பண்ணோம் அப்படின்னா கைட் பண்ணுவாங்க. He has guided more than 150 students. And at this young age, actually அவருக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் 28. அதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா he has done 38 programs all over தமிழ்நாடு. இது வந்து 38th program. இப்ப காலையில பேசும்போது சொன்னார். So at this young age, he has achieved so many things, and apart from his self development, he is trying to give so much to this society. So இந்த சொசைட்டிக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு. So today career guidance, what next after +2 அப்படிங்கறத பத்தி டீடைல்டா உங்ககிட்ட sir, that is our chief guest Mr. C. Arun Kumar is going to tell. Next our one more chief guest about to come, Mr. Ramakrishnan sir. I think உங்களுக்கு எல்லாரும் அவரை தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி 2002 துவங்கப்பட்டதில் இருந்தே நம் பள்ளிக்கும் நம் நிர்வாகத்திற்கும் நம் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவர். ஆக்சுவலா அவரு பார்த்தோம்னா சோனா காலேஜ்ல ப்ரொஃபசர், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் செல் ஹெட், இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருந்துட்டு கார்ப்பரேட் ட்ரெயினர், அதாவது அதே மாதிரி லீடர்ஷிப் கோச். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிர்வாகம்னா எப்படி இருக்கணும், ஒரு நிர்வாகத்தில் உள்ள ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், உள்ள ஊழியர்கள், மாணவர்கள் அவர்கள் எப்படி இருக்கணும், அவங்களோட திறன் மேம்பாட்டிற்கு அவங்க என்னென்னலாம் செய்ய வேண்டும், எந்த மாதிரி பண்ண அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி லாட் ஆஃப் மீட்டிங்ஸ் ஹி ஹாஸ் அட்டெண்டட். நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய செமினார்ஸ் அவரும் வந்து பண்ணிருக்காரு. எங்க தமிழ்நாட்டில் மட்டுமா இல்ல, not only in Tamil Nadu, not only in India, but all over the world. Right? Muscat, Oman, Gulf countries, அது மட்டும் இல்லாம இன்னும் பல வெளிநாடுகளில் சென்று அங்கு உள்ள நிறுவனங்களில் அந்த ஊழியர்களுக்கு சிறந்த முறையில் அவர்கள் திறன் மேம்பாட்டிற்காக நிறைய வழிகாட்டல்களை செய்து கொண்டிருக்கிறார். சோ அந்த வகையில் அவர் இங்க நம்ம ஸ்கூலுக்கு எப்ப வந்தாலும் சரி, நம்ம மாணவர்களிடம் அவர் வந்து உரையாடி அவர்களுக்கு ஒரு உற்சாகமாக ஒரு மோட்டிவேஷன் செஞ்சுட்டு போறது அவருடைய வழக்கம். சோ அந்த வகையில் இன்று நம்ம இன்னொரு சிறப்பு விருந்தினராக திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வர இருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய பேச்சும் உங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு further we will proceed this program. Thank you. Thank you for giving this nice and excellent advice, sir. And now I am going to call a collection of people is crowd. On seeing you parents, I am proud. I introduce a noun, a person. He is active in his task. He is passive in tolerance. He is tenses of the verbs present, past and future. He is present now. He was here when the school began in the year 2002. He is in future to glorify our school. He is an adverb, fast in approach. Adjectives are useless to praise him. He is a conjunction who connects the employees with our management. He is a preposition. He is in before position of our eminent correspondent. You feel that some points are missing in these parts of speech, but I am very proud that I am a part in this speech. His voice is splendor. His speech is thunder. Do you know who he is? He is none other than our Honorable A.O. sir. I call upon him to deliver the presidential address. இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய நண்பர் திரு சி அருண்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருமதி வள்ளியம்மாள் அவர்களே, விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற நிர்வாக முதல்வர் திரு ரஃபீக் அகமது அவர்களே, இறுதியாக நன்றி கூறி இருக்கின்ற பள்ளியினுடைய துணை முதல்வர் திருமதி கவிதா அவர்களே, ஏனைய பிரிவுகளுடைய பொறுப்பாளர்களே, என் மரியாதைக்குரிய இனிய ஆசிரியர் நண்பர்களே, அன்பு குழந்தைகளே, அன்பு பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் நமது கல்வி கோயிலின் தாளாளர் பெருந்தகை செந்தில் கந்தசாமி அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த
மகிழ்ச்சி கலந்த காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இன்றைய நிகழ்வு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை. ஏனென்றால் இந்த பள்ளிக்கு என்று ஒரு பெருமை உண்டு. இந்த நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்களையும் நல்ல திறமை வாய்ந்த தகுதியானவர்களையும் அங்கீகாரம் செய்து அவர்களை அழைத்து சிறப்பு செய்வதிலே இந்த பள்ளிக்கு என்ற தனித்தன்மை எப்பொழுதுமே உண்டு. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மேடையில் ஏறி இருக்கின்ற இனிய நண்பர் திரு அருண்குமார் அவர்கள் இளம் வயதிலேயே முதல் முறையாக செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலேயே ஒரு மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த பள்ளிக்கும் உங்களால் பெருமை கிடைக்கும், இந்த பள்ளியால் உங்களுக்கும் ஒரு பெருமை கிடைக்கும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் காணுகின்ற அடையாளங்கள் எதுவுமே வீணாக போவதில்லை. நாம் உங்களை கண்டெடுத்திருக்கின்றோம். கண்டிப்பாக நீங்களுமே இந்த வானில் மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலிப்பீர்கள். உங்களால் எங்களுடைய குழந்தைகளும் மிகப்பெரிய அளவில் ஜொலிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை நிர்வாகத்தின் சார்பிலே மனமாற வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே நம்மோடு இணைய இருக்கின்ற பேராசிரியர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த பள்ளிக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பள்ளிக்கு ஒரு தூணாக இருந்து கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இன்றைய நிகழ்வினுடைய முக்கிய நோக்கம் பள்ளி குழந்தைகள் பள்ளி படிப்பை முடிந்த பிறகு எப்படிப்பட்ட படிப்புகளுக்கு உயர்கல்விக்கு செல்ல வேண்டும், அப்படி உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றி மிக தெளிவாகவும் சரியாகவும் சொல்வதற்காக திரு அருண்குமார் வந்திருக்கின்றார்கள். ஏனோ தெரியவில்லை, 9th to 12th பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10% பேரண்ட்ஸ் கூட வரல. பட் நம்ம இன்னைக்குமே எப்பயுமே அந்த முக்கியத்துவமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளை மிஸ் பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். தயவு செய்து இது போன்ற கூட்டங்கள் மிக முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும். எதுக்காக சொல்லுன்னு சொன்னாக்க, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு காலேஜுக்கு போய் படிக்கணும், படித்தாக்க உடனே கவர்மெண்ட் ஜாபுக்காக அப்ளை பண்ணணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கிரிட்டீரியா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்கணும்னாக்க 10th பாஸ் ஆயிருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி. அதேமாரி ஒரு சில போஸ்ட்டுக்கு 12th பாஸ் ஆயிருந்தால் போதும். ஒரு சில போஸ்ட்டுங்களுக்கு எனி டிகிரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம்னாக்க கண்டிப்பாக முடியாது. ஆனால் என்றைக்கு குளோபலைசேஷன் சொல்லிட்டு நம்ம நாடுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பது பறந்து விரிந்து கிடக்கின்றது. எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன படித்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் எதை படித்தாலும் நல்லா படிக்கணும், எதை படித்தாலும் நல்லா படிக்கணும், ஆழமாக படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். அப்படி படித்தோம்னாக்க கண்டிப்பாக நம்ம நினைச்ச இடத்துக்கு போகலாம். இப்போ சாதாரணமாக இந்த வரைக்குமே பார்த்தோன்னா இன்னைக்கு 2023 எடுத்து பசங்களை ஒரு 10 பசங்களை எழுப்பி நின்று நீ என்ன ஆக போறன்னு கேட்டாக்க என்ன பாதி பேர் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவான், பாதி பேர் என்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவான். ஆனால் கண்டிப்பாக அந்த 2 பேரும் அந்த 2 வேலைக்கும் போக மாட்டான். ஆசைப்படுறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்று, அப்புறம் அனுபவிக்கிறது ஒன்றா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் அலையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. படிக்கிற காலத்திலேயே நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கு, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, நம்ம திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சுனாக்க கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும். எதுவுமே கஷ்டம் கிடையாது. கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு நம்ம போக முடியும். அதற்கு பள்ளியும் பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர்களும் உங்களுக்கு மிக பக்கத்துலமாக இருப்பார்கள். இந்த பள்ளியுடைய நோக்கமே அதுதான். ஏதோ +2 படித்தோம், 600க்கு 597 எடுத்தோம், 598 எடுத்தோம், 500க்கு 500 எடுத்தோம் அப்படின்னு எல்லாம் போகாம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். 500க்கு 500 எடுத்தவன் 600க்கு 600 எடுத்தவன் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தாக்க அது நிறைய பேருக்கு ஹிஸ்டரியே தெரிய மாட்டேங்குது. +2 எக்ஸாம்ல ஸ்டேட் ரேங்க்னு பேப்பர்ல பேர் வந்தவங்க எல்லாம் கடைசியில் லைஃப்ல எங்க இருக்குன்னு அடையாளம் எல்லாம் போயிட்டு இருக்கான். நம்முடைய அடையாளங்களை தொலைக்க கூடாது.
நமக்கென்று ஒரு அடையாளங்களை உருவாக்க வேண்டும். அந்த அடையாளங்களை உருவாக்க வேண்டும் என்றால் நம்ம இடத்துல என்ன தகுதிகள் இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, எதை படிச்சா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிவிட்டு சரியாக தீர்மானிக்கின்ற வயது இப்பொழுது. நீங்க அடுத்தவங்க ஆசைக்காக நீங்க எதுவுமே செய்யாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, எங்க அப்பா அம்மாவும் அது சரின்னு சொல்லிட்டாங்க, அப்படி போகணும். எனக்கு ஒரு டீச்சர் ஆகி நிறைய டாக்டரை உருவாக்கணும், இது எனக்கு ஆசை. ஆனா எங்க அப்பா அம்மா டாக்டர் தான் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. யாருடைய ஆசைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்க 9th 10th வந்துட்டீங்கன்னாவே 9thலே உன்னால நம்ம என்ன படிக்கலாம், நம்ம என்ன சப்ஜெக்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கோம், நமக்கு எது பிடிக்குது, எதுல படிச்சா நம்ம மேல வர முடியுன்ற தீர்மானிக்கின்ற ஒரு ஜட்மெண்ட் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. இப்போ இல்லைன்னா சொல்லாதீங்க. 9th படிக்கிற பையன்லாம் நீங்க நல்ல உங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியல் வச்சிருக்கீங்க, நல்ல நாலேஜ் வச்சிருக்கீங்க. அதை சரியா உபயோகப்படுத்தோம்னாக்க அதை நம்ம என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த பொட்டன்ஷியலுக்கு உண்டான கோர்ஸை ஃபியூச்சர்ல எடுப்போம். இப்போ பார்த்தாக்க இப்போ +1 அட்மிஷனுக்கு வரும்போது எல்லா பேரண்ட்ஸ் வருவாங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் குரூப்னா மேத்ஸ் பயாலஜி. ஏன்னா மேத்ஸ் பயாலஜி படித்தா என்ன ஒரு ஈஸினாக்க எதுக்கு வேணாலும் பின்னாடி போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எய்மே இல்லாமல் எய்ம்லெஸ் எஜுகேஷன். நாங்கள் இன்னும் என்ன படிக்கிறேன் முடிவு பண்ணலை, +1 +2ல மேத்ஸ் பயாலஜி போட்டு விடுங்க, அதில் எப்படி மார்க் எடுக்கிறான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அப்புறம் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி போகாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த காலமெல்லாம் வேற, இப்போ இருக்கிற காலம் வேற. இன்னைக்கு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டு வராக்க டோட்டலில் தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு 10% மேலே தர்மபுரி டிஸ்ட்ரிக்டாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா நம்முடைய ஒரே சோர்ஸ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எஜுகேஷன் தான். அப்படிங்கிற காரணத்தினால அந்த எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பசங்க எது எதுலாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையே படிச்சு அதே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால நம்மளால இது முடியுமான்னு சொல்லிட்டு கேள்விக்குறியெல்லாம் போடாதீங்க. உன்னால முடியும். ஆனா நீ தீர்மானிக்கிறத ஸ்டாண்டர்டா ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுத்துட்டு அதை தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க. உன்னுடைய பயணம் அதை நோக்கியா இருக்கணும். எனக்கு மேத்ஸும் வராது, சயின்ஸும் வராது, பட் எனக்கு என்ஜினியரிங் பிடிக்கும், மெக்கானிக்கல் பிடிக்கும், இந்த ரோபோட்டிக்ல பிடிக்கும். இனிமேல் ஃபியூச்சர்ல எல்லா இடத்துலயும் ரோபோட் தான் வேலை செய்ய போகுது, அதனால அந்த ஃபீல்ட்ல நான் போக போறேன் அப்படின்னு நீ நினைச்சினாக்க உங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வை. ஃபியூச்சரை பத்தி அவங்ககிட்ட சொல்லு. இன்னைக்கே ரோபோட்டிக் எல்லா ஓட்டையும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 வருஷத்துல டீச்சர் வேலைக்கு ரோபோட்டிக் வரப்போகுது. அதனால அதை நான் படிச்சாக்க நல்லா போலான்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நீ அதுல பெரிய ஆள் ஆகலாம். ஏன்னா நாம நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா, வாய்ப்பை சரியா உபயோகப்படுத்தணும். எவன் சரியான நேரத்தில் வாய்ப்புகளை உபயோகப்படுத்துகிறானோ அவன் தான் மேலே போறான். நம்ம கூட தெரியும் இல்ல, நிலவுல கால் முதல்ல வச்சது யாருதுன்னு சொல்லிவிட்டு. ஆனா பாவம் அதுக்கு முன்ன ஒருத்தன் ட்ரை பண்ணி கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிட்டான். நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு டெசிஷன் எடுத்ததுனால அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் கூட சொல்லுவாங்க இல்லையா, இவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லிட்டு அவனையே போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் திடீர்னு வேற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் அவன் டெசிஷன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த நிலவுல கால் வச்ச ஆளு நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் வந்துருச்சு. எதுவுமே நாம ஸ்ட்ராங் டெசிஷன், நான் இப்படிதான் போகணும், இதுதான் படிக்க. நிறைய பசங்க பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல +1 படிச்ச பையன் நீட்ல 527 மார்க், நல்ல மார்க். அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல காலேஜ் கிடைச்சிருக்கும். என்ஜினியரிங் காலேஜில் போயிருந்தாக்க ஸ்டேட் லெவலில் டாப் 10ல் அவனும் ஒருத்தர் ரேங்க் டாப் 1ல் வந்திருப்பான். பட் 2க்குமே அவன் அப்ளை பண்ணலை. நான் இந்த வருஷம் காலேஜுக்கே போறதில்லன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஏன்னு கேட்டாக்க நான் மெடிக்கல் காலேஜ் தான் போகணும், எம்எம்சியில் தான் படிக்கணும். மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியில் படிக்கணும்னா இந்த மார்க்குக்கு சத்தியமாக கிடைக்காது. அதனால நான் வீணாக ட்ரை பண்ணலை. இந்த ஒரு வருஷம் திரும்ப ஒரு முறை ரிப்பீட்டர் படித்து நெக்ஸ்ட் இயர் எழுதி அடுத்த வருஷம் நான் நினச்ச இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களில் ஒருத்தன் தான் அவனுமே. நாம் நினச்சா இப்படி தான் போகணும், இப்படி தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும்னு சொல்லிவிட்டு உன் மைண்டில் ஆழமாக பதிச்சிட்டுனாக்க கண்டிப்பாக அதை நோக்கி உன்னால் போய் ரீச் பண்ண முடியும். அதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கேட்டாலும் நம்ம நிர்வாகமும் நம்ம டீச்சர்ஸும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
இன்னைக்கு அருண்குமார் சார் ஒரு வேலை வெட்டி இல்லாமல்லாம் வரல. அவர் சிட்டியில் மட்டுமே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தவங்க. முறையாக சிட்டியை விட்டுட்டு தருமபுரிக்கு வந்திருக்காரு. காரணம், நான் அவரை தேடி அவ்வளோ சாதாரண டக்குன்னு அருண்குமார் சார் வரீங்களான்னு சொல்லி எல்லாம் கூப்பிடல. அவர் எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ தீசிஸ் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரிலாம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் 28 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டை ஆயிடுச்சு, படிக்கிறத நிறுத்தலை. இன்னும் எதையோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஃபீல்டில் ஹீஸ் ஆக்சுவலி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அவர் படித்த அந்த சப்ஜெக்டை ஓரியன்டாக உலகத்தில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ எல்லா கோர்ஸையும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கணும் நமக்கு எல்லாமே. நாமெல்லாம் இப்போ நிறைய விஷயத்தில் இடமாறி தடமாறி போயிட்டுருக்குறோம். நேற்றைக்கு கூட ஒரு உறுதிமொழி எடுத்த ஞாபகம் இருக்கா? என்னது? ட்ரக் போதை ஒழிப்பு வாரம், போதை ஒழிப்பு தினம்லாம் நம்ம கொண்டாடுற அளவுக்கு கேவலமான நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி கெட்ட பழத்துக்கு எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எதுக்குமே அடிமையாகாமல் நம்முடைய தீர்மானமான எல்லையை நோக்கி பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை, இங்கே சேர்மன் இருந்தால் ஒன்று சொல்லியிருப்பாரு, நீங்கள் நல்லா படிக்கணும், படித்த பின்னாடி எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி எப்பப்போ என்னென்னலாம் செய்யணும்னெல்லாம் படிப்படியாக சொல்லுவார். அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம வரலாறுகளை படிக்க தேவையில்லை, வரலாறு படைத்தவர்களை பற்றி படிக்க தேவையில்லை, படித்து தெரிஞ்சுக்க தேவையில்லை. வரலாறு படைப்பவர்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து, அவங்களுடைய செய்கைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்து அவங்களாவே நாம மாறி நம்மளை நம்ம மாற்றிக்கணும். இந்த மாதிரி அது செய்வானா இது செய்வானா உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாமல் நாம் எங்கே போனாலும் எங்கே தூக்கி போட்டாலும் ஒரு க்ளீன் மேனாக வரணும், க்ளீன் மேனாக இருக்கணும். நம்முடைய மோட்டிவ்லேருந்து சிறிதும் விலகக்கூடாது. கண்டிப்பாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். எனக்கு பின்னாடி நிறைய 2 ஸ்பீக்கர்ஸ் பெரிய அளவில் அவங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. அது நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏதோ பேருக்கு உட்காந்துமே செஞ்சமெல்லாம் இருக்க வேண்டாம். உண்மையிலேயே கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவதற்கு 1% உபயோகமாக இருக்கும். முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்முடைய அடுத்த கேரியர், நான் இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன், இந்த காலேஜ் தான் போக போகிறேன், இந்த காலேஜில் படிச்சுட்டு இப்படி இந்த மாதிரி வேலைக்கு போக போகிறன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for giving nice speech, sir. Adam sought guidance from Almighty. Our journey fails when we don't know about our destination. Now our AO sir is honoring the chief guest. Our journey fails when we don't know about destination. You can decide your future under the guidance of your good teacher. A shipwrecked person can reach the shore with the help of lighthouse. Guidance is a process of helping the individual to understand himself and his world, so he can utilize these personalities. So we have a wonderful guide today. He would tell you how to excel in your life. I request our dynamic chief guest, Mr. C. Arun Kumar, the director, Arun Academy of Edu and TICS from Chennai, to deliver his speech about career guidance. இந்த ஃபேன் கொஞ்சம் திருப்பிடுங்களா? ஃபேன் தேங்க்யூ சார்.
Good morning all. Good morning. Morning. Respected chairman, sir is not here, but Sri Senthil C. Kandaswamy, distinguished vice chairman, Srimati Manimekalai, secretary sir, Sri K. Dhanashekar, administrative officer, Sri C. Shaktivel, principal ma'am, Srimati M. Valliyammal, thank you for inviting me ma'am, principal and admin sir, Sri S. Rafiq Ahmed, Vice Principal S. Kavita ma'am, and all the wings heads, teachers, students, and dear parents. Welcome you all for the program. We'll start? Okay. And the pen. What is the national bird of India? Sir? National bird another. Sir, sir, sir. Peacock. Peacock. Peacock is right or wrong? Peacock ஆம்பளையா பொம்பளையா? Peacock வந்து ஆம்பளை. சரியா? பி ஹென்னா பொம்பளை. அப்போ பீகாக் மட்டும் தான் நேஷனல் பேர்டா? அப்போ பொண்ணுங்க கிடையாதா? பி ஃபவுல் இஸ் த நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா. சரியா? நெக்ஸ்ட் டைம் இஃப் எனிவன் ஆஸ்க்ஸ் யூ வாட் இஸ் த நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா பீகாக் சொல்லக்கூடாது, பி ஃபவுல்னு சொல்லணும். அதாவது ஆணும் பெண்ணும். நம்ம இப்போ ஹியூமன் பீங் சொல்றோம் இல்லையா, இட் இஸ் டிவைடட் இன்டு மேல் அண்ட் ஃபீமேல். அந்த மாதிரி பீகாக்ன்றது வெறும் மேல் தான், ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் பி ஃபவுல். கிளியர்? இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்றியா? I'll go for the next question. சூரியனோட கலர் என்ன? Orange. Sure. அவர் ஆரஞ்சுன்னு சொல்றாரு. கலர் ஆஃப் த சன் இஸ் ஒயிட். சூரியனோட கலர் வந்து வெள்ளை. சரிங்களா? ஓகே, போமா. தேங்க்யூ. இப்போ நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கட்டுமா? நீங்க எல்லாம் சூரியனோட கலர் வெள்ளைன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல வெள்ளை ஒரு கலரா? காம்பிலேஷன் ஆஃப் ஆல் த கலர் இஸ் கால்டு ஒயிட். அப்ப வெள்ளை கலர் கிடையாது. ஓகேங்களா? அப்ப சூரியன் என்ன கலர்னு கேட்கறதே தப்பான கொஸ்டின். சூரியன் என்ன அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம், இது வெள்ளை அப்படின்னு முடிச்சுக்கலாம். யூ கேனாட் கால் ஒயிட் as a கலர். பிளாக்கும் கலர் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் கலர் இஸ் கால் பிளாக், இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் த கலர் இஸ் கால் ஒயிட். ஓகேங்களா? அதாவது வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஹியர் இஸ் அன்லேர்னிங்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அன்லேர்னிங் அப்படின்னா ஆல்ரெடி கத்துக்கிட்ட விஷயங்கள் தப்பா இருந்தா அதை நம்ம உடம்புல இருந்து வெளியில ஏற்றணும். அதுக்கு பேர் தான் அன்லேர்னிங். இந்த செஷன்ல வந்து we are going to do two things. ஒன்னு அவேர்னஸ், இன்னொன்னு வந்து அன்லேர்னிங். ரெண்டுமே பார்ப்போம். இது வந்து மிக்ஸ்டு குரூப், 9th 10th 11th 12th. இப்ப நான் காமர்ஸ் பத்தி பேசுறேன், 12th சயின்ஸ் பையன் அதை கேட்பானா? நான் என்ன சொல்றேன் அதை கேளுங்கன்னு சொல்றேன். நாளைக்கு உனக்கு தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பான், கசின் இருப்பான், அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. சோ நான் சொல்ற எல்லா விஷயமே இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். சார் நீங்க ஏதோ ஒன்று பேசுறீங்க, இப்ப நான் 9th தான் சார் படிக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை, மெக்கட்ரானிக்ஸ் ஏதோ சொல்றீங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். லிசன் ஃபர்ஸ்ட், கேளுங்க. ரெண்டு காது ஒரு வாயிலையே, அந்த ப்ரொபோர்ஷன்ல லிசன் மோர் and also equal amount of speech. Whenever you have any question you can ask me. So now we'll go for the session with a small story, then immediate session வந்து டெக்னிக்கலா இருக்கும். முக்கியமா பேரண்ட்ஸ் கூட நல்லா கவனிங்க. அண்ட் இன் கேஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கூட ப்ளீஸ் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். இந்த செஷனோட பிபிடி வந்து இட் இஸ் அவைலபிள் இன் த காலேஜ். யூ கேன் ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் பீப்புள் அண்ட் டேக் இட். ஏன்னா அதுல மொத்தம் 50 கோர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த 50 கோர்ஸையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ செஷன் டெக்னிக்கலா இருக்கிறதுனால ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, இங்க கதை எதுவும் இருக்காது. ஸோ ஓப்பனிங்ல சொல்லிட்டு வி வில் என்டர். ஒரு 4 செயின்ட் இருக்காங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். 4 செயின்ட் சாமியாருங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 செயின்ட்டுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன்னா, வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் 4 பேருக்குமே. இதுல முதல் இருக்கிற ஒரு செயின்ட் சொல்றாரு, வாழ்க்கைனா ஜாலியா இருக்கணும் சார், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு முதல் செயின்ட் சொல்றாரு. ரெண்டாவது செயின்ட் சொல்றாரு, ஜாலியா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இன்னொருத்தருக்கு பயன் உள்ளதா இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது செயின்ட் சொல்றாரு. மூணாவது செயின்ட் என்ன சொல்றாருன்னா, பிரயோஜனமா இருக்கிறதுலாம் ஓகே, கடவுளுக்கு சேவை செய்யணும், அந்த மனப்பான்மை இருக்கணும், அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு மூணாவது செயின்ட் சொல்றாரு. நாலாவது செயின்ட் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, யோகா பண்ணணும், அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி 4 பேருக்குள்ளேயே சண்டை. இவங்க சண்டை முத்தி போன உடனே கடவுளே வந்துட்டாரு. கடவுள் வந்த உடனே கேட்கிறாரு,
என்ன உங்க பிரச்சனை அப்படின்னா 4 பேர் அவங்களுடைய வாதங்களை வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் கடவுள் சொல்றாரு, நான் உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன நானே சொல்லிடுறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்றாரு. எவ்ரிவன் இஸ் அக்செப்டிங். 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பறக்கும் விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்துல உட்கார்றாங்க. கடவுள் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு ஒரு சினாரியோ காட்டுவேன், அதை நீங்க பாருங்க. தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த விமானத்துல இருந்து கீழே வந்து இறந்து போயிடுவீங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா அதுதான் வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆச்சு, விமானத்துல 4 பேரும் போறாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஒரு காட்டுக்கு அந்த விமானம் போகுது. அங்க ஒரு புலி வேகமா ஓடி வந்து ஒரு மானை அடிச்சு சாப்பிடுது. அடிச்சு சாப்பிடும் போது தான் தெரியுது அந்த மான் வந்து பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு. இப்ப கடவுள் இதான் சிச்சுவேஷன் பா, நான் கொஸ்டின் கேட்கிறேன். முதல் செயின்ட் கிட்ட கேட்கிறாரு, அந்த புலி பண்ணது கரெக்டா தப்பா? அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் செயின்ட் புலி பண்ணது தப்பு, பாவம் மான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்ன உடனே மேல இருந்து கீழே வந்து செத்து போயிட்டார். ரெண்டாவது செயின்ட் கிட்ட அதே கொஸ்டினை கடவுள் கேட்கிறாரு, புலி பண்ணது கரெக்டா தப்பான்னு. தப்புன்னு சொன்னா நானும் அவன மாதிரி கீழே உந்துருவேன், கரெக்ட் புலி தானே பெரிய ஜீவன் அப்படின்னு சொன்னாரு, அவரும் கீழே வந்து இறந்து போயிட்டார். மூணாவது செயின்ட் கிட்ட கேட்கிறாரு, புலி பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு. தப்புன்னு சொன்னாலும் ஊந்துருவோம், கரெக்ட்னு சொன்னாலும் ஊந்துருவோம். அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, சார் புலியோட பெர்ஸ்பெக்டிவ்ல புலி பண்ணது கரெக்ட் சார், மானோட பெர்ஸ்பெக்டிவ்ல மான் வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஆன்சர். அவரும் கீழே வந்து இறந்து போயிட்டார். நாலாவது செயின்ட் அவர்கிட்ட கடவுள் கேட்கிறாரு, புலி பண்ணது கரெக்டா தப்பான்னு. எது சொன்னாலுமே கீழே ஊந்துருவோம். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தாரு, தெரியல, எனக்கு கடவுளை தெரியல அப்படின்னு சொன்னாரு. அந்த விமானம் மேல இருந்து கீழே வந்து இதான் வாழ்க்கையோட ஆன்சர், கிளம்பு அப்படின்ட்டாங்களாம். நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் தெரியாத விஷயத்தை கத்துக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தா போதும். சில விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரியாது, பதில் தெரிஞ்ச மாதிரி நம்மளே ஏமாத்திட்டு இருப்போம். சில விஷயங்களுக்கு பதில் தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், அதை கத்துக்கணும். அந்த 2வது தான் இந்த செஷன். கிளியர்? ஸோ பாத்தீங்கன்னா சயின்ஸ் பத்தி நான் ஒரு 40 மினிட்ஸ் பேசுறேன். சார் சீனியர் சார் இருக்காரு, சாரி சார் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இருக்கு. சயின்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பேசலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பேசலாம். காமர்ஸ் என்னோட ஏரியா, அதுவும் நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ஸோ 3ஆ பிரிச்சிருக்கோம் செஷனை. ஓகே, இது வந்து உங்களோட வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தேன் நான். ஸோ நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். காமர்ஸ்ல ரொம்ப கம்மி மாணவர்களும் கேள்விப்பட்டேன். அண்ட் பயாலஜி படிக்கிற பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அதையும் படிக்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான சப்ஜெக்ட் அந்த மேத்தமேட்டிக்ஸ் தான். மேத்தமேட்டிக்ஸ் இருந்தா நீங்க தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் போகலாம், எது வேணா பண்ணலாம். அதனால தான் இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ப்ரிஃபர் பண்றாங்க, கடைசி நேரத்தில் முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்குன்னு சில தனித்துவம் இருக்கு, அதை முதல்ல பார்ப்போம். சரிங்களா? நீங்க வந்து ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம், எந்த காலேஜ் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் கிட்ட நீங்க கேட்பீங்க, மூத்தவர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு சஜஷனோட ஆரம்பிக்கிறேன். அரசாங்கமே சொல்லுது, NIRFன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், ஒரு வருஷமும் இதை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெப்சைட் சிம்பிள் தான், NIRFன்னு போட்டீங்கன்னா கூகுள்லயே வந்துடும். இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், இத்தனை இருக்கு. நீங்க எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டச் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற தலை சிறந்த 100 காலேஜ் வரும். சோ அப்ப நீங்க யாரையும் போய் கேட்கணும் அவசியம் இல்ல, சார் இந்த காலேஜ் பெஸ்டா அந்த காலேஜ் பெஸ்டா. நீங்க அந்த ரேங்கிங் பார்க்கும்போது இது அரசாங்கத்தோட ரேங்கிங், எந்த பிரைவேட் பாடிஸ் கிடையாது. சோ அரசாங்கத்தோடைய அபிஷியலான ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது இதை ஒரு முறை பாருங்க. இன்னைக்கு செஷன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஹோம்வொர்க் வந்து வீட்டுல போயிட்டு கூகுள்ல NIRF மட்டும் பாருங்க போதும். பார்த்துட்டு என்ன ஸ்ட்ரீம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதுக்கான காலேஜோட லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க நோட் புக்ல. கிளியர்? So NIRFன்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சென்னையில கூட நிறைய பசங்களுக்கு தெரியறது இல்ல. So அதனால I'm giving as a first point, kindly look into it and then proceed with the next step. செஷன் குள்ள போலாம். MBBS, இங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? டாக்டர் அப்படின்னு சொன்னா வெறும் MBBS மட்டும் கிடையாது, மொத்தம் 5 வரும். நீட் அப்படின்றது ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு கிடையாது. MBBS இருக்கு, BDS இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, உனானின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. மொத்தம் 5. இன்னும் கூட ஒன்னு இருக்கு, அதை நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த நீட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா தலை சிறந்த இது ஓகேமா? ஓகே, थैंक यू. செக். இப்போ நீங்க ஜெனரலாவே வந்து வாட் வி திங்க் இஸ் MBBS நீட் இதோட நம்ம கோரிலேட் பண்ணுவோம். அப்சல்யூட்லி ஃபைன், MBBS தான் டாப். எப்பயுமே டிமாண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் ஆசைப்பட்டு MBBS படிக்கிறாங்க. பட் த பாயிண்ட் இஸ் அது இருக்கட்டும். MBBSக்கு வந்து டிமாண்ட் அதிகம், அதனால தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றோம். பட் MBBSக்கு ஈக்குவலண்டா நமக்கு சிலதும் இருக்கு. சொன்ன மாதிரி BDS, டென்டல்,
ஆயுர்வேதிக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது இருக்கு. அதே மாதிரி ஹோமியோபதியும் இருக்கு. ஆயுர்வேதிக் வந்து நம்ம இந்தியா கலாச்சாரப்படி வந்தது. ஹோமியோபதி பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகள்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனானின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. உனானின்றது மிக்ஸ், நிறைய நாடுகளுடைய மெடிசன்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உனானின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கும் நீட் தேவை. ஸோ இப்போ இந்த 5 சேர்த்தாதான் நீட். ஐ திங்க் நீட்டோடைய சிலபஸ் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா, நீட் எவ்வளவுக்கு எழுதுறாங்க? எனிஒன்? ஹவ் மெனி மார்க்ஸ்? 720. எப்படி பிரிக்கிறோம்? நம்ம 4 பிரிக்கிறோமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் 4 பிரிக்கிறோம் இல்லையா? சோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 35 and 10, 35 10, 35 10, 35 10 இப்படிதான் நீட் பிரியும். நான் அதுக்குள்ள போகல. அப்கோர்ஸ் உங்க ஃபேக்கல்டி அதை படி டீடைலா சொல்லியிருப்பாங்க. நீட்ல வந்து 720 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம இந்த செஷன் வரதுக்கு முன்னாடி நான் ரேங்கிங் லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன். 650 மேல எடுத்தீங்கன்னா ரீசனபிள் காலேஜஸ் கிடைக்கும். 650 மேல எடுத்தீங்கன்னா, 680க்கு மேல எடுத்தீங்கன்னா சென்னையிலேயே நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டாப் 10ல கிடைக்க சான்ஸ் இருக்கு. நீங்க 700 கிராஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த டாப் 5 டாப் 8 எல்லாம் வந்து சான்ஸே இருக்கு. சரியா? இது வந்து நீங்க ரேங்கிங் வந்து போய் பாருங்க, எவ்வளவு மார்க் எடுத்தா எந்த காலேஜ் கிடைக்கும்னு டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்பிபிஎஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ see, இப்போ இந்தியா வந்து வளர்ந்த நாடா, வளர்ந்துட்டு இருக்கிற நாடா, இல்ல வளராத நாடா? தப்பு. வேர்ல்டு பேங்க் வந்து 2016 என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா should not be called as a developing country அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா இந்தியா வந்து என்ன டைப் ஆஃப் கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா, don't say developing, you should call that as emerging market economy. புக்ல மாத்தல இன்னும், but I am saying this is the fact given by the World Bank. Emerging market economy. இப்போ இந்த எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமி இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியா மாதிரி ஒரு 4 நாடுகள் இருந்தது 2003. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. இந்த 4த்தையும் சேர்த்தா பிரிக்னு வருதா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரிக். 2003 வந்து ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் என்ன பண்றாருன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, பெரிய கம்பெனி, அது மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி, உலகத்திலே பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட சேர்மனா இருந்தாரு. அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்ன கட்டுரை அப்படின்னா, இந்த 4 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேங்க் ஒன்னு உருவாக்கலாமே, அந்த பேங்கோட பேர் வந்து பிரிக்னே வைக்கலாம், பிரிக் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் கொடுக்கிறாரு. இந்த சஜஷன் அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு 4 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து 2007 அதை நடைமுறைப்படுத்துறாங்க. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஜிம்னு சொல்லிட்டு he has written some article. அந்த ஆர்டிகல் வந்து நடைமுறையில வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கான்ற இன்னொரு நாடு ஒன்னு சேர்ந்துச்சு. சோ மொத்தமா சேர்க்கும் போது பிரிக்ஸ். சோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அமைப்புக்கு ஒரு பேங்க் உருவாச்சு. இப்போ ஒருத்தரோட எழுத்துல இருக்கிற பவர் உங்களுக்கு புரியுதுங்களா? எழுத்தோட பவர். அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னா ஏதோ டாக்டர் தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தேர் ஆர் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆன் டு இட். ஏதோ எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும், கிளினிக் வைக்கணும், அது 2 ஆப்ஷன் தான். இஃப் யூ குட் லுக் இன்டு இட், நான் எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. மெடிக்கல் பிராக்டிஷனரா ஆகலாம், ஹாஸ்பிட்டல்ல போய் மெடிக்கல் பிராக்டிஷனர், நம்பர் 1. செகண்ட் வந்து எம்பிபிஎஸ் ஓட நிறுத்தவே கூடாது. எம்பிபிஎஸ்க்கு அப்புறமும் நீங்க மேல படிச்சா மட்டும்தான் யூ வில் பி கால்ட் அஸ் a ஸ்பெஷலைஸ்டு பர்சன். வெறும் யூஜி மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. சோ அப்ப பிஜி படிக்கணும் இல்லையா, அது 2வது ஆப்ஷன். 3வது பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன அந்த எழுத்து, ரிசர்ச் அண்ட் அகாடமியா, நிறைய டாக்டர்ஸ் நம்ம ஊர்ல அதெல்லாம் பண்றது இல்ல. ரஷ்யால பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து வெறும் வந்து பேஷண்ட்ஸை பாக்குறது மட்டும் ஒரு வேலை கிடையாது. வாட் he does is, உட்காந்து அந்த பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்டரியை எழுதி அதை ஒரு கட்டுரையா மாத்தி அதை வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இதை பத்தி உலகத்துல இருக்க யாரு வேணா படிக்கலாம். இப்ப இந்தியால ஒருத்தருக்கு அந்த வியாதியே வராம இருக்கலாம், ஆனா வரலாம். சோ அப்ப அவர் இந்தியன் டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு அகாடமிஷியனா மாறுறாரு. சோ இந்த மாதிரியும் டாக்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, they are not actually looking into patients. பேஷண்டோட ஹிஸ்டரியை மட்டும் படிச்சு அதை ஒரு கட்டுரையா மாத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. நாளைக்கு நீங்க ஒரு டாக்டர் ஆனீங்கன்னா கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அகாடமிஷியனா மாறலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். நம்ம எம்பிஏக்கு கிளாஸ் எடுக்கிறோம் லிபால. லிபா கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட ரொம்ப வயசானவர், அவர் டாக்டர். ஆக்சுவலா அவர் வந்து டாக்டர், பட் எம்பிஏ படிக்கிறாரு, எம்பிஏ. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட பர்சனலா, சார் ஏன் சார் எம்பிஏ படிக்கிறீங்கன்னா, சார் டாக்டரா வந்து 25 இயர்ஸ் சர்வ் பண்ணியாச்சு, எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல போகணும், அதனால நான் எம்பிஏ படிக்கிறேன். எம்பிஏ படிச்சுட்டு அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷன்ல உட்காரணும், எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து எம்பிஏ மேண்டேட்டரின்னு சொன்னார், அதனால படிக்கிறேன் அப்படின்னாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூ கேன் ஈவன் டார்கெட் ஃபார் எம்பிஏ இஃப் யூ வாண்ட் டு சிட் இன் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். இப்ப நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா அகாடமிக்ஸ் ஒரு பக்கம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் நடக்குது இல்லையா, அந்த பார்ட். சோ ஒரு டாக்டர்னா வெறும் வைத்தியம் பார்க்கறது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு.
அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிசம், நியூஸ் பேப்பர்ல கட்டுரை எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறது, ஆண்டர்பிரனர் ஆகலாம். நீங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ஆண்டர்பிரனர். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா கூவம் ரொம்ப ஃபேமஸ். கூவம், இப்போ அந்த கூவம் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்னையில இருந்து அகற்றப்படணும், அதுக்காக நான் வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டர்பிரனர் இல்ல, ஸ்டார்ட் அப். ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு பண்றது ஸ்டார்ட் அப். அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை யூ கேன் கன்சிடர். அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன், டீச்சிங் லைனுக்கு வரலாம். ஒரு MBBS முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நான் எப்படி வாத்தியாரா இருக்கணும், யூ கேன் ஆல்சோ பிகம் a டீச்சர். அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்கு. ஸோ MBBS அப்படின்றப்போ இந்த தாட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வாண்டட் டு சே. கிளியர்? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். போர் அடிக்கல? கிளியர்ல? சண்டே வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சண்டே வந்து சென்னையில் இருக்க பசங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ. But thank you for coming. நல்ல management, because so many students I could see from 9th and 12th. And also have this dedication. I'll come to it later. But next வந்து we will look into BDS. என்னோட கசின் ஒரு பொண்ணு, அவங்க வந்து BDS தான் பண்ணாங்க. MBBS கட் ஆஃப் அவங்களுக்கு பெருசா வரல. ஸோ அதனால BDS பண்ணாங்க. 34 லட்சம் ஆச்சு அவ மொத்தமா முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் குறையும் என்கிட்ட தான் சொல்லுவார். 34 லட்சம் ஆச்சு, பொண்ணு படிக்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து பேசுவாரு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுவேன், ஏமா எவ்வளவு காசு கட்டியிருக்க, என்னோட மொத்த எடுகேஷன் செலவு பார்த்தா கூட 10 லட்சம் கூட கிராஸ் ஆகாது, நீ 4 வருஷத்துல காலி பண்ணிட்ட உங்க அப்பாவை அப்படின்னு we used to say. பட் ஸ்டில் அந்த பொண்ணுக்கு வந்து இனிஷியலா இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அப்படியே கம்மியாயிடுச்சு. அது நாங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, she tried for MBBS. எனக்கு MBBS தான் சார் ஆகணும் அப்படின்னு இருந்தா, அது மார்க் கிடைக்காத காரணத்தால BDS பண்ணான். BDSல அவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா BDS ஃபுல்லாவே இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஒன் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், டூத் பத்தி தான். ஸோ அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போனதுனால அவ சரியா படிக்கல. பட் பாஸ் எல்லாம் பண்ணிட்டா. இந்த அரியர் வைக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, ஷி பாஸ்ட். இப்போ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இந்த பல்லு இருக்கு இல்லையா, இந்த 2 பல்லு ஃப்ரண்ட்ல இருக்கிற பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு சரியா தெரியாதுன்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்கிற பல்லு, கடா பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சரியா, அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா கிட்னில வந்து அதோட நர்வ் கனெக்ட் இருக்கான். ஸோ பல் அப்படின்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டூத், it is connected with the entire nerve system of the body. நீங்க 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தா you would have studied all this இந்த சயின்ஸ்ல. ஸோ பல் அப்படின்றது ஏதோ ஒரு பல் டாக்டர் ஆக போறேன், அது நிறைய பிலிம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பல் டாக்டர் வந்து ஒரு காமெடியாவே காமிச்சிருப்பாங்க. நிறைய தமிழ் டீச்சர்ஸையும் பல் டாக்டரையும் காமெடியா காட்டுவாங்க. இட்ஸ் a very serious profession. ஏன்னா பல் அப்படின்றது it is not only connected with the mouth, it is connected with the entire body. யாருக்காவது பல்லு வலி வந்திருக்குங்களா, எவ்வளவு பெயின் இருக்கும்? ஓகே, இட்ஸ் a very important and serious profession. அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். டென்டல் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். போன வருஷம் கொரோனாலாம் அந்த டைமுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம்ல நான் வந்து ஒரு செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். யாருன்னா இந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போலோ டாக்டர்ஸோட எங்க காலேஜ் வந்து ஒரு MOU போட்டிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒப்பந்தம். என்னன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எங்க பசங்களுடைய எல்லாருடைய கிளினிக் செக் பண்ணுவாங்க, டென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க. ஸோ இதுக்கு பேர் MOUன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் டாக்டர் இருக்கார்ல, அவரை பத்தி நான் சொல்றேன். அவர் வந்து BDS டாக்டர் தான், ஆனா பேஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவருடைய ஒரே வேலை என்னன்னா, இந்த காலேஜஸ், ஸ்கூல்ஸ், சென்னையில ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்பெனிஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு MOU சைன் பண்ணுவார். சைன் பண்ணிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுப்பாங்க. அங்க இருக்கிற பேஷன்ஸ் இருக்காங்களா, ஸோ அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு போய் ரெகுலரா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அது வந்து ஒரு பேசிக் எலமெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கன்சல்டன்சிக்கு நீங்க அங்க வரணும் அப்போலோக்கு, அதுக்கு சில சார்ஜ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு வித்தியாசமான விஷயமா உங்களுக்கு தெரியலையா MOU அப்படின்றது? நாளைக்கு நீங்க BDS படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டரா தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஆல்சோ திங்க் இன் த கான்டெக்ட் ஆஃப் அ மணி மேக்கிங் பிசினஸ் ஆஸ்பெக்ட். That is, you can go and do MOU with all the companies, colleges, schools, and you can develop in that context. நிறைய பேர் வந்து பல்லு செக்கே பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரேர்லி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்றவங்க, 5 வருஷத்துக்கு செக் பண்ற மாதிரி இருப்பாங்க. பட் இட்ஸ் a very serious affair. பல்லு வந்து ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு ரொம்ப சீரியஸான இஷ்யூவா மாறும். அதை வந்து சின்ன வயசுல இருந்து அந்த கண்டினியூவஸ் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால யூ ஷுட் ஆல்சோ ரைட் லாட் ஆஃப் அகாடமிக் பேப்பர்ஸ், பிரிங் அவேர்னஸ் டு த பீப்பிள் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூத். இதெல்லாம் வந்து ஒரு BDS படிக்கிற மாணவர்கள் இதை நோக்கி வந்து பண்ணலாம். இப்போ என்னுடைய ஒரு ஜென்ரல் தாட் டு பிரேக் ஐஸ் பிரேக் மாதிரி. இப்போ MBBS நான் ட்ரை பண்றேன் சார், எனக்கு கிடைக்கல. BDS அந்த பொண்ணு மாதிரியே எனக்கு BDS கிடைக்குது. நான் இப்போ BDS வந்து எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் எப்படி சார் படிப்பேன் அப்படின்னா, I'll just give a small understanding of it. இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, சச்சின் நீங்க மேபி பெரிய அளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க, மேபி விராட் கோலி எடுத்துக்கலாம். விராட் கோலி இருக்காரு, வெரி ஃபேமஸ் கிரிக்கெட்டர். வாஸ் he born to play cricket? No. இப்போ இதே விராட் கோலி 17th செஞ்சுரியில பிறகுறாருன்னு வச்சுக்கோங்க.
அப்ப கிரிக்கெட்னு ஒன்று இல்லாமலே இருந்திருக்கும். இல்ல 15th centuryல பிறகுறாரு, கிரிக்கெட்னு ஒன்று கிடையாது. அப்போ கிரிக்கெட் ஒன்று இல்லாத பொழுது அவர் கிரிக்கெட் கண்டெல்லாம் பிடிக்கல, கிரிக்கெட் விளையாட செஞ்சார். ஒன்று இருக்கு, அதை பார்க்கறாரு, அது பிடிச்சிருக்கு, அதை கண்டினியூ பண்றாரு. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் வந்தாச்சு. நீங்க என்ன பண்ணலாம்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், அது பிடிச்ச உடனே அதை நோக்கி போகலாம். சப்போஸ் அது செட் ஆகல அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே வந்து we are an advanced ape. அப்ப என்ன ஆகும்னா you can actually mold your mind and you can go towards the next path. MBBS கிடைக்கலனா BDS. ஆனா BDS once போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இனிஷியலா சில ஈவில் தாட்ஸ் எல்லாம் இருக்கும். MBBS டைப் பண்ண கிடைக்கல, சரியா படிக்க மாட்டேன்னு. பட் slowly when you start looking into it, it is also connected with the overall medicine and you will start loving it. அதாவது இந்த வடிவேல் காமெடி கூட வரும் இல்லையா, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும், அது கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி. அது கொஞ்சம் காமெடியா இருக்கும், பட் ஐம் டேக்கிங் இந்த சீரியஸ் அஃபேர். ஓகே, ஸோ BDS அப்படின்னும் பொழுது MOU ஞாபகம் வச்சுக்கோங்க, அகாடமிக் அவேர்னஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். பல்லுன்றது நாட் ஜஸ்ட் பல்லு, இட் இஸ் கனெக்டட் வித் என்டையர் நர்வ் சிஸ்டம் ஆஃப் த பாடி. இந்த தாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். நம்ம ஏரியாவுக்கு வரலாம், இந்தியா. நான் வித் இயர்ஸோட மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 5.5 years. அதே மாதிரி இதுக்கெல்லாம் நீட் தேவை. ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரி, இது இந்தியாவில் தோன்றப்பட்டது. நான் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த வருஷம் எக்ஸாக்டா சர்ச் ஆச்சுன்னு. எங்கெங்கயோ கொண்டு போகுது நமக்கு. 3000 years, 2500 years, இட் இஸ் டேக்கிங் சோ லாங். ஸோ அதனால வந்து ஆயுர்வேதிக் பொறுத்த வரைக்கும் என்ன சார் இதில் கற்றுப்பாங்க? ஜென்ரலாகவே ஆயுர்வேதிக் ஆட்களை வந்து நம்ம டாக்டர் மாதிரியே பார்க்க மாட்டோம், பர்சீவ் பண்ண மாட்டோம். ஆயுர்வேதிக்னா ஏதோ ஒரு கடையில் இருப்பார், அப்படி கிடையாது. இஸ் ஆல்சோ டாக்டர். நீட் வேணும் இதுக்கு முக்கியமா. ஓகே, ஸோ ஆயுர்வேதிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹெர்பல்ஸ், மெடிசன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரான் அப்படின்னா அவங்க அந்த வியாதியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த பையனுடைய ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் பார்ப்பாங்க, அவனுடைய லைஃப் ஸ்டைல் பார்ப்பாங்க, அவனுடைய ஃபுட் பிராக்டிஸ் பார்ப்பாங்க, அப்புறம் மென்டலி எவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து they will try to understand the origin of the problem rather than just addressing the problem. இது கோல்டு வந்துச்சா, இதை சாப்பிடுப்பா சரியாயிடும், அப்படி இல்லை. இந்த கோல்டு ஏன் வந்தது, இவனுக்கு ஏன் இம்யூன் இவ்வளவு வீக்கா இருக்கு, இவன் தங்கச்சிக்கு கோல்டு வரல, இவனுக்கு ஏன் கோல்டு வந்தது அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. And it looks into boosting the immune power of the person. நீங்க மற்ற டாக்டர்ஸ், அதாவது MBBS and BDS போனீங்கன்னா they will address the problem. But when it comes for the Ayurvedic and even homeopathy, they will try to find out the origination of the problem. ஆரம்பம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் கிளாசிக்கான ஒரு மெடிக்கல் ஸ்டடிஸ் தான். நான் சார் கிட்ட பேசும்போது கூட சார் சொல்லியிருந்தாரு, எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் தான் டார்கெட் பண்றாங்க, எல்லாமே பாருங்க அப்படின்னா. சி ரிமெம்பர் கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, ஆக்டர் கமல்ஹாசன். இந்த ஸ்வச் பாரத்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஆரம்பிச்சு விட்டாங்க. நான் சொல்றது 2016, 16. அப்ப கமல்ஹாசனையும் நாமினேட் பண்ணாங்க. மொத்தம் வந்து 13 பேரை நாமினேட் பண்ணாங்க இந்தியா ஃபுல்லா. அதுல கமல்ஹாசன் ஒருத்தர். ஸ்வச் பாரத்னா என்னது? நாட்டை சுத்தமா வச்சிருக்கணும், குப்பை தொட்டில குப்பையை போடணும். இதுதான் ஸ்வச் பாரத்தோட மேஜர் அஜெண்டா. அப்ப வந்து கமல்ஹாசன் கிட்ட பேட்டியில் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் சின்ன வயசுல அவங்க அம்மா கிட்ட பேசினாராம், ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமா, நான் ஆக்டரா இருக்கலாமா, டான்சரா போலாமா, டைரக்டரா மாறலாமான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, அப்பா நீ குப்பைக்காரன் கூட ஆயிக்கோப்பா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா அதுல நீ தலை சிறந்து இருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்வச் பாரத் என்றது என்னது? குப்பை தொட்டில குப்பை போடணும். அப்ப அவர் சொன்னாரு, நான் கடைசியில எங்க அம்மா சொன்னதுக்கு தான் வந்திருக்கேன், எது செஞ்சாலுமே அதுல தலை சிறந்து இருக்கலாம், இது செஞ்சாதான் தலை சிறந்து ஆகணும் கிடையாது. So therefore you can become anything, but in that particular context you should become strong அப்படின்னு. இப்போ நான் கூட பாத்தீங்கன்னா 23.5 yearsல I became professor. டீச்சர் கிடையாது, ப்ரொஃபசர் காலேஜ்ல. 23.5ல நான் ப்ரொஃபசர் ஆகும்போது I was quite young. 25.5 2 வருஷத்துல வந்து I became HOD. HOD அந்த மாதிரி ஆக்கவே மாட்டாங்க எந்த ஸ்கூல்லுமே, எந்த காலேஜஸ்லுமே அப்படி ஆக்க மாட்டாங்க. Why they made me HOD is because ரொட்டேஷன் பேசிஸ் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. ரொட்டேஷன்னா என்னை விட சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள HOD ஆக்காம என்ன ஆக்கிட்டாங்க. பையன் வந்து சின்ன பையனா இருக்கான், கொஞ்சம் டைனமிக்கா வேலை பார்ப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க டீச்சருக்காக தான் படிச்சீங்களா? கிடையாது. நான் KPMGல ஒர்க் பண்ணேன். KPMGன்றது தலை சிறந்த அக்கௌண்டிங் கம்பெனி உலகத்திலே. ஹைதராபாத்ல ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த ஃபீலிங் வரல, கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு அப்புறம் பொலிட்டிஷியன் ஆகலான்னு தாட் இருந்தது. எங்க அப்பா வந்து இருக்கிறது பத்தாதப்பா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிஷியன்லாம் ஆகாதெல்லாம் வேலைக்கு சின்ன பையன் 21 வயசுல வளர்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் இல்ல நான் பொலிட்டிஷியன் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், கம்யூனிட்டி ஒர்க்ஸ்லாம். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சு அப்படியே வந்து வி கேம் ஃபார் டீச்சிங் லைன். ஸோ அப்போ டீச்சிங் லைனுக்காகலாம் உழைக்கல, அப்படியே அது போற போக்கில் நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் லவ்விங் தட், வி ஸ்டார்டட் feeling that the power of the position and we started working towards for the betterment of it. அப்படிதான் இருக்கணும். சரியா? இன்னைக்கு வந்தோம்,
கேட்டோம், ஏதோ வளர்னாரு, நான் காதுல வாங்கிட்டேன், இந்த காதுல எடுப்பேன் அப்படின்னு கிடையாது. நீ எதுவா வேணா ஆகு. ஆனா இது கிடைக்கல அப்படின்னா டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். டிப்ரெஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லைஃப் இஸ் சோ பிக், ஆக்சுவலி சோ பிக். நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். அவர் அப்படி நினைச்சிட்டு இருப்பாரு, அவர் இன்னொருத்தரை பார்க்கும்போது இறங்கிடுவார். ஓகேவா? இட் இஸ் ஆல் கோயிங் லைக் அ சைக்கிள். ஸோ தேர்ஃபோர் யூ ஹேவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் லுக்கிங் இன்டு லைஃப் அஸ் லைஃப். டோன்ட் டேக் இட் டோ சீரியஸ். கிடைக்கல அப்படின்னா ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தேர் ஆர் பாசிபிலிட்டி. ஆயுர்வேதிக் கிடைக்கலையா, ஹோமியோபதி போங்க. ஹோமியோபதி கிடைக்கலையா, உனானி போங்க. உனானி கிடைக்கலையா, நிறைய இருக்கு. 25 கோர்ஸ் இருக்கு, பெஸ்ட் கோர்சஸ். நான் மொத்த கோர்ஸையும் இங்க சொல்லல. ஐ எம் டேக்கிங் த பெஸ்ட் கோர்சஸ் அண்ட் ஈச் கோர்ஸ் இஸ் ஹேவிங் அ ஸ்பெஷல் அண்ட் டைனமிக் பவர்ஸ். Okay, so Ayurvedic அப்படின்றது வந்து don't think it in wrong context, because Ayurvedic is a very powerful one. Awareness create பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு ஜெனரலா ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, Ayurvedic அப்படின்னா அவங்க டாக்டர் எல்லாம் கிடையாது அப்படின்னு. It is not so. It's a very serious thing. நிறைய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்ப டயபிட்டிஸ்ன்றது சுகர்னு சொல்லுவோம் இல்லையா? சுகர் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அவரோட யூரின் இருக்குல்ல, யூரின், அந்த யூரின் எடுத்து தெரிச்சிருவாங்க. எறும்பு வந்து சாப்பிடுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. எறும்பு வந்தா சக்கரை இருக்கு, எறும்பு இல்லைன்னா சக்கரை. இது ஆயுர்வேதிக்ல ஒரு லைன் ஆக்சுவலா. இது வந்து இப்போ மெடிக்கல் பிராக்டிஸ்ல இதெல்லாம் பண்றது கிடையாது. ஆயுர்வேதிக்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒருத்தனுடைய மொத்த ஹிஸ்டரியுமே வந்து அவனுடைய எக்ஸ்கிரீஷன் மூலியமாவோ அவனுடைய பேசுறது மூலியமா கூட கண்டுபிடிக்கலாம். டிப்ரெஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளட் பிரஷர் அதிகமாகுது. டிப்ரெஷன்ன்றது என்னது, மனசை சார்ந்து தானே. இப்போ அம்மா வந்து திட்டாங்க, எனக்கு சோகமா இருக்கேன், அப்படி சோகமா இருக்கும்போது பிளட் பிரஷர் கம்மியாகுது. ஒருத்தன் வந்து பலார்னு அடிச்சிட்டான், இல்ல திட்டான், கோபம் வருதா, கோபத்துல பிளட் பிரஷர் அதிகமாகுது. சோ உங்களுடைய எண்ணங்கள் வந்து உடம்புல பிரதிபலிக்குது. அப்போ அந்த எண்ணங்களையும் படிக்கணும், உடம்பையும் பார்க்கணும். இதெல்லாம் ஆயுர்வேதிக்குள்ள வரும். மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they just look into the treatment as a treatment, output as an output. This is having a wider scope. So please keep that in the mind. Next போலாமா? ஹோமியோபதி. Ouch. I'm sorry. சரியா ஒர்க் ஆகல சார். கேன் யூ கோ ஃபார் த ப்ரீவியஸ் மேம்? ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, இதுக்கு முன்னாடி மேம். ஃபைன். இதுக்கு அடுத்தது ஹோமியோபதி எந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்கன்னு யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். எனிஒன் சொல்லிருப்பாங்களா யாராவது உங்களுக்கு டீச்சர்ஸ்? இல்லையா? ஹோமியோபதினா ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, 18th century தான். ஆயுர்வேதிக் தான் ரொம்ப பழசு. ஹோமியோபதின்றது கிட்ட ஆரம்பிச்சதான் 18th century. நான் படிச்சேன். அவரோட பேர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சார் இல்லையா, அவரோட பேர் வந்து நிர்மல் ஹென்மன். ஓகே, ஹென்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. So he is the founder, maybe founder னு சொல்றதை விட he is the one who started this concept called homeopathy அப்படின்னு. ஜெர்மன் physicist அப்படின்னு, சயின்டிஸ்ட். ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஹோமியோபதி ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாரு. இப்போ ஹோமியோபதி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து கோல்டு வந்துச்சு, இல்ல ஜரம் வந்துச்சு, வைரல் ஃபீவர். இவர் போன இடத்துக்கு இவரும் போயிருக்காரு, ஆனா இவருக்கு வைரல் ஃபீவர் வரல. இப்ப 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா, இவனுக்கு ஏன் வரல, இவனுக்கு ஏன் வந்தது, ஆயுர்வேதிக் மாதிரியே இருக்கும். இவருக்கு ஏன் வந்தது, அவருக்கு ஏன் வரல அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் இது வரணும்னா என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. என்ன சார், நல்லா இருக்கவனை ஏன் சார் கெடுக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உடம்பு நல்லா இருக்கிறவருக்கும் இந்த வியாதி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அவருக்கு அந்த டோஸை கொடுத்து பார்த்து, இதெல்லாம் ட்ரையல்ஸ் தான், ஓகே, இது லைவா பண்றது இல்ல. இவருக்கு அந்த டோஸ் கொடுத்தா வருதான்னு பார்ப்பாங்க. சில டோஸ் இவருக்கும் அந்த கோல்டு வருதான்னு. சப்போஸ் இவருக்கு அந்த கோல்டு வருது அப்படின்னா அதை வச்சு இவருக்கு இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நல்லா இருக்கிறவருக்கு வியாதி வர வச்சா அந்த வியாதி வந்தவங்களுக்கு கொடுத்தா சரியாகுமா, இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் டோசேஜ் அதிகப்படுத்திட்டே இருக்கிறது சில விஷயங்களுக்கு. ஸோ மெடிசன் மேல மெடிசனை மிக்ஸ் பண்றது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஹெர்ப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் அ பியூர் மெடிசனல் கான்செப்ட். நீங்க அந்த பிக்சர்லேயே பார்க்கலாம். நான் அதனால தான் வாலண்டியரா வந்து மெடிசன்ஸை வச்சிருக்கேன். ஸோ ஹோமியோபதி அப்படின்றது இட் ஆல்சோ ஹேஸ் சம் ரியலம் ஆஃப் மெடிசன்ஸ் இன்சைட் இட்.
ஸோ திஸ் இஸ் another கான்செப்ட். கொஞ்சம் சீரியஸான அஃபேர் இல்லாதவங்க எல்லாம் ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கு போறதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பிசிக்கல் டேமேஜ் ஆர் சம்திங் லைக் சிவியர் ஆஸ்பெக்ட் அப்படின்னும் போது ஜென்ரலி பீப்புள் கோ ஃபார் த MBBS and the specialized one. BDS அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு பல்ல சம்பந்தப்பட்டது. ஸோ இதுதான் இந்த 4 முக்கியமான மனிதர்களை சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ். இதுதான் 4. ஓகேங்களா? இதை தாண்டி யுனானின்னு ஒன்று இருக்கு, அது இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்றது கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம எதை எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி எடுப்போம். வெட்டினரி அனிமல்ஸ், வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு. இப்போ அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேஷனல் அனிமல் அப்படின்னா நம்ம டைகர்னு சொல்லுவோம் இல்லையா, டைகர். இப்போ இந்த டைகருக்கு வந்து அந்த இடத்துல டைகர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்ல டைகர் இருக்கணும் ஆனா டைகர் இல்லை, அப்போ அந்த ஈகோ சிஸ்டமே அன்பேலன்ஸ் ஆகும் தெரியுங்களா. அப்போ அதிகமான டைகர் வேட்டையாடுற விலங்குகள் உற்பத்தி அதிகமாகலாம், அதோட இனப்பெருக்கம் அதிகமாகலாம். ஒரு முறை என்னாச்சுன்னா ராபிட் இருக்கு இல்லையா, ராபிட் ஆஸ்திரேலியால ராபிட் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டூரிஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு 20 ராபிட் எடுத்துட்டு போய் ஆஸ்திரேலியால விட்டாரு. விட்ட உடனே அது பயங்கரமான பாப்புலேஷன் ஏறி போச்சு. So many rabbits have come. அதுக்கப்புறம் அந்த ராபிட்டோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதை வேட்டையாடுற விலங்கு ஆஸ்திரேலியால அந்த பர்டிகுலர் ரீஜன்ல கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்றேன். ரஷ்யால பாத்தீங்கன்னா, அப்ப ரஷ்யா கிடையாது, USSR அப்படின்னு சொல்லுவாங்க. USSRல பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல குருவி எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பாக்குறது எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு குருவி. இந்த குருவி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நெல்லை சாப்பிட்டுடுது வந்து. ஸோ நெல்லை சாப்பிட்றதுனால விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அப்போ உடனே வந்து அங்க இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா குருவியை பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. குருவிகளோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா குருவி பாப்புலேஷன் கம்மியான உடனே மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குல்ல, இன்செக்ட்ஸ், அதோடைய பெருக்கம் அதிகமாயிடுச்சு. ஸோ பூச்சிகளோட பெருக்கத்தை குருவி கட்டுப்படுத்திட்டு இருந்தது, குருவியை வந்து சில விஷயங்கள் கட்டுப்படுத்திட்டு இருந்தது. இந்த ஈகோ சிஸ்டம் அன்பேலன்ஸ் ஆகும்போது அல்டிமேட்டா யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் லைக் அஸ். எல்லா விலங்குக்கு பின்னாடியுமே கைண்ட் ஆஃப் லைக் சம்திங் ஷுட் பி தேர். நம்ம அதை சாதாரணமா நினைச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஈகோ சிஸ்டம் லைஃப் ஸ்டைல்ல அடி வாங்கும். ஒரு செயின் ஒன்று கட் ஆச்சுன்னா, இப்ப நான் செயின் போட்டிருக்கேன், இது கட் ஆச்சுன்னா கீழே ஊந்துரும் இல்லையா. செயின் நல்லா தானே இருக்கு, ஒரு கட்டு தான் ஆச்சு, அப்படி கிடையாது. எவ்ரிதிங் வில் பி கனெக்டட், எவ்ரிதிங் வில் பி கட்டட். So that is what the importance of this particular course. So நீங்க வந்து இதுக்கு நீட் எழுதிட்டு இது கூட ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லாருமே வந்து don't ever go in the same path that I wanted to become. என் ஃப்ரெண்ட் அது பண்ணா நான் பண்ண போறேன் சார், என் ரிலேட்டிவ் அது பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான் பண்ணிட்டான் அதனால நானும் பண்ண போறேன். யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு செட் ஆகுமா? உண்மையிலே நேச்சுரலா உங்களுக்கு விலங்குகள் பிடிக்கும், எனக்கு விலங்குகளோட இருக்கிறது பிடிக்குது, எனக்கு வந்து அது ரிலேட்டடா வந்து என் லைஃப் பயணம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா யூ ப்ளீஸ் கன்சிடர் திஸ். ஸோ வெட்னரி அப்படின்னும் பொழுது இங்க வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் படிப்பீங்கன்னா என்சைம்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாரசைட்ஸ், ஹிஸ்டாலஜி, பால்ட்ரி, நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு கோழி பண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி பண்ணையில கூட அந்த கோழியை எப்படி அதை சரியா பார்த்துக்கணும் அப்படின்றது அங்க மேனேஜ் பண்றவங்களுக்கு தெரியாது. தே நீட் த அட்வைஸ் ஆஃப் த டாக்டர்ஸ். ஸோ யூ கேன் பி அன் அட்வைசர் ஃபார் த போல்ட்ரி ஃபார்ம்ஸ். அண்ட் ஒரு அனிமலுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, முக்கியமான அனிமல்ஸ்க்கு, இப்போ நம்ம சீட்டா வந்து இந்தியாவில் சர்வைவ் ஆக முடியல, ரொம்ப கஷ்டப்படுது சீட்டா. நம்ம கவர்மெண்ட் கூட சீட்டாவை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஏன் சீட்டாவால வந்து இங்க சர்வைவ் ஆக முடியல? நேச்சுரலா பாத்தீங்கன்னா அந்த ஈகோ சிஸ்டம் நம்ம உடைச்சிட்டோம். சீட்டா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிரீச்சர். அது கட்டானதால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, வாட் இஸ் தட், ஒரு பர்டிகுலர் கிரீச்சர் இருக்குமா, அது என்ன பண்ணும்னா சிங்கமும் புலியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வந்து சாப்பிடும். ஐனா, சூப்பர், ஐனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வல்ச்சர் வந்து மீதி இருக்கிறது சாப்பிட்ரும். கரெக்டா அந்த இடத்துல டீகம்போசிஷன் நடக்கும். எவ்ரிதிங் வில் கோ இன் த ப்ராப்பர் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஈகோ சிஸ்டம்ல அந்த விஷயங்கள் கரெக்டா நடக்குதான்னு பாக்குறதும் வெட்னரி தான். அதே மாதிரி அந்த விலங்குகளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துறது வெட்னரி தான். ஓகேவா? திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஒன்லி பிலாங்கிங் டு ஹியூமன் பீயிங்ஸ், இட் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன். கிளியர்? ஸோ நீங்க பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள் தான் இருக்கலாம், பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மரம் இருக்கு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பூச்சி இருக்கு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வாட் இஸ் தட் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட டாக்டர் தான். ஸோ இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். கிளியர்? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் ஃபார் த நீட் பார்த்தோம்னா யுனானி. இந்தியால பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்றதுல சென்னையில இருக்கு, நான் பார்த்துட்டேன். சென்னையில யுனானி சயின்ஸ் எல்லாம் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு, இதுக்கும் நீட் தேவை. இது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a mixture of homeopathy, mixture of ayurvedic and mixture of traditional, cultural. ஏன்னா இது ஒரு கண்ட்ரில இருந்து உருவாக்கப்பட்டது இல்ல. இட் இஸ் having its history from Greece. கிரீஸ்ல இருந்து வந்தது இது. கிரீஸ்ல இருந்து கொஞ்சம், இந்தியால இருந்து கொஞ்சம், அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து கொஞ்சம். சோ 3 கண்ட்ரியும் மிக்ஸ் ஆன ஒரு சிஸ்டம் தான் யுனானி. இது வேர்டு பாத்தீங்கன்னா கிரீக்ல இருந்து வந்த வேர்டு. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மெடிசன்ஸ் வந்து
மரத்துல இருந்து தாவரத்துல இருந்து எடுக்கிறது. இந்த போதி தர்மர் படம், அந்த ஒரு அந்த படத்துல வந்து பேசிக்கலி வாட் தட் பர்சன் டஸ் இஸ் உனானி தான். அது ஆயுர்வேதிக்கும் யுனானியும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு அதை டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் 2000 years ஆஃப் ஹிஸ்டரி. ரொம்ப பழைய ஃபார்மேட் ஆஃப் சயின்ஸ். ஸோ இதையும் கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா பசங்களா? நீட் ஓகேவா? எத்தனை பேர் இங்க நீட் எழுதலாம்னு இருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சூப்பர். எத்தனை பேர் வந்து ப்ளீஸ்மா, எத்தனை பேர் ஜேஇஇ எழுதலாம்னு இருக்கீங்க? ஹாப்பி டு சி. பட் நீட்டை விட கம்மி தான். ஓகே ப்ளீஸ். எத்தனை பேர் வந்து இங்க 9th 10th பசங்க மட்டும் கை தூக்குங்க. எத்தனை பேர் வந்து இல்ல இப்ப இல்ல 9th 10th பசங்க மட்டும். எத்தனை பேர் காமர்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க? கம்மி, ரொம்ப கம்மி. சரி, 10th படிக்கிற பசங்க எத்தனை பேர் சயின்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க? 10th மட்டும். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே. ஓ, இந்த ஸ்லாங்ல தான் இருக்கீங்களா நீங்களும்? சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட், காமர்ஸ். அது 1 2 3 கிடையாது. ஓகேங்களா? இப்ப ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படிலாம் இருக்கும். ஸ்லீப்பர் கிளாஸ், அன்ரிசர்வ். இது அப்படி கிடையாது. குரூப் 1னா அது ஒரு ஏரியா, குரூப் 2னா அது ஒரு ஏரியா. டோன்ட் திங்க் இட் இன் த கான்டெக்ட் ஆஃப் கிரைட்டீரியாஸ். அதாவது ரேங்கிங் பேஸ்ட் கிடையாது. சரியா? நிறைய பசங்க என் காமர்ஸ் எடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. நான் அதோட ஸ்கோப் சொல்றேன், பயந்துருவீங்க நீங்க ஆக்சுவலா காமர்ஸ் சொன்ன அப்படின்னா. அதுக்கப்புறம் மொத்தமா அப்படியும் போயிடாதீங்க. இதுலயும் கொஞ்சம் போங்க, அதுலயும் கொஞ்சம் போங்க. ஹேவ் தட் 360 degree வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைசிங் திங்ஸ். நான் வந்து நீட் பத்தி பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதுல சீட்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கும், பாத்துக்கோங்க. எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது வந்து போன வருஷத்தோட டேட்டா. 2022 அந்த கடைசி 2 லைன் மட்டும் பாத்துருங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃபர்ட் அண்டர் நீட் 1,76,126. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து. இதுல எம்பிபிஎஸ் வந்து 1 lakh கிராஸ் பண்ணுது. அண்ட் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 27,000. ஆயுஷ் அப்படின்றது நான் ஆயுர்வேதிக்கு மீன் பண்ணேன் அது. அதுக்கப்புறம் பிவிஎஸ் அப்படின்றது இந்த வெட்டினரி சயின்ஸ். ஸோ இதுல வந்து நான் ஹோமியோபதி வந்து கொடுக்கல, ஹோமியோபதி கொடுக்கல, யுனானியும் கொடுக்கல. அது தவிர்த்து மற்ற எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இந்தியால பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க சொல்லுங்க? 1 lakh, 2 lakhs, 50 lakhs. 50 லட்சம் பேர் பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாம் பேங்க் எக்ஸாம் சேர்த்து. ஐபிபிஎஸ், அப்புறம் வந்து நீங்க பிஓலயே பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, எஸ்பிஐ கிளர்க், அது இதுன்னு எல்லாம் சேர்த்தா 50 lakhs people are writing bank exam. சரிங்க சார், எத்தனை போஸ்ட் தெரியுங்களா? கெஸ் பண்ணுங்க போஸ்ட் யாராவது? 38,000 பொசிஷன்ஸ். 38,000 பொசிஷனுக்கு 50 லட்சம் பேர் எழுதுறாங்க. இப்ப நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன் இல்லையா, நாங்கெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம். அந்த எக்ஸாம் பத்தி ஒன்னு சொல்றேன். இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து மொத்தம் 12 லட்சம் பேர் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம் 12 லட்சம் பேர்ல மொத்தமா 60,000 பேர் தான் டீச்சர் ஆவாங்க ஒரு வருஷத்துக்கு. சோ அப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் அது நடக்கும். நாளைக்கு நீங்க நீட் எழுதுறீங்களே அதுலயும் நடக்கும். நீட் பாஸ் பண்றது விஷயம் இல்ல, அந்த கட் ஆஃப் வரணும் இல்லையா, அந்த கட் ஆஃப்ல யூ ஹேவ் லாட் ஆஃப் காம்படிஷன். அதுல என்ன ஆகும்னா யூ மே நாட் கெட் த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் கட் ஆஃப். நான் இப்போ ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு காலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நான் ஓப்பனிங்ல உங்களுக்கு NIRF ஒன்று காமிச்சேன் இல்லையா, அந்த NIRF பாக்குறீங்க. சார் நான் படிச்சா இந்த 10 காலேஜ்ல தான் சார் படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கான கட் ஆஃப் வரல. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் அந்த பையன் உட்காந்து படிக்கலாமா, இல்ல ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சா போதும்னு போயிடலாமா? என்ன கேட்டீங்கன்னா காலேஜஸ்ல இப்ப டிஃபரன்சஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு, நிறைய கம்மி ஆயிடுச்சு. இப்ப நான் படிக்கும்போது யூஜி வந்து அந்த டைமுக்கு சவுத் இந்தியால நம்பர் 1 காலேஜ்ல நான் படிச்சேன், லாயலால. அந்த காலேஜ்ல நான் கிளாஸும் எடுக்கிறேன், அதே மாதிரி இன்னொரு காலேஜ்லயும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு அந்த 2 டிஃபரன்ஸுமே இப்ப மங்கல் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் கிளியரா டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படின்னா டாப் கம்பெனிஸ் எல்லாம் இங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும், இங்க வராது. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா 2 கம்பெனிக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் பெருசா வரது கிடையாது, 2 காலேஜுக்குமே. வாட் தே ஆர் டூயிங் இஸ் தே ஆர் காலிங் ஃபார் வாக் இன், நீங்க டைரக்டா வாங்க அப்படின்றாங்க. அவங்க எதை பாக்குறாங்க? யுவர் மார்க்ஸ் பாக்குறது இல்ல, காலேஜ் பாக்குறது இல்ல, தே ஆர் லுக்கிங் இன்டு யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிபிகேஷன்ஸ். 2 விஷயம், ஸ்கில், சர்டிபிகேஷன். ஸ்கில் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் நாலேஜ். நாலேஜ் உங்க நிறைய பேருக்கு இருக்கும், என்னை விட ரொம்பவே அதிகமா இருக்கும் நாலேஜ். நான் ஒரு விஷயம் செய்ய சொல்றேன், அதை செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்கில். வேலைக்கு போறவன் இல்ல வேலையில உங்களை எடுக்கிறவன் வந்து நாலேஜ் பாக்குறது கிடையாது, ஸ்கில் தான் பார்ப்பான். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அதை நீ செய்யணும், செஞ்சினா உனக்கு வேலை இருக்கு. ஸோ ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த நாலேஜ். இதை கம்பெனி ரியலைஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஸோ காலேஜோட டிஃபரன்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அடுத்த காலேஜ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியா இருக்கும், பட் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது போனாலும் பரவாயில்ல. எப்படின்னா இப்போ யுடிமின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, சர்டிபிகேஷன். அது மூலமா நீங்க கத்துக்கலாம். நிறைய சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு, கோர்செரான்னு ஒன்று இருக்கு.
EDXன்னு ஒன்று இருக்கு, கூகுள்லயே நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது நீங்க அந்த பெரிய காலேஜ்ல என்ன மிஸ் பண்றீங்களோ அது சின்ன காலேஜ்ல பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. நான் லாஸ்ட் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நவ் லுக்கிங் இன்டு தி ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி நீட், யூ நீட் டு நோ யுவர் காம்படிட்டர்ஸ். எப்பயுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி அதோட காம்படிட்டர்ஸையும் படிக்கணும். அதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இப்போ இந்த 1,00,000 சீட்ஸ் இருக்குல்ல நீட்ல, எத்தனை பேர் நீட் எழுதுறாங்க? யாராவது கெஸ் பண்ணுங்க. நீட் நிறைய பேர் எழுதுறேன்னு சொல்லியிருந்தீங்களா? how many people are writing நீட்? கெஸ். 10 lakh கிட்ட வந்துடுச்சு. எவ்வளவுமா? 20 கிடையாது. 10 lakhs, 11 lakh, 12 lakhs இந்த ரேஞ்சில தான் இருக்கும். நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது இல்லையா? சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. 13 வச்சுக்கலாம். 13 lakhs people எழுதுறாங்க. 1 lakh தான் சீட் இருக்கும்போது அப்ப நேச்சுரல் என்ன நடக்குது? காம்படிஷன் அதிகமாகுது இல்லையா? சோ அதே மாதிரி நீட் அப்படின்றது ஃபுல் 100% கிடையாது. நீட்டை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு 15%, இன்னொன்னு 85%. இந்த 15% அப்படின்றது சென்ட்ரல் சீட்டு, 85% அப்படின்றது ஸ்டேட் சீட். இப்போ ஒருத்தர் வந்து ஆந்திரால இருக்காரு, அவர் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா வேற ஸ்டேட் விட்டு வராரு இல்லையா, அவர் வந்து அந்த 15%குள்ள வந்துருவார். மீதி 85 நம்ம மாணவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். இது கோட்டா பேசிஸ்ல தான் போகுது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நமக்கு கொண்டு வந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்களுக்கு கோட்டா தருது. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் a huge competition. நீட் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. சரியா? இந்த வயசுல தான் நீங்க படிக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. காலேஜ்ல வந்து இந்த அளவுக்கு பிரஷரபிளா நீங்க படிக்க மாட்டீங்க. You will study as usual. கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் கான்செப்ட் கொஞ்சம் பிராக்டிகலா பாருங்க, அது போதும். ஸ்கூல்ல தான் உண்மையிலே சின்சியரா படிக்கணும். உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பிரஷர் கொடுக்குறாங்கன்னா you should be happy. ஏன் தெரியுங்களா? எங்க சென்னையில எல்லாம் அப்படி பண்றது கிடையாது. நான் தப்பா சொல்ல நினைக்காதீங்க. சென்னையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டுறாங்க. இங்க வந்து they are focusing more on the education. இந்த வயசுல வந்து 12th standard especially 10th and 12th give your best. உன்னோட எது பெஸ்ட் நீ நினைக்கிறியோ அதை கொடுத்துரு. 11th கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம். அதே மாதிரி 9th கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் 10th and 12th கிவ் யுவர் பெஸ்ட். ஏன்னா 10th நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுக்கலாம், நீ காமர்ஸ் கூட எடுக்கலாம். தட்ஸ் டிஃபரெண்ட். பட் கிவ் யுவர் பெஸ்ட் இன் தி 10th standard. சிமிலர்லி ஃபார் 12th standard கிவ் யுவர் அட்மோஸ்ட் பெஸ்ட். அட்மோஸ்ட் பெஸ்ட். என்னுடைய சீனியர் ஒரு பையன், நான் 12th படிக்கும்போது நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், என்னோட சீனியர் அவனும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். அந்த பையன் வந்து 4 சப்ஜெக்ட்லயும் சென்டம். அந்த நாங்களாம் 1200 எழுதியிருப்போம். 4 சப்ஜெக்ட்லயும் சென்டம் கோர் பேப்பர்ஸ்ல. இங்கிலீஷ் பிரெஞ்சில் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவன் 1187 எடுத்தான். நானும் லெவலா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் செகண்ட் இயர் இருப்பான் இல்லையா, ஒரு நாள் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அண்ணா எவ்வளவு கட் ஆஃப்னு கேட்டேன். ஒரு அரியர்ரா அப்படின்னாரு. அரியர்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸ்கூல் டாப்பர் அவரு, ஆனா காலேஜுக்கு வந்த உடனே அரியர்ன்றாரு. அப்ப என்னன்னா ஸ்கூல் வரைக்கும் நல்லா தான் படிச்சாரு, காலேஜ்ல அது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டாரு. அப்பா ஒரு இடத்துல வந்து சேர்ந்தாச்சு. அப்படி கிடையாது. இட்ஸ் a continuous process. ஸ்கூல்ல படிச்ச அளவுக்கு நீங்க படிக்க மாட்டீங்க, ஆனா உங்களுடைய வே மாறணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மஸ்ட் பி சேஞ்ச்ட். மறுபடியும் புக்கிஷா இருக்க கூடாது. நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்கணும், நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசணும், இன்டர்ன்ஸ் நிறைய பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் காம்பன்சேட் யுவர் ஹார்ட் ஒர்க் இன் a different dimension. அதுதான் நீங்க காலேஜ்ல பண்ணணும். மறுபடியும் அதே புக் எடுத்துட்டு புரட்டிட்டே இருந்தீங்கன்னா it doesn't make any difference. Like what you have done in the 12th, the same will be continuing. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அப்ப எங்க சீனியர் மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்றத கான்செப்ட். காலேஜ் வந்துட்டா ஜாலியா இருக்கலாம் கிடையாது. காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம், பட் அட் தி சேம் டைம் அகாடமிக் ஷுட் பி சீன் இன் a different dimension. இது என்னோட பாயிண்டா வச்சுக்கோங்க. சோ நீட்டோட ஆஸ்பெக்ட்டுக்கு அடுத்தது we are coming to a very important context. நீட்டை தவிர்த்து இருக்கிற விஷயங்கள். இதை நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் எட்டி கூட பாக்குறது கிடையாது, அப்படியே விட்டுறாங்க பசங்க. ஃபர்ஸ்ட் நீட் ஃபோக்கஸ் பண்றாங்க, இல்ல அப்படியே ஜேஇஇ ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இதை தாண்டி நல்ல ஸ்கோப் உள்ள கோர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இதோட நிறுத்தக்கூடாது. எப்பயுமே ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேஷனோட நிறுத்துறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் இன் யுவர் அகாடமிக் பொசிஷன்ஸ், பிஜி படிச்சா பெட்டரா இருக்கும். ஸோ நான் வந்து இங்க வெறும் கரியர் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் 12th ஃபோக்கஸ் பண்றதுனால நான் உங்களுக்கு இந்த 12th முடிச்ச உடனே இருக்கிற இமிடியட் ஆக்ஷன்ஸை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங். நர்சிங் பத்தி நான் ஒன்று சொல்றேன். உலகத்திலே அதிகமா நர்ஸ் இருக்கிற நாடு இந்தியா. அபிஷியலா உலகத்திலே அதிக ஜனத்தொகை உள்ள நாடு எது? சைனா இல்லையா? சென்சஸ் இன்னும் எடுக்கல. சரியா? சென்சஸ் வந்து 2011 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கிறதுக்கு அப்ப கொரோனா டைம் வந்துருச்சு. சோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ள சென்சஸ் எடுத்து. சென்சஸ்னா நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு அபிஷியலா இந்தியாவோட பாப்புலேஷன் தெரியாது. பட் we are estimating that it has beaten China. நம்ம இப்ப 141 சொல்றாங்க, 141 கோடின்றோம். அவங்க 140 ரேஞ்சில் இருப்பாங்க. சோ பை கோயிங் வித் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் we are number 1. சோ நம்பர் 1 இருக்குமா? ஓகே.
நம்பர் ஆஃப் நர்சஸ் பாத்தீங்கன்னாலும் உலகத்திலே அதிகமான நர்ஸ் இருக்கிற நாடு வந்து இந்தியா தான். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா கேரளால வந்து கேரளா என்னோட கலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் நர்ஸ் ஆக்சுவலி. ஆனா அவங்க அங்க பிராக்டிஸ் பண்றது இல்ல, தே ஆர் கோயிங் டு சம் அதர் கண்ட்ரீஸ். முக்கியமா மிடில் ஈஸ்ட்கெல்லாம் போயிட்டு அங்க நர்சிங் பிராக்டிஸ் பண்றாங்க. இப்ப நர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற ஒரு பொசிஷன் அது. முக்கியமா சார் சொன்ன மாதிரி இந்த 1991ல குளோபலைசேஷன் ஒன்று ஏற்பட்டாங்க. எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் அப்படின்னா நம்ம நாட்டில இருந்து யாரு வேணா வெளிநாட்டுக்கும் போகலாம், வெளியில போய் தொழிலும் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கிற யாரும் தொழில் இங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை ஃபீசிபிலிட்டி பண்ணி விட்டாங்க ஈஸியா. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா இங்க இருக்கிற யார் வேணா எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும்பொழுது நர்சிங் வந்து இப்போ திங்க் அபவுட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கால வந்து நர்சஸ் வந்து கம்மி. சோ இங்க இருந்து யூ கேன் கோ தேர். ரஷ்யால பாத்தீங்கன்னா நர்ஸ் அதிகம். அப்ப அவங்களோட சேர்ந்து டை அப் பண்ணலாம். அங்க நர்ஸ் ரெக்வயர்மெண்ட் அதிகம். வார் அதிகமா நடக்கிற நாட்டுல நர்ஸ் அதிகமா தேவைப்படுவாங்க. அந்த ரெண்டுத்துக்கும் காரலேஷன் இருக்கு. இப்ப வார் ஒன்னு போயிட்டு இருக்கு இல்லையா, எங்க யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் போயிட்டு இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா யூ மே ரெக்வயர் த நீட் ஆஃப் த நர்சஸ் மோர். சோ இந்த சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லுக் இன்டு அதர் கண்ட்ரீஸ், பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் ஆனா டாக்டர் கம்யூனிட்டி கம்மியா இருக்கும்போது தே மே ப்ரிஃபர் நர்சஸ் ஆன் தட். சோ இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிசன்ஸ், எந்த மெடிசன் என்னது ஏதுன்றத படிப்பீங்க. and you will also be studying about recording, maintaining of the patients. Patients ஓட ரெக்கார்ட்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. and also you will study about the different medical equipments. so இது எல்லாம் சேர்ந்தது தான் நர்ஸ் அப்படின்னு. சோ நர்ஸ் அப்படின்னா அது டாக்டர் கூடவே இருக்கிறது மட்டும் கிடையாது. டாக்டர் இல்லாத பொழுது ஒரு டாக்டருக்கு கொடுக்கப்படுற வேலையும் செய்யற அளவுக்கு வரும் அது. அஃப்கோர்ஸ் ஆபரேஷன்ஸ் கிடையாது, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுல இருந்து பேஷண்ட்ஸை டேக் கேர் பண்ற வரைக்கும் எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் திஸ் பர்டிகுலர் ரியலம். எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ் யூ கேன் கன்சிடர் திஸ். மென்னிலும் நர்ஸ் இருக்காங்க, சரி, அதனால இல்லைன்னு கிடையாது. பட் விமென்ஸ் கேன் பி given as the utmost priority for this position. Next, Bachelor of Physiotherapy. பிசியோதெரபி அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து, இப்போ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வண்டியில இருந்து கீழே ஊந்துட்டான் லாஸ்ட் மந்த். ஊந்துட்டாரு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு கால் ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் அவன் வரான். வந்ததுக்கு அப்புறமும் கையை ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள்லயே வச்சிருக்கான், ஏன்னா இன்னும் அந்த பெயின் போல அவருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் இல்ல ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா யூ கோ டு தி ஹாஸ்பிட்டல். கிளியர்? ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாம் சரி ஆயிடுச்சு, டாக்டர் ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், மறுபடியும் உங்க கையை பழைய இடத்துக்கு கொண்டு போகணும், நார்மலா உங்க கை எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு போகணும்னா யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் அ பிசியோதெரபி. நீங்க கிரிக்கெட் இருக்கு இல்லையா, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பிசியோதெரபிஸ்ட் மேண்டேட்டரி, எப்பயுமே கூடவே இருப்பாரு. நான் இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறேன். இந்தியன் கிரிக்கெட் டீம் எந்த நாட்டை சார்ந்தது? ஷூரா? இந்தியாவா? இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து எந்த போர்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது? சூப்பர், பாய்ஸ் நிறைய பாப்பீங்க போல, கேர்ள்ஸ் தெரியல. பிசிசிஐன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குமா, அந்த போர்டுக்கு கீழே தான் கிரிக்கெட் வரும். அது பேர் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த பிசிசிஐ எந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அந்த சட்டத்துல பிசிசிஐ ரெஜிஸ்டர் பண்றாங்க. பிசிசிஐ வந்து ஒரு 15 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க, அதுல 11 பேர் விளையாடுவாங்க. இப்போ இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த வகையில சம்பந்தமாச்சு? It is not Indian cricket team, it is only cricket team from India. So அப்போ வந்து இது கவர்மெண்ட் ஸ்போர்ட்டே கிடையாது அப்படின்றத. ஹாக்கி அப்படி கிடையாது. ஹாக்கி பாத்தீங்கன்னா இட் இஸ் கவர்மெண்ட் ஸ்போர்ட். நேஷனல் ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா எது? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, சரிங்களா? there is no national sport of India, அதெல்லாம் போய். so there is no national sport of India. cricket is not a national sport and cricket is not representing India. இதெல்லாம் பாயிண்ட். the physiotherapy பாத்தீங்கன்னா it's a 4.5 years course. பிசியோதெரபிஸ்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கார்ல, இப்ப MS தோனி எடுத்துக்கோங்க, ஒரு ODI மேட்ச்ல 300 வாட்டி உட்காந்து ஏந்து பாரா விக்கெட் கீப்பர்ல, முட்டி எவ்வளவு வலிக்கும் உங்களுக்கு. அந்த வலி தெரியணும் அப்படின்னா ஒரு 10-20 பண்ணுங்க, செமையா வலிக்கும் காலு. ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் எஃபிஷியன்சி கம்மியாச்சா? ஒரு 25 வயசுல இருந்த மாதிரி அவரால் 35 வயசுல இருக்க முடியாது, யாராலுமே அப்படி பண்ண முடியாது. 35 வயசுல இருக்க மாதிரி 50 வயசுல இருக்க முடியாது. அப்போ ஜாயிண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். நம்ம எல்லாம் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வீக் ஆகும். ஹிப் வலிக்க ஆரம்பிக்கும், நெக் வலிக்க ஆரம்பிக்கும். எனக்கே வலிக்குது இப்பெல்லாம், நெக் வலிக்கும், முட்டி வலிக்கும், எல்லாமே வலிக்கும் ஒரு வயசானதுக்கு அப்புறம். இப்ப மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பேரண்ட்ஸ் கேளுங்க, they will know, they will say you. அப்போ இதை ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, உடம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அப்போ அதுக்கு we require the help of a physiotherapist. ரெகுலர் செக்அப் பண்றது, இதுக்கு வந்து ஸ்கோப் அதிகமா காலத்துல வரும். ஏன்னா இப்ப நம்ம சாப்பிட்ற அந்த உணவுல இருந்து எல்லாமே it is becoming little strength is becoming less. So therefore, considering the fact,
பிசியோதெரபிக்கு ஸ்கோப் இருக்கு. நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, I'm not giving you general knowledge at all. I'm trying to say physiotherapy is having a scope in the future. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு போற அளவுக்கு நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பிசியோதெரபிஸ்ட் கூட்டு போவீங்க. உங்க அப்பா சொல்றாரு, அப்பா கால் கையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சம்பாதிச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்களா? ஹாஸ்பிட்டல் கிடையாது, பிசியோதெரபிஸ்ட். அவர் வந்து சில ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்பாரு, இல்ல சில மசாஜ் இருக்கும், சில பர்டிகுலர் மூவ்மெண்ட்ஸ் சொல்லி தருவார், இதை போய் வீட்டுல பண்ணுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு அந்த பெயின் வந்து சஸ்டெயின் கொஞ்சம் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் வந்து யூ கேன் கன்சிடர். நிறைய பிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, டை அப் பண்றாங்க. இப்போ நேத்து நீங்க அந்த சே நோ டு ட்ரக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, பிளட்ஜ் சிஎம் உடைய இனிஷியேஷன்ல. அந்த சே நோ டு ட்ரக்ஸ் முன்னாடி கவர்மெண்ட் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணாங்க. என்ன தெரியுங்களா? ஒரு ஸ்கூல்லையும், ஸ்கூல் காலேஜஸ் கிடையாது, ஒரு ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எதுக்கு சைக்காலஜிஸ்ட்? சின்ன பசங்களுக்கு எதுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா, போன் யூஸ் பண்றீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்கல்ல நிறைய பேர். சூப்பர். இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திங் இஸ், ஒன்னு பாப்பீங்க, ஒருத்தன் காமெடி பண்ணுவான், அடுத்த வீடியோ பாப்பீங்க அதுல ஒரு சாங் வரும், அடுத்த வீடியோ பாப்பீங்க அதுல ஒருத்தன் WWE சண்டை போடுவான், அடுத்த வீடியோ பாப்பீங்க ஒருத்தன் கீழே விழுவான், சிரிப்பீங்க. மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரே டோன்லயே போகாது. ஹேவ் யூ நோட்டிஸ்ட் இட்? அதுதான் உங்களை சஸ்டெயின் பண்ண வைக்குது. நீ வந்து ஒரு வீடியோவை 9 செகண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 1 மினிட்லயா மேக்ஸிமம் 9 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் வீடியோ உனக்கு கண்டினியூஸா வரும். அப்போ அதுதான் உன்னுடைய தாட். இப்போ ஒருத்தன் கீழே உள்றான், நீ அந்த வீடியோ ரொம்ப நேரம் 2 வாட்டி பாக்குற அப்படின்னா யூ ஆர் லைக்கிங் தட் பர்டிகுலர் வீடியோ. அது ரிலேட்டடா வீடியோஸ் உனக்கு வந்துட்டே இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ண மாட்டேன், பட் என்னோட இன்ஸ்டாகிராம் நான் வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் அம்மா குழந்தை இந்த வீடியோஸ் தான் வந்துட்டே இருக்கும். என்னோட சம்பந்தமே இல்லாம நமக்கு வருதுன்னா என் வைஃப் எடுத்து பார்த்துட்டே இருப்பா, நமக்கும் அதே தான் ஃபீடிங் வருது. என் வைஃப் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் எடுத்து இந்த அம்மா குழந்தை இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பா, எனக்கும் அது ஃபீடிங்ல வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் they look into what kind of person you are, accordingly they release the video for you. Artificial intelligence, இதுதான் AI. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நிறைய டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வீடியோ ஒன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்த கமெண்ட் பண்றான், கெட்ட வார்த்தையிலோ ஏதோ உங்களுக்கு தகாத வார்த்தையில சொல்றான், யூ ஆர் டேக்கிங் இட் சோ சீரியஸ்லி. பசங்க, இந்த வயசு பசங்க எங்களெல்லாம் வந்து ஸ்கூல்ல புரட்டி எடுத்திருக்காங்க டீச்சர்ஸ், என்ன அடிச்சிருக்காங்க. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வேற, பட் ஆல்ரெடி ஒரு சின்ன தப்பு பண்ண அடிச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் போட்டு சுத்த விட்டாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கினா கூட அவன் வீட்டில் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். இப்போ இருக்கிற பசங்களை லைட்டா டச் பண்ணா they are taking it seriously. 3 நாள் முன்னாடி என்ன நடந்தது பாத்தீங்களா? anyone noticed it? ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு சின்ன பையனை காலில் அடிச்சிட்டாரு. கால் வீங்கி போச்சு பையனுக்கு. வீங்கி போன உடனே அவனுக்கு அது வீட்டில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுடு தண்ணியெல்லாம் வச்சு அவனுக்கு ஒத்தை கொடுத்தாங்க. 8 o'clock தான் அவனை அமிச்சாங்க. அந்த பையன் போய் வீட்டில் என்ன சொன்னான்னு தெரியல. அடுத்த நாள் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து, மொத்த பேரண்ட்ஸும் வந்து அந்த டீச்சரை புரட்டி எடுத்து சட்டையை கிழிச்சு அடிச்சு வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, பாத்தீங்களா யாராவது? இப்படி இருக்கு கல்ச்சர். நான் சில பேர் பார்த்திருக்கீங்க, யூ ஆர் ஷேக்கிங் யுவர் ஹெட்ஸ். இப்படியும் ஆயிட்டு இருக்கு சில கல்ச்சர்ஸ். ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. தே ஆர் ஈஸிலி கோயிங் ஃபார் டிப்ரெஷன். அப்படின்றதுனால வி ரெக்வயர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இப்படின்றது ஒரு பர்டிகுலர் பொசிஷன். அதே மாதிரி இப்ப இருக்கிற உணவு முறை வந்து ஸ்ட்ராங்கா இல்லாததுனால சீக்கிரமா வியாதிகள் வருது. நீங்க சீக்கிரமா இறக்க மாட்டீங்க, ஆனா வியாதிகளோட சீக்கிரமா இருப்பீங்க. So இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால there is a chance you need the help of a physiotherapist. That is what this point is about. எல்லாருமே நீட் எழுதி டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் பேரண்ட்ஸும் இதை கன்சிடர் பண்ணுங்க. It is having a wider scope in the future. You can consider becoming a physiotherapist in the next slot of your life. Okay. என்னாச்சு சார்? No issues. I'll manage. Next ma'am. போர் அடிக்கல, அது இருந்தா போதும். That is enough. சரி, அதே மாதிரி இது கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நான் நிறைய கதை சொல்லுவேன், காமெடி சொல்லுவேன், டான்ஸ் எல்லாம் ஆடுவேன் நான் ஸ்டேஜ்ல. என்ன மாதிரி நீங்க டீச்சர்ஸ் பார்த்ததே இல்லை, பார்த்துருக்க மாட்டீங்க. என்னோட வேஷ்டி கட்டியிருக்கேன்ப்பா. எப்பயாவது டான்ஸ் ஆடும்போது நான் கிளாஸ்ல நான் வந்து எங்க டெய்லி என்னோட கிளாஸ் எப்படி தெரியுமா இருக்கும் காலேஜ்ல? ஐ எம் ஆல்சோ ப்ரொஃபசர். ஸோ அதனால பையனை கூப்பிட்டு வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு ஆட வச்சுட்டு காமெடி சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு 20 minutes இதான் நடக்கும். அடுத்தது 20 minutes இன்டென்ஸா செஷன் போகும். இப்படி எல்லாம் பண்ணுவோம் கிளாஸ்ல. பட் இங்க அன்பார்ச்சுனேட்லி வந்து we are very much focused, right? So அதனால அங்கங்க பிரேக் ஆவீங்க, பட் ட்ரை டு கெட் பேக். ஓகே, இப்போ காமர்ஸ் படிக்கிற பையனுக்கு இது தேவையில்லாத மாதிரி இருக்கும், பட் லிசன் இட். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு பத்தி புரிதலும் அதிகமாகும். ஸோ நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லி கண்ணு ரிலேட்டடா நான் ஒரு டேட்டா உங்களுக்கு சொல்றேன், ஷாக் ஆயிடுவீங்க. இந்தியால எத்தனை பேர் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க சொல்லுங்க? என்ன மாதிரியே 29%. எனக்கு அதால ஏத்துக்கவே முடியல. அதை நம்ம மறுபடியும் ஐ ஹேவ் டு ரீசெக். நான் சாட் ஜிபிடிலையும் பார்த்துட்டேன், கூகுள் ஜெனரல் சர்ஃபிங்கும் பார்த்துட்டேன். அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. இட் இஸ் எஸ்டிமேட்டிங் தட் 30% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன்ஸ் ஆர் வேரிங் கிளாஸ். முக்கியமா 60 வயசுக்கு மேல எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ 30%. சரி, இந்தியால தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா
நான் வந்து அமெரிக்கால ஒரு டேட்டா எடுத்தேன். அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட பாப்புலேஷன் வந்து இன்ன நேரம் 32 கோடி இருக்கும், 32 crores. எத்தனை பேர் அங்க பார்வை இல்லாதவங்க இருக்காங்க தெரியுங்களா? பிளைண்ட், கண்ணாடி இல்ல, பிளைண்ட். கெஸ் பண்ணுங்க, 32 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு கண் இல்லாம இருக்கும்? ரீசனபா பையன் சொல்றான் 30 lakhs அப்படின்னு. ஓகே, 1,70,00,000 பேர் கண்ணு தெரியல. என்னால ஏத்துக்கவே முடியல. வளர்ந்த நாடு, அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இவ்வளவு இருந்து கூட ஐம் டேக்கிங் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி, 1,70,00,000 பேருக்கு கண்ணு தெரியல. எங்க போகுது? இந்த மாதிரி இருக்கும்போது இதை வச்சு என்ன சார், இதை வச்சு ஒரு பிசினஸ் சொல்றீங்களா, இதை வச்சு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. லைஃப் ஸ்டைல் இஸ் கெட்டிங் சேஞ்ச் இன் த சென்ஸ், டிஜிட்டல் ஈராவா மாறுது இல்லையா? இதுவே 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து பேசியிருந்தா இது பின்னாடி இருந்திருக்குமா? இருந்திருக்காது. இப்போ இது இருக்கா? நாளைக்கு நிறைய நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா we are not actually looking into this kind of things. அதாவது என்னது, இப்போ அந்த டேபிள் இருக்கமா, டேபிள் அதுல ஒரு இது இருக்கு, காட்டுங்களேன் சார். நான் ஒரு கிண்டில் வச்சிருந்தேன், காட்டுங்க. என்னோட ஒரு கிண்டில், என்னோட டேபிள் ஒன்று வச்சிருந்தேன், எடுத்துட்டு போயிட்டாங்களா? சார் அது தட் ஒன் மேம். அது இல்லை மேம், அது பக்கத்தில். தேங்க்யூ. அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். இது காட்டுறது தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். இதுக்காக சென்னையிலேருந்து இது டிராவல் இருக்கு. நான் படிக்க மாட்டேன், சும்மா உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். இது என்னன்னா கிண்டில்னு சொல்லுவாங்க. கிண்டில் அப்படின்னா இதுக்குள்ள வந்து 70 லட்சம் புக்ஸ் இருக்கு, 70 lakhs. இதோட ரேட் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 6,800 தான், 6,800. உங்க லைப்ரரியில் இருக்கிற புக்கை விட 100 மடங்கு அதிகமான புக்ஸ் இருக்கும். காலேஜ்ல யூனிவர்சிட்டியோட லைப்ரரியை விட 10-20 மடங்கு அதிகமான புக்ஸ் இருக்கு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் மாசத்துக்கு வெறும் 160 ரூபா தான். நான் 160 கொடுத்தனா நான் உலகத்தில் இருக்க எந்த புக்கை வேணா ஆக்சஸ் பண்ணலாம். இதோட பவர் புரியுதா? இது நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கண்ணு வலிக்காது. காரணம் என்னன்னா, ஐபேட்ல படிச்சீங்கன்னா கண்ணு வலிக்கும், இதுல படிச்சா கண்ணு வலிக்காது. நம்ம மாறிட்டு இருக்கோன்றது தெரியுதா? அதுதான் ஐம் ட்ரைங் டு சே. நம்ம மாறிட்டு இருக்கோம், எல்லாருமே மாறிட்டு இருக்கோம். மேபி உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். உங்க பேரண்ட்ஸை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வை, அவங்க எக்ஸ், ஆக்சுவலா எக்ஸ் ஜெனரேஷன். நான் வந்து வை, நீங்க எல்லாம் வந்து Z. யாராவது 2010க்கு மேல பிறந்தவங்க இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஆல்பா. ஆல்பா. இந்த 1960க்கு முன்னாடி பிறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் பூமர். அதான் இல்ல அதுதான் டேர்ம் ஆக்சுவலா. 1960க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பேர் பூமர். இது டெக்னிக்கல் டேர்ம், பூமர் தான் அவங்க பேரு. பேபி பூமர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிறந்தவங்க எக்ஸ், உங்க பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிறந்தது நான், வை. இப்போ நிறைய பேர் Z இருக்கீங்க. சின்ன பசங்க ஆல்பாவும் இருக்காங்க. ஆல்பாலாம் உட்காந்துருக்கீங்களாடா? 13 வயசு தான் ஆகும் உங்களுக்கு. யூ ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். இப்போ பிறந்தீங்களா? சரி. அண்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல, 2010லாம் குழந்தை பிறந்தீங்க கேட்குது அப்படின்றது. நான் அந்த நேரத்துக்கு பெருசா இருந்தேன். அப்போ எனக்கு 10th என்னமோ படிச்சிருந்திருப்பேன். சரி, ஓகே. கமிங் பேக் டு திஸ். இந்த கண் இருக்கு இல்லையா, கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சின்ன பவராக தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். நான் எந்த ஸ்டார்ட் பண்ணும்போது -0.7ல ஸ்டார்ட் பண்ணேன், 7.5. இப்போ பார்த்தீங்கன்னா 2.25க்கு வந்துடுச்சு. அண்ட் மோர் ஓவர் த எஸ்டிமேஷன் ஸ்டேட்ஸ் தட் கண்ணாடி போடுற ஜனத்தொகை வந்து அதிகமாயிட்டே இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் அனதர் திங் இஸ், கண்ணுடைய கெப்பாசிட்டியும் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. கண்ணுல ஷாக் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. ஷாக் இன் த சென்ஸ், எப்படி இந்த நர்வ் எல்லாம் இருக்கு இல்லையா, நர்வோட ஹெண்டிங். அதே மாதிரி கண்ணுக்கு நிறைய நம்ம ஒர்க் கொடுத்துட்டே இருந்தோம்னா, முக்கியமா ஐடி ஃபீல்டில் போறவங்களுக்கெல்லாம் கண்ணு ஸ்ட்ரெயின் ஆயிட்டு கண்ணு நர்வ்ல வந்து ப்ராப்ளம் வரும். கண்ணாடி போடுறது மட்டும் இல்ல, பார்ஷியல் பிளைண்ட்னஸ் கூட ஆகலாம். டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 400-500 கிராஸ் ஆனாங்கன்னா மங்களா தெரியும் கண்ணு. கண்ணாடி போட்டா கூட கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்களுடைய பாடி ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் யாராவது வயசானவங்களை பாத்தீங்கன்னா மதிக்க கத்துக்கோங்க முக்கியமா. ஏன்னா அவங்க எவ்வளவு பிரச்சனை இருக்காங்க தெரியுமா. வயசு ஆக தான் எனக்கும் தெரிய வருது. ஐம் நாட் சோ மச், பட் ஸ்டில் வயசானவங்களோட பழகும் போது அவங்களுடைய பிரச்சனை சொல்லும் போது நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தா அதை கூட நம்ம பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பயம் வரும். கால் வலி, கை வலி, கழுத்து வலி, இதெல்லாம் வச்சுட்டு நார்மலா இருப்பாங்க. முக்கியமா டீச்சர்ஸ்லாம் வந்து யூ ஷுட் ஆக்சுவலி, இப்போ ஒரு டீச்சர் வராங்க வந்து ட்ரையா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் திங்க் அபவுட் தேர் கெப்பாசிட்டி. அவ்வளோ வழியில வந்து அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ ஷுட் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் இட். ஓகே, ஆன் அவுட் சைட் நோட். நவ் கமிங் ஆன் டு திஸ் ஒன், விஷுவல் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நீங்க வந்து கண் டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீட் தேவையில்லை. கிளியரா? கண் டாக்டர் ஆகணும் நீட் தேவையில்லை, டைரக்டா வந்து யூ கேன் கோ ஃபார் திஸ் கோர்ஸ். ஆனா நல்ல மார்க் எடுக்கணும் 12th. இதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. சும்மா எடுத்தோம் நல்லா கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஸ்கோர் எடுக்கணும். நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ குட் காலேஜ். அந்த காலேஜ்ல தேர் இஸ் a chance that you may get good internship in a very big hospitals. அப்படியே லைஃப் வேற மாதிரி கொண்டு போயிடலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப கம்மி மார்க் எடுத்தீங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்கு, பட் ரொம்ப புவரான காலேஜ்ல கிடைக்கும். அதனாலதான் சொல்றோம் மார்க் கொஞ்சம் நல்லா எடுங்க.
மார்க் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா they are making a blunder here. I'm saying you mark is very important. மார்க்கை பேஸ் பண்ணி தான் அடுத்தது. இப்போ நான் நல்ல மார்க் எடுக்கலன்னா எனக்கு லாயலா கிடைச்சிருக்காது, லாயலா கிடைக்கலன்னா எனக்கு கேபிஎம்ஜி கிடைச்சிருக்காது, கேபிஎம்ஜி கிடைக்கலன்னா நான் வந்து அதை விட்டுட்டு இங்க பிஜியும் படிச்சிருக்க மாட்டேன். என் லைஃபே வந்து அந்த மார்க் தான் டிட்டர்மின் பண்ணுச்சு. என்னதான் நம்ம 12th முடிச்சு ரொம்ப வருஷம் ஆனா கூட still I kept it in a very high position because 12th mark determines your life position, not only for the next 3 years but also for the upcoming 10 to 15 years. அதனால வந்து give your best. அந்த கான்டெக்ட்ல you should get a reasonable score to get inside அந்த கண்ணு ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆகிறதுக்கு you should get a good score. Okay, next one. மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. இதுக்கு வந்து நீட் எழுதினாலும் அக்செப்டட், நீட் இல்லாம சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேஇஏஎம், ஐபியூசிடி, ஏபிஇஏஎம்சிடி இந்த மாதிரி வந்து சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நானே கூட பெருசா கேள்விப்படல, 2-3 தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ். இதுக்கு வந்து ஆல் இந்தியா எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு, ஸ்டேட் சில எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க தமிழ்நாடு தாண்டி எங்கேயாவது போகணும் அப்படின்னா திஸ் இஸ் பெட்டர். ஸோ லெட் அஸ் லுக் இன்டு வாட் இட் இஸ். இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன ரியல் கேஸ் ஸ்டடி இது. ஒரு பேஷண்ட் இருக்காரு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரெட் பிளட் செல் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 செல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ். ரெட் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெட் கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, அயன் கம்மியா இருக்குன்னு. அப்போ அயன் டிஃபிஷியன்சியை வந்து அதிகப்படுத்துறோம். சரி, சொல்றதுக்கு நல்லா இருக்கு. அவருக்கு ரெட் பிளட் செல் கம்மியா இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் அவரோட பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். அதெல்லாம் டாக்டர்ஸா பண்றாங்க. இட் கோஸ் டு தி லேபரேட்டரி. am I correct? அதுதான் இந்த கோர்ஸ் பிஎம்எல்ஜி. சோ இது பொறுத்த வரைக்கும் பிளட்டை டெஸ்ட் பண்றது, யூரின் டெஸ்ட் பண்றது, ரிலேட்டடா உள்ள இருக்கிற விஷயங்களை டெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி கோர்சஸ் இது. அதாவது அஃபிலியேஷன் சொல்லுவாங்க. ஒன்று அஃபிலியேஷன் அப்படின்னா டாக்டர்ஸ் இருக்காங்களா, டாக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை சரியா பாக்குறதுக்கு சில பர்டிகுலர் பொசிஷன்ஸ் தேவைப்படும். அதுல லெபார்டரின்றது மிக முக்கியமானது. இப்ப லெபார்டரிஷன் நீங்க ஆகிறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து தேவை. நீட்டும் இருக்கு, இதை தாண்டி சில எக்ஸாம்ஸும் இருக்கு. சோ இப்ப அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அனிமியான்னு சொல்லி ஒரு வியாதி. அனிமியா அப்படின்னா இந்த ரெட் பிளட் செல் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ ரெட் பிளட் செல் கம்மியா இருக்கும் போது அயன் டிஃபிஷியன்சி வரும். அப்போ வந்து உடம்புல வந்து போதுமான அளவுக்கு சக்தி இருக்காது, எனர்ஜி இருக்காது. சோ அப்ப என்ன பண்ணணும்? அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆட் பண்ற மாதிரி சில உணவுகள் மாத்தணும். அதை டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்குது உடம்புக்குள்ள அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த பர்டிகுலர் கோர்ஸ் உடைய பொசிஷன். கிளியருங்களா? So இத கூட you can try. Anyone is willing to join here BMLT? இப்போ சார் ஓகே பண்ணலாம்னு தோணுது. சூப்பர்மா, கை தூக்கு பாருங்க குழந்தைங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் தெரியுமாமா? ஓரளவுக்கு இருக்குன்னு தெரியும், பட் பேர் தெரியாம இருக்கலாம். ஓகே சூப்பர்மா, தேங்க்யூ. ஸோ அதனால வந்து கொஞ்சம் மல்டிபிளா யோசிங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதான் பண்ண அவசியம் இல்லை. கோ ஃபார் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. கிளியர்? ஓகே. நான் ஏதாவது கதை சொல்லட்டுமா? போர் அடிக்குதோ? வில் கோ ஃபார் கதையா? சரி, ஓகே. வில் கோ ஃபார் அ ஸ்டோரி. ஏதாவது நீங்களே சொல்லுங்க, ஸ்டோரி சொல்றேன். என்னப்பா? டான்ஸா? I'll tell one story. சரியா? கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொல்றேன். ஒரு முறை மகாத்மா காந்தி இருந்தார் இல்லையா? பழைய கதை மாதிரி இருக்கு நினைக்க வேணா, நல்லா ஃப்ரெஷ்ஷிங்கா இருக்கும், ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். மகாத்மா காந்தி வந்து அந்த இது காலையில 3 o'clock வந்து அவர் பிரேயர் மீட்டிங் ஆரம்பிப்பார். இது நடந்த இன்சிடென்ட், சரியா? 3 o'clock வந்து பிரேயர் மீட்டிங் ஆரம்பிப்பார். 3-4 o'clock எல்லாம் பிரேயர் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் போயிட்டு they beg the money. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்ப நம்ம அன்னதானம் மாதிரி, அன்னதானம் கொடுக்கறது இல்லையா? திஸ் ஒன் கலெக்ட் பண்றதுக்கு என்னது? ஃபண்ட் கலெக்ட் பண்றது என்னம்மா? கம்யூனிகேஷனா? டொனேஷன். சூப்பர், புடிச்சிட்டான். டொனேஷன் வாங்குவார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மகாத்மா காந்தி வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டொனேஷன் கேட்பாரு. ரொம்ப அமௌண்ட்லாம் இல்ல, அந்த டைமுக்கு இருந்த ஒரு நாணயம் அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்பாரு. அந்த வர காசு இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு. இதுதான் அவரோட டெய்லி ஒர்க், ஃபர்ஸ்ட் ஒர்க். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்டை விட கம்மியா வந்துச்சு. நான் வந்து இப்ப 10 ரூபாய் வரும்னு எஸ்டிமேட் பண்றேன், 9 ரூபாய் தான் வந்திருக்கு. அன்னைக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், என் சாப்பாடுக்கு அந்த 1 ரூபாய் கழிஞ்சிச்சு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். So how inspiring it is. புரியல உங்களுக்கு? அதாவதுமா 10 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணாரு, ஆனா 9 ரூபாய் தான் வந்துதான். 1 ரூபாய் கம்மியா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு சேர்த்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிதான் நினைப்போம். அவர் என்ன பண்ணாருன்னா, 1 ரூபாய் கம்மியா வந்திருக்குல, இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், என் சாப்பாடுக்கு அந்த 1 ரூபாய் கழிஞ்சிச்சு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். So it's quite inspiring. இதெல்லாம் நடந்த ஆட்கள் இருந்த பூமி அது. So okay, coming back to this, we'll look into this next course. இன்னொரு கதை சொல்றேன், இன்னொரு இது முடிச்சுட்டு.
பயாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ். இப்போ இது வந்து ப்ராமினென்டான கோர்ஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து லாயலா காலேஜ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. அடிச்சுப்பானுங்க இந்த கோர்ஸ்க்கு அந்த நான் சொல்ற டைம்ல எல்லாம் 3 years பேக். இப்போ எனக்கு தெரியல ஸ்டேட்டஸ். இது வந்து ப்ராமினென்டான கோர்ஸ். பட் இங்க சிட்டியை தாண்டி எப்படி இதை பர்சீவ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஸ்டடி சர்டன் திங். இப்போ டிஎன்ஏ ஒன்னு சொல்றாங்க இல்லையா, டிஎன்ஏ. சரி, ஓகே, யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் இட். டிஎன்ஏவை மாடிஃபை பண்ண முடியுமா? ஜெனடிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜெனடிக் மாடிஃபிகேஷன். இப்போ இந்த டிஎன்ஏ பத்தி படிக்கிறது, எவல்யூஷனை பத்தி படிக்கிறது, நாட் ஒன்லி ஹியூமன்ஸ் பட் ஆல்சோ அதர் கிரீச்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் பெட்டர். நேத்து ட்ரெயின்ல வரும்போது நியூஸ் படிக்கும்போது அண்டார்டிகால ஒரு கிரீச்சரை கண்டுபிடிச்சாங்களாம். அந்த கிரீச்சருக்கு வந்து 18 காலம், 18 லெக்ஸ், இந்த பக்கம் 9 லெக்ஸ், இந்த பக்கம் 9 லெக்ஸ், வெள்ளை கலர்ல இருக்கு, ஸ்பைடர் மாதிரி இருக்கு, பார்க்கிறதுக்கே விசித்திரமா இருந்தது. நல்லா இவ்வளவு பெருசு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தே ஃபவுண்ட் அவுட் இன் அண்டார்டிகா. 20 லெக்கா 18 லெக்கா டவுட்டா இருக்கு. ஆனா வித்தியாசமா இருந்தது, ஏலியன் மாதிரி இருந்தது. ஆக்சுவலா அண்டார்டிகால தே ஃபவுண்ட் இட், தே டுக் a picture also. இப்போ அந்த பர்டிகுலர் கிரீச்சரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, பார்த்திருக்கோம். அதோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும்போது we may understand something about the life history of life itself, isn't it? ஆரிஜினை படிக்கிறது, டிஎன்ஏ. ஒருத்தருக்கு இந்த வியாதி வந்து கண்டினியூ ஆயிட்டே போகுது. இப்ப டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ எங்க அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருந்தது சார், அதனால எனக்கும் வருது. அவர் அப்பாக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு we can actually find it out. அப்படியே ஜீன் மூலமா பாஸ் ஆகுது இல்லையா, அந்த ஜீன்ஸ் பத்தி படிக்கிறது, எவல்யூஷன் பத்தி படிக்கிறது, ஹியூமனோட நேச்சரை பத்தி படிக்கிறது, அது எல்லாமே it comes under this particular course. Again I'm saying you, not only for human beings but also for this one. நீங்க வெட்டனரி டாக்டர் ட்ரை பண்றீங்க, in case அந்த நீட்ல அது கிளிக் ஆகல அப்படின்னா you can consider doing this. Of course வெட்டனரிக்கு ஈக்குவலாவும் வராது, அது ரிலேட்டடாவும் கிடையாது. But to somehow or the other, some way or the other, it connects with animal, isn't it? So அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இங்க நல்ல ஸ்கோப் இருக்கிற டிகிரி தான் இது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நான் ஒன்று சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், ஏன்னா ஸ்கூல் பசங்க இல்லையா. பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ காலேஜஸ்ல, இப்போ நான் தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 விமென்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜிஆர் அப்படின்னு கிருஷ்ணம்மாள்னு ஒரு காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல. அதுதான் நம்பர் 1 விமென்ஸ் காலேஜ். சென்னையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா WCCன்னு ஒரு காலேஜ் இருக்கு, விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜ். நீங்க மொத்தமா தமிழ்நாட்டில் விமென்ஸ் காலேஜ் மட்டும் லிஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு 10 காலேஜ் தான் டாப் காலேஜஸ் வரும். மென்ஸ் காலேஜ் இல்ல கோஎட்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 10 காலேஜ் வரும். மொத்தமா சேர்த்தா 20 காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலேஜஸ் தான் ப்ராமினென்ட்டாவே வருவாங்க, மற்ற காலேஜஸ்ல வரது கிடையாது. அதுவும் முக்கியமா சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் ரொம்பவே கம்மி. நீங்க அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா பிஜி பண்ணணும். பிஜி முடிச்சுட்டு நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்ல அஃபிலியேட் ஆனாதான் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். So you cannot expect one company to come and take placement for you and you will get a job. It is going to be very competitive in the coming days. So அதனால என்ன பண்றீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டிகிரிஸையுமே வீட்டில் போய் பரிசீலனை பண்ணுங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே அதுல எது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிட்டு ஸ்பீக் வித் யுவர் டீச்சர் ஃபர்ஸ்ட். டீச்சரும் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு முறை சொல்லுங்க. அதுவும் கிரீன் சிக்னல் ஆயிடுச்சுன்னா அது ரிலேட்டடா எவ்வளவு காலேஜஸ், அதுக்கு எவ்வளவு ஃபீஸ், அதுக்கு எவ்வளவு சீட்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்லோலி ஒரு ஸ்டெப்பா மேல போனீங்கன்னா you will definitely get it. If you are not getting also, there is another alternative for you. So don't stick to it alone. Also always have a plan B in case if it doesn't work. So இது வந்து about the life history and the DNA aspect, genetics அதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. என்னோட சிஸ்டர் இதான் படிச்சாங்க, பயோடெக்னாலஜி. மெடிக்கல் கோடர் ஆனாங்க அவங்க. இந்த பயோடெக்னாலஜி பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இருக்கு இல்லையா, மெடிசன்ஸ்க்கெல்லாம் வந்து கோடு பண்ணுவாங்க, கோடிங். ஒரு பர்டிகுலர் ஜாப் இருக்கு மெடிக்கல் கோடிங் சொல்லிட்டு. என்னோட சிஸ்டர் வந்து 12th வந்து she got, அவளும் 1200 தான் எழுதுனாங்க. she got 900 something, 900 தான் எடுத்தாங்க. நல்ல ஸ்கோர் கிடைக்கல, நல்ல காலேஜும் கிடைக்கல, கவுன்சிலிங்ல அவ எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல. ஸோ she studied in SRM பிடெக். அப்பவே வந்து she had some around 10 lakhs ஆச்சு மொத்தமா சேர்த்து. இப்போ அவ வேலை செய்யறதுக்கும் அவ படிச்சதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவ என்ன படிச்சா, மெடிக்கல் கோடிங் அந்த ரிலேட்டடா தான் படிச்சா. பட் இப்ப அவ கரெக்டா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஐடி பண்ணிட்டு இருக்கா, ஐடி ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மெடிக்கல் கோடிங்ல ஆரம்பத்துல வேலை செஞ்சா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஏத்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வேல்யூ எதுவும் கிடைக்காததுனால she quitted and she learned some skills in IT, Python, Java, C++, இதெல்லாம் அப்ப படிச்சாங்க. படிச்சுட்டு she entered inside computer field ரிலேட்டடா. So what I'm trying to say from the lesson that I have gained from my sister is, அவங்க படிச்சது ஒண்ணு, இப்ப பண்றது ஒண்ணு.
ஆனா படிச்சதையே அவங்க இந்நேரத்துக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா she would have got a salary of around 70,000 as of now. இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு 1.5 lakh சம்பாதிக்கிறா. என் சிஸ்டர் போன மாசம் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு வாங்கினா. எவ்வளவு பெருசு தெரியுங்களா? என்னை விட ஹைட்டா இருக்குது. அவ்வளவு பெரிய புத்தா ஸ்டாச்சு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, நிக்கிற மாதிரி இல்ல, உட்காந்துட்டு இருக்கிறது. இவ்வளவு பெருசு இருக்கு உட்காந்துட்டு இருக்கிறது. அண்ட் her husband is also into IT field. ஸோ அப்போ என்ன சார், படிச்சது ரிலேட்டடா வேலைக்கு போனா நல்லதுன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்கன்னா, சில நேரத்துல பிக்சர் மாறும், சில நேரத்தில் மாறும். நான் சொன்னேன் அவ படிச்சதே இந்நேரத்துக்கு வேலையில இருந்தா கூட she would have got a maximum of 70. Now she is getting double than that. The reason is அந்த நேரத்துக்கு இருந்த ஸ்மார்ட் மைண்ட், நாட் a very bright student. நான் ஒரு முறை அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், எத்தனை சோலார் சிஸ்டம்ல இது பிளானட்ஸ் இருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல மெர்க்குரி இருக்கு, வீனஸ் இருக்கு, எர்த், மார்ஸ், அதெல்லாம் எது கவனம் போ அப்படின்னு சொல்லி she is not caring about all that. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் போதும். இந்த மாதிரி சில பீப்புள் இருப்பாங்க, இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்லாம் இருக்க மாட்டாங்க. they just focus on it. அந்த மாதிரி focused person இருந்தீங்கன்னா look into the atmosphere, look into the economical context, which is better அப்படின்னு after UG also you can change. இது ஒரு கான்டெக்ஸ்டா நான் சொல்றேன். இப்போ பிடெக் இன் இட்ஸ் ஓல் பாத்தீங்கன்னா ஜெனெடிக் மேனிபுலேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்னது வந்து ஜெனெடிக் ஸ்டடிங். இங்க ஜெனெடிக் மேனிபுலேஷன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பண்ண முடியாது, அதர் கிரீச்சர்ஸ்க்கு பண்ணலாம். ஜெனெடிக் மேனிபுலேஷன், ஜெனெடிக் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் எவல்யூஷன்ஸ் ஆஃப் அ டிசீஸ் இதை பத்தி படிக்கிறது. அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் சம் கேசஸ் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி வந்து செல்லை பத்தி படிக்கிறது. அண்ட் இக்காலஜி, மைக்ரோ ஆர்கானிசம், வைரஸ் பத்தி படிக்கிறது. ஏன்னா இப்ப வைரஸ்குள்ளே ஒரு டிஎன்ஏ தானே இருக்கும், அதை பத்தி படிக்கிறது. பாக்டீரியாஸ் பத்தி படிக்கிறது, அதர் செல்லுலர் ஆர்கானிசம் பத்தி படிக்கிறது. ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் பிடெக். ஸோ தே ஃபோக்கஸ் ஆன் அ பர்டிகுலர் திங் அண்ட் ஸ்டடி அபவுட் இட். இன்டர்னல் ஸ்டடி இதெல்லாம். மற்றதெல்லாம் வந்து எக்காலஜி வெளியில வரும், மற்றதெல்லாம் சிலது பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவும் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த கான்டெக்ஸ்ட் இன் இட். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? என்னமா வேற ஏதாவது வேணுமா? இன்னுமா அது பிடிச்சிட்டு இருக்கீங்க? மேம் நெக்ஸ்ட் ஓகே, மைக்ரோபயாலஜி. ஐ வில் கம் டு இட் லேட்டர். நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய இருக்கிறதுனால நம்மளால ஷிஃப்ட் பண்ண முடியல பசங்களா. ஓகே. அண்ட் வாட் இஸ் யுவர் டியூரேஷன் இன் கிளாஸ்? ஒரு கிளாஸ் எவ்வளவு நேரம்? 40 minutes. ஏன் மாறி மாறி சொல்றீங்க? 45. சரி, ஒரு சரி வாட் எவர் 40 to 50 வச்சுக்கலாம். ஒரு ஜென்ரலா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்டோடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் அவன் வந்து கவனிப்பான் ஒருத்தன் பேசினா? 3 minutes. சூப்பர். 7.5 to 8 minutes. 7.5 இருந்து 8 நிமிஷம் தான் ஒழுங்கா கவனிப்பான். யார் பேசினாலுமே, கலாமே பேசினா கூட அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் இருக்கும். மேபி கலாம்ன்றதுனால நீங்க எக்ஸ்ட்ரா 2 minutes பண்ணலாம், அவ்வளவுதான். இப்ப நான் பேசினது கூட பாத்தீங்கன்னா you will focus on 8 minutes. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிடும். பேசுறதுமோ நான் தான், ஆனா எனக்கு வலிக்காது, கேட்கறவனுக்கு தான் வலிக்கும் ஆக்சுவலா. isn't it? ஏன்னா பேசுறது வந்து ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல அந்த இனிஷியல் ஸ்டார்ட் அடிச்சிட்டோம்னா போயிட்டே இருக்கும் அது வண்டி. பட் கேட்கறது அப்படி கிடையாது. நடுவுல வந்து பக்கத்து ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணும், வயிற்று அப்படி குத்தலாம் தோணும். ஆல் திஸ் will happen, isn't it? ஸோ நீங்க தான் பாவம், நான் கிடையாது. நீங்க தான் தண்ணி குடிக்கணும். ஸோ now coming on to the microbiology, அதே தான் பிடெக் மாதிரியே தான் இருக்கும். சரி, இப்போ நீங்க வந்து பிடெக் வந்து எல்லா காலேஜஸ்லயுமே கிடைக்காது, மைக்ரோபாலஜிஸும் எல்லா காலேஜஸ்ல இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் கிளாசிபிகேஷன் பண்ணணும். நான் எங்க பசங்க கிட்ட சொல்லுவேன், காலேஜ் பசங்க கிட்ட பிஜிக்காக சொல்லுவேன். நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், டேக் இட் சீரியஸ்லி. என்னன்னா ஒரு 2-3 கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது ஒரு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ், நான் இந்த பிபிடி கொடுக்குறேன் இல்லையா, இதை போய் பாருங்க. ஒரு 4 கோர்ஸோ 3 கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு 10 காலேஜ் லிஸ்ட் போடுங்க. ரேங்கிங் இல்ல, லிஸ்ட் போடுங்க. அது மாதிரி அந்த 4 கோர்ஸுக்கும் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிறதையும் பாருங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு வெளியிலயும் பாருங்க. ஒன்னு காலேஜ் போகும்போது வேற சிட்டியில போய் படிச்சீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். இல்லனா வேற சிட்டி மாணவர்களெல்லாம் வந்து படிக்கிற காலேஜ்ல படிச்சீங்கன்னா எக்ஸ்போஷர் கிடைக்கும். ரெண்டுமே இல்லாம இங்கேயே நீங்க காலேஜ் படிச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து யூ ஷுட் திங்க் லிட்டில் அட்வான்ஸ். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு லிஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா லிஸ்ட் எடுங்க. அந்த கோர்ஸுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம் தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி யூ ஒர்க் ஆன் இட். சரியா? இது மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அதே மாதிரி அந்த கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கோர்ஸோட சிலபஸ் பாருங்க. சிலபஸ், ஏன்னா கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு விட்டுருவேன், நீங்க அதை வச்சு அந்த கோர்ஸ் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த கோர்ஸ்குள்ள போய் சிலபஸ் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு யூ டூ அ பர்சனல் ரிசர்ச் and if it is working proceed or else go for the other one. ஓகேவா? clear with this? now microbiology அப்படினா மைக்ரோனானது சின்னது தானே. அப்போ அந்த இந்த ஆண்ட் மேன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அந்த குவாண்டம் பத்தி படிக்கிறது அதெல்லாம். அதே மாதிரி குவாண்டம் ரியலம் மாதிரி உள்ள போய் அந்த மைக்ரோ விஷயங்களை படிக்கிறது மைக்ரோபயாலஜி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்? கொஞ்சம் யோசிச்சு யாராவது சொல்லுங்க. மைக்ரோபயாலஜி படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க. என்ன நீங்க பாக்குறீங்களா இல்லையா?
எங்க பாக்குறீங்க? என்ன பாயிண்ட் பண்ணுங்க. நல்லா நான் இங்க இருக்கேன். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா லைட் வந்து என் மேல படுதா? பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு உங்க கண்ணுக்குள்ள தான் நான் இருக்கேன். ஆக்சுவலா நான் இங்க கிடையாது. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படின்னா இட்ஸ் அ ப்ரொஜெக்ஷன், பர்செப்ஷன். இன் ரியாலிட்டி நான் உங்க கண்ணுக்குள்ள தான் இருக்கேன். சரி, இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமை டச் பண்ணுமா? ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமை டச் பண்ணாது. கரெக்டா? we are made up of atoms தானே. நம்ம ஆட்டம்ஸா? அம்மாவும் ஆட்டம்ஸா? நீங்க அம்மா வயிற்றுல தானே வந்தீங்க. கரெக்டா? எல்லாருமே அம்மா ஆட்டம், நம்மளும் ஆட்டம். அப்போ அம்மா வயிற்றுல இருந்து நம்ம வரோம் அப்படின்னா நம்ம அம்மாவே டச் பண்ணாம தான் வந்தோம். தெரியுங்களா? அப்ப எப்படி சார் வயிற்றுக்குள்ள தானே அது ரிப்பல்ஷன் ஃபீலிங். இட்ஸ் a ரிப்பல்ஷன். இப்ப ரெண்டு கை இப்படி பண்ணும்போது சொரசொரையா இருக்கா? ரெண்டு விரல் டச் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன் is making you feel that these two fingers are touching each other. But in reality these two fingers are not touching. வயிற்றுல இருந்து வந்த மாதிரி ஒரு ரிப்பல்ஷன் தானே தவிர வயிற்றுல இருந்து நீங்க டச்சே பண்ணல அம்மாவை அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் ஏன்னா மைக்ரோ பயாலஜிக்குள்ள யூ ஸ்டடி அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். முக்கியமா பயாலஜில நீங்க பிசிக்ஸ் போக மாட்டீங்க. ஸோ ஐ எம் சேயிங் அபவுட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பத்தி படிப்பீங்க. பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் ஆல்சோ லுக் இன் டு ஹவு த மைக்ரோ வேர்ல்டு ஒர்க்ஸ். ஆட்டம் ஆரம்பிச்சு இப்போ ஃபயரும் ஆட்டமா? Fire is made up of atom, hair is made up of atom, you are made up of atom. But structure எப்படி மாத்தி இருக்கு பாருங்க. இத வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரியும் அதை தொட்டா சூடாகிற மாதிரியும் என்ன பார்த்தா தெரியுற மாதிரியும் மாத்தி இருக்கு இல்லையா? எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் ஐட்டம்ஸ் பட் டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே மைக்ரோ எலமெண்ட்ஸ் அப்படின்றது தெரிய வச்சுக்கோங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பத்தி படிக்கிறது மைக்ரோ பயாலஜி. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். இன்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் கால்ட் an introvert? இன்ட்ரோவர்ட்ஸ் எப்படி அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்களா? இல்லம்மா, இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னா பெருசா சோஷியலா போக மாட்டாங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் சூப்பரா விளையாடுவாரு, ஆனா பேச மாட்டார் ஒழுங்கா. அப்ப அவர் வந்து எப்படின்னா அவரோட வேலையை அவர் செஞ்சிருவாரு, வெளியில வந்து பெருசா பேச மாட்டாரு. இவங்க எல்லாம் இன்ட்ரோவர்ட்ஸ். அஜித் குமார் இருக்கார் இல்லையா, ஆக்டர், அவரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ். சோஷியலா வந்து வெளியில வர மாட்டாரு. இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப கரெக்டா இருக்கும். பிகாஸ் லெபார்டரியில ஒர்க் பண்ணும்போதே இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். நானும் இன்ட்ரோவர்ட் தான் ஆக்சுவலா. இப்போ நான் இங்க வந்து ஜாலியா பேசிடுவேன், பட் பர்சனலா போய் எனக்கு வந்து அந்த இன்ட்ராக்ஷன் வராது. நானும் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பேன். வெளியில போய் இந்த சோஷியல் பார்ட்டிக்கு போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் கூப்பிடுவாங்க, ஐ டோன்ட் கோ. எனக்கு அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. அங்க ஆடணுமா இல்ல பாடணுமா அதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல பண்ணது. பசங்க முன்னாடி அதை பண்ணிடுவோம், பட் பர்சனலா வி டோன்ட் ஹேவ் தட் திஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூ கேன் கன்சிடர் லெபார்டரி டைப்ஸ் ஆஃப் ஒர்க், மைக்ரோ ஆர்கானிசம் ரிலேட்டட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம். சரியா? நெக்ஸ்ட் மேம், ஜெனடிக்ஸ். அங்க ரியல் பிக்சர் மாதிரி, தட்ஸ் a real picture. DNA ஓட ரியல் பிக்சர். இதுதான் ஒரே பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஃபுல்லா சர்ச் பண்ணேன், ஐ காட் திஸ் ஒன் பிக்சர். ரொம்ப உள்ள போயிட்டு அந்த DNA அந்த சிங்கிள் த்ரெட் இருக்குல்ல அதுக்கு உள்ள ஜூம் பண்ணிருக்காங்க பாருங்க, அதுதான் வந்து DNA. தட் ஒன் நம்ம பாக்குற மாதிரி கலர்ஃபுல்லா அந்த வேவ்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ் இன் a very black shade. ஸோ இந்த டிஎன்ஏவை படிக்கிறது தான். இது சார் மறுபடியும் அதுவே சொல்றீங்க, இப்பதான் முன்னாடி டிஎன்ஏ நீங்க அதுக்கப்புறமும் டிஎன்ஏன்றீங்க, அகைன் யூ ஆர் சேயிங் தி சேம் டிஎன்ஏ அப்படின்னா, see there is a way of looking into things. அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி, அந்த ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ற மாதிரி படிக்கிறது அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி, அந்த ஸ்ட்ரக்சர்ல மாடிஃபை பண்ணா என்னென்ன ஆகும் அவுட்கம் அது ஒரு ஸ்டடி. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டைமென்ஷன்ஸா பிரிஞ்சிருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே. இப்போ ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் தான் எக்கனாமிக்ஸ், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அந்த மரம் தான் எக்கனாமிக்ஸ். அந்த எக்கனாமிக்ஸ்ல ஒரு கிளை இருக்குல்ல, கிளை, அந்த கிளை தான் காமர்ஸ். அந்த கிளையில ஒரு இலை இருக்குல்ல, அந்த இலை தான் ஃபைனான்ஸ். ஸோ அப்போ எல்லாமே எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சிமிலர்லி சயின்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு மரம் மாதிரி. அந்த மரத்தில் ஒரு கிளை வந்து ஜெனட்டிக்ஸ், இன்னொரு கிளை வந்து அப்படி பிரியும் போது அது ஒரு டைப் ஆஃப் ஜெனட்டிக் கான்செப்ட். பட் எல்லாமே டாக்ஸ் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். So this is how each of them are connected also. So therefore அது கிடைக்கலனா you have another better alternate அப்படின்றத I am just giving as a point. So this one genetics அப்படின்றது you could see cellular aspects of genetics, disease எப்படி டெவலப் ஆகுதுன்னு படிக்கிறது. அண்ட் ஏன்னா டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் படிச்சாதான் இது நாளைக்கு டாக்டருக்கே அது போகும். அது ஏன்னா ஒன்னு ஸ்டடி பண்ணி இது மூலியமா தான் டெவலப் ஆகுதுன்னு சொன்னாதான் நாளைக்கு அதை எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க படிப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு முன்னோடிகள் மாதிரி, எப்படி வந்து அந்த டிஎன்ஏ சேஞ்சஸ் நடக்குது, ஒரு என்விரான்மெண்ட் வந்து எப்படி ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் படிக்கும் பொழுது தான் திங்ஸ் வில் பிகம் இன் அ வைடர் ஸ்கேல். ஓகே, ஸோ திஸ் இஸ் another concept, genetics. Next ma'am, Bachelor of Pharmacy. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. வேர்ல்டு பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கா? உண்மையிலேயே வேர்ல்டு பேங்க்னு ஒரு பேங்கே கிடையாது, தெரியுமா? வேர்ல்டு பேங்க் அப்படின்றது வந்து ஒரு 5 பேங்க் ஒன்னா சேர்ந்தாதான் அது வேர்ல்டு பேங்க்.
அப்போ ஒரு பேங்க்னு கிடையாது, பிரிக்ஸ் வேறம்மா. ஒரு 5 பேங்க்ஸ் இருக்கு. சும்மா ஒரு அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஐம் கிவிங் a general knowledge. வேர்ல்டு பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் கிடையாது, 5 பேங்க் சேர்ந்தா அதை நம்ம வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு பேங்க் இருக்கு, அதுக்கு பேர் வந்து IBRDன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். வேர்ல்டு வார் 2ல ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பேங்க் தான் நம்ம வேர்ல்டு பேங்க்னு சொல்றோம், ஆனா அதுக்கு பேர் வேர்ல்டு பேங்க் கிடையாது, அதுக்கு பேர் IBRD. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் இஃப் எனிவன் சேஸ் யூ வாட் இஸ் வேர்ல்ட் பேங்க் அப்படின்னா இட்ஸ் a group of 5 banks அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஏதாவது சொல்றேன், கொஞ்சம் டயர்டா இருக்கீங்களா? Can we do one small activities? என்னப்பா? Something else we will do. ஒரு ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம். யாராவது இங்க யோகா பண்ணுவீங்களா பசங்களா? anyone does yoga? வாமா வாங்க, சும்மா வாங்க. வாமா. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உடம்ப பூஸ்ட் பண்ற மாதிரி பண்ண முடியுமா? She doesn't know the name of the particular thing that she is going to do, but she will do. சரி, அதை நீங்க பாருங்க, பண்ண கூட வேண்டாம், உட்கார்ந்தே பண்ணணும்னா பண்ணுங்க. பட் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஆஃப்டர் த ஸ்டொமக் பெல்லியை குறைக்கிற மாதிரி. Or I want to see the nails. Okay. கொஞ்சம் ஸ்பீடா இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் அப்படியே ஓகே, தேங்க் யூ. We'll go for the next one quickly. சரிங்க, நமக்கு டைம் இல்ல, நான் இன்ஜினியரிங் குயிக்கா போய்ட்டுமா? மற்றதெல்லாம் வந்து ப்ளீஸ் கைண்ட்லி பாருங்க பசங்களா, சரியா? நான் வந்து கோர்ஸ் ஸ்லைடு கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஸ்லைடு இருக்கிறதுனால அந்தந்த கோர்ஸை வந்து ப்ளீஸ் லுக் இன்டு இட். பிஎஸ்சி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் அக்ரிகல்ச்சர், தென் வைல்டு லைஃப் சயின்ஸு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் பண்றான் அந்த வைல்ட் லைஃப் சயின்ஸ், அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் இட் இஸ் ஹேவிங் ஸ்கோப் ஆல்சோ. நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ். இது மட்டும் ஒரே நிமிஷம், ஃபாரன்சிக் சயின்ஸ் கொஞ்சம் புதுசா வந்தது. இப்போ ஒரு கொலை எப்படி நடந்ததுன்னு சொல்லி ரிசர்ச் பண்றாங்க இல்லையா, அது ஃபாரன்சிக் சயின்ஸ். யூ கேன் திங்க் ஆஃப் இட். அதே மாதிரி வந்து ஒருத்தர் உடம்புல ட்ரக் எவ்வளவு லெவல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அதுவும் ஃபாரன்சிக் சயின்ஸ் தான். கிளியர்? நெக்ஸ்ட் மேம், இது புதுசா வந்தது, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஐ வாண்ட் டு சே திஸ், இது வந்து நமக்கு ரொம்ப புனிதமான ஒரு கோர்ஸ். அப்துல் கலாம் ஐயா வந்து லாஸ்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க வாழ்க்கையிலே வந்து நீங்க சாதிச்சதா எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க பாருங்க, அந்த இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, அவர் வந்து நான் பிரசிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இஸ்ரோல வந்து டைரக்டரா இருந்தது, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஒன்னு சொன்னாரு, ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்க கால் இல்லாத பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் கால் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. பார்த்திருக்கீங்களா? இட் கம்ஸ் அண்டர் திஸ். இப்போ இந்த கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது மெடிசன் படிச்சனால மட்டும் இது பண்ண முடியுமா? ஒரு கிரியேஷன் அப்படின்னா அது இன்ஜினியரிங்கால தான் முடியும். சஸ்டெயின் பண்றது தான் சயின்ஸ். இப்போ நம்மளால வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை உருவாக்க முடியாது. உருவாக்க முடியும்னு சொல்றாங்க ஜெனடிக்ஸ், பட் ஆஸ் ஆஃப் நவ் நோ. நம்மளால ஒரு மூளையை உருவாக்க முடியாது, கிட்னியை உருவாக்க முடியாது. ஒருத்தங்கிட்ட இருந்து எதாவது வைக்கலாம், சஸ்டெயின் பண்ணலாம், isn't it? பட் கிரியேஷன் அப்படின்றது இன்ஜினியர்ஸ் கிட்ட தான் வரும். சோ ஒரு இன்ஜினியர் படிச்சவனோ ஒரு மெடிக்கல் சயின்ஸை பத்தி படிச்சவனால மட்டும்தான் இது பண்ண முடியும். சோ திஸ் இஸ் வாட் வி மீன் பை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற கான்டெக்ஸ்ட். சரி, இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ப்ளீஸ் கன்சிடர் இட். அண்ட் ஃபார் திஸ் TNEA கவுன்சிலிங் இருக்கு. இது வந்து ரெண்டும் சேர்ந்தது தான், சயின்ஸும் சேர்ந்தது, இன்ஜினியரிங் சேர்ந்தது. இட் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆல்சோ, நாட் ஒன்லி இன் காலேஜஸ். யூ கேன் டூ இன் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங். ஓகே, நெக்ஸ்ட் பைல். இதெல்லாம் வந்து நாம் பார்த்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட், நாட் ஜஸ்ட் இன் இந்தியா பட் வேர்ல்டு வைடு. ஸோ இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, தனித்தனியா வந்து இது ரிலேட்டடா வீடியோஸ் நிறைய இருக்கு. நானே கூட ஐ எம் பிளானிங் டு புட் சம் வீடியோஸ் ஆன் இட். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அதே மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஒன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ பூமி வந்து கடந்த 50 வருஷத்துல
1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாயிருக்கான், வெப்பம் அதிகமாயிடுச்சுன்றாங்க. 1.5 டிகிரி செல்சியஸ் கடந்த 50 வருஷத்துல. ரொம்ப சூடாச்சுன்னா என்ன ஆகும்? கிளேசியஸ் இருக்கு இல்லையா, சூப்பர்மா குளோபல் வார்மிங். இந்த அண்டார்டிகால இருக்கிற பனி எல்லாம் உருகுமா? பனி உருகுனா அந்த பனி வந்து நல்ல தண்ணியா கெட்ட தண்ணி, உப்பு தண்ணியா? நல்ல தண்ணி. கிளேசியஸ் இஸ் குட் வாட்டர். நல்ல தண்ணி வந்து கடல்ல மிக்ஸ் ஆகுமா? கடல்ல மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா உப்பு தண்ணியோட நல்ல தண்ணி மிக்ஸ் ஆகுது. அப்ப உப்பு தண்ணியோட பேலன்ஸ் வந்து மாறும். உப்பு தண்ணியோட பேலன்ஸ் மாறும்போது அங்க இருக்கிற அக்வாட்டிக் கிரீச்சர்ஸ் இருக்குல்ல, மீன், அதுக்கு லைஃப் சரியா வந்து அமையாது, இறந்து போயிடும். நமக்கு வந்து எப்படி ஆக்சிஜனோட வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணா மூச்சு விட முடியாது இல்லையா, அந்த மாதிரி அதுங்களுக்கு சால்ட் வாட்டர் ஈக்குவேஷன்ல ஏதாவது நல்ல தண்ணியை போட்டா இறந்து போயிடும். இப்போ இறந்து போச்சு அப்படின்னா நம்ம கடலுக்கு கீழே செடி எல்லாம் இருக்கு இல்லையா, கடலுக்கு கீழே இருந்து செடி 50% ஆக்சிஜன் அங்க இருந்தா வருது. அந்த செடியில வந்து ஆல்கை ஃபங்கை எல்லாம் வரும். இதெல்லாம் அந்த மீன் சாப்பிடும். இப்ப இந்த மீன் செத்து போச்சுன்னா ஆல்கை அதிகமாயிடுமா? ஆல்கை ஃபங்கை அதிகமாச்சுன்னா அந்த செடியே இறந்து போகும் இல்லையா. செடி இறந்து போச்சுன்னா ஆக்சிஜன் கம்மியாகுது இல்லையா. So can you see, வெப்பமயம் ஆகிறதுனால எங்க இருந்து எங்க வந்து நிக்குது பாருங்க. It also affects the human being at the last when it comes for the oxygen proportion. This is how the climatic conditions are affecting. இந்த மாதிரி ஒரு டிகிரி இருக்கு. And also there is something called, I have not mentioned, blue economics. கடல் பத்தி படிக்கிறது blue economics அப்படின்னு ஒன்னு இருக்கு, நீல economics. So these are all some of the related and relevant courses which has come in the market. Kindly go through it later. சரிங்களா? We'll go for the next, ma'am. இதெல்லாம் top 15 colleges in Tamil Nadu. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை வந்து அப்புறம் பாருங்க எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஒரு கோட்டால எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் மென்ஷன்ட். நீங்க அப்படியே சும்மா ஜெனரலா ஒரு வியூ மட்டும் பாருங்க. எம்எம்சில ஆரம்பிச்சு கவர்மெண்ட் நம்ம ஏரியா தர்மபுரி இங்க இருந்தும் இருக்கு, 15th பிளேஸ்ல இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜஸ் which is having 78 seats. 78 அப்படின்னா அவன் தர்மபுரி பசங்களா கொடுக்கணும்னு கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 85-15 அந்த ப்ரொபோர்ஷன்ல தான் போகும் எல்லாமே. So it all comes under the NEET quota. இந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. நான் வேணா ஒரு லிங்க் சாருக்கு அனுப்புறேன், ப்ளீஸ் கெட் இட். மொத்த டீடைல்ஸுமே அனுப்புறேன். நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பிஃபோர் கம்ப்ளீட்டிங் யுவர் 12th look into all these things. We'll go for the next one. Sure. கம்ப்யூட்டர் சயின்ஸ். சயின்ஸ் படிக்கிறவங்க இதையும் படிக்கலாம், ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க அது படிக்க முடியாது சயின்ஸ். சரிங்களா? அது ஒரு டிஃபரன்சஸ் இருக்கு. So as a science student you can study anything. Next ma'am. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நான் எல்லாத்துக்குமே குவிக்கா ஸ்கோப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சரியா? we have a very limited amount of time. So first one is Bachelor of Engineering, Computer Science and Engineering. நேத்து வந்து ஒரு ரிப்போர்ட் த ஹிந்துல வந்தது. மாணவர்கள் வந்து தமிழ்நாடு கவுன்சில்ல, அந்த இன்ஜினியரிங் கவுன்சில்ல யார் அதிகமா எந்த கோர்ஸ் சூஸ் பண்றாங்கன்னா இது நம்பர் 1 இன்னைக்கு டேட்டால. எல்லாருமே இந்த கோர்ஸ் தான் வந்து they wanted to try. அதுக்கு ஸ்கோப்ஸ் இருக்கு, there are many different reasons also, but as of now it stands on the top. இங்க கடைசில ஒன்னு போட்டுருக்கேன் பாருங்க, IoT அப்படின்னு சொல்லி. Can you see all that? IoT gadgets. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட பேசினா அதுக்கு பேர் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். எப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளோட பேசும்? ரிமோட்டு ஏசியோட பேசுதா? ரிமோட்டு டிவியோட பேசுதா? நாளைக்கு உங்க மொபைலு உங்க காரோட பேசும், தெரியுங்களா? மொபைல் மூலமா காரை ஸ்டார்ட் பண்ணலாம், டெஸ்லா எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பொருட்களோட பேசுற டெக்னாலஜில வந்துட்டு இருக்கும். we call that as IoT things. நாடு வளர வளர IoT things அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் மூலமா, ஒரு கம்ப்யூட்டர் மூலமா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரீம். நாளைக்கு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தாராளமா இந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு காம்படிஷன் அதிகம். only very few students will get this. So therefore give your best in order if you are very much passionate about computer science and engineering aspect. Okay, next ma'am. ஈஸி பேர் தான் ஈஸி, ரொம்ப டஃப். எங்க அண்ணா படிச்சுட்டு வந்து சொல்லியிருந்தேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு வந்து மெரிட் கோட்டால கிடைச்சது டஃபஸ்ட் கோர்ஸ். அவர் சொல்லுவார், அவர் கூட வந்து இவரும் படிச்சிருந்தார். அப்போ சைலேந்திர பாபு சார் இருக்கார் இல்லையா, அவருடைய பையனும் என்னுடைய கசினும் ஒன்னா படிச்சாங்க. ஸோ இந்த கோர்ஸ் தான் ஈஸி. இந்த ஈஸி பாத்தீங்கன்னா 5G சொல்றோம் இல்லையா, இப்போ 5G வந்துச்சுல, 7G 8G இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னன்னா பேசிக்கா இன்டர்நெட்டோட ஃபாஸ்ட்னஸ் அதிகமாகும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்க முடியாத விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் மூலமாவோ கம்யூனிகேஷன் மூலமாவோ வளர விஷயங்கள் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஈஸி. சோ அதனால வெறும் டெலிகம்யூனிகேஷன் மட்டும் நினைக்காதீங்க, சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இட் கம்ஸ் அண்டர் ஈஸி. அண்ட் எதெல்லாம் வந்து ஒரு வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் மூலமா இன்டர்நெட் சோர்சஸ் போகுதோ அது எல்லாமே ஈஸிக்குள்ள வரும். இன்னும் டீடைலா நீங்க போனீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ், மேனுஃபேக்சரிங், டிசைன், மிஷின்ஸ், டெலிகம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் இசிஇ.
ஸோ நீங்க வந்து நான் இதை ரேங்கிங் படி தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூ கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல அடுத்து வந்து யூ கேன் ஆல்சோ இஃப் யூ ஆர் மோஸ்ட் ப்ரிஃபரிங் ஈஸி லைக் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல கம்யூனிகேஷன் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ் ஆல்சோ. இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற ஒரு கோர்ஸ். இப்போ நான் போடுற எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, கவுன்சிலிங்ல இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ் ஆஃபர் பண்ற கோர்ஸ். நான் வந்து 40 காலேஜஸ் செலக்ட் பண்ணேன். 40 காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்ல. அந்த 40 காலேஜஸ்மே காமனா கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ நான் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப செலக்டிவா பெஸ்ட் கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை தாண்டி நிறைய கோர்ஸ் இருக்கு, பட் அதை வந்து லைக் யூ கேன் ஜெனரலி சர்ஃப் அண்ட் கெட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலையபிளாகவும் ஹை ப்ரொஃபைல் உள்ள ஜாப்ஸாகவும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இசிஇ இஸ் அபவுட். நெக்ஸ்ட் மேம். ட்ரிபிள் இந்தியாலேயே எந்த ஸ்டேட்ல அதிகமாக சோலார் உற்பத்தி ஆகுது? எனி கெஸ்? தமிழ்நாடு. குஜராத் செகண்ட், நம்ம அடிச்சிட்டோம் உங்களை. தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஹேவ் ஹையஸ்ட் சோலார் பேனல்ஸ். ஸோ இப்போ இந்த சோலார் பேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும். ஒரு சோலார் பேனல் மூலமா எலக்ட்ரிசிட்டி எடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணி மக்களுக்கு கரண்டா கொடுக்கிறது. ஸோ இஃப் யூ லுக் இன்டு ஆல் திஸ் திங்ஸ், இட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல் இன் த production of an electrical equipments and also generation of an electricity. So இப்போ இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரிபிள் குள்ள வரும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், I'm not getting so inside it. ஸோ இப்போ இசி அப்படின்னா அந்த 5G ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் அதெல்லாம். வேற ட்ரிபிள் அப்படின்னும் போது பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், you can see that and through that electricity generations and other electrical equipments அதெல்லாம். இப்போ ஒரு பர்టిక్యులர் LED லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலா இருக்கிற டியூப் லைட்ஸை விட 20-30% கம்மியா கரண்ட் கன்சியூம் பண்ணுது, அதிக பிரைட் கொடுக்குது. இதெல்லாம் ட்ரிபிள் தான். கம்மி கரண்ட் இழுக்குது, அதிகமாக கரண்ட் கொடுக்குது. இப்போ ஒரு ஃபேன் இருக்குல்ல, எதுக்கு ஃபேன்ல 3 விங்ஸ் இருக்கு? 2 விங்ஸ் வச்சீங்கன்னா வெயிட் கம்மி, மொத்தமா சேர்ந்து சுத்தும். 4 விங்ஸ் வச்சீங்கன்னா வெயிட் அதிகம், கரண்ட் பில் அதிகமாயிடும். 3 விங்ஸ் வச்சா கரெக்டா இருக்கும். ட்ரிபிள் இதெல்லாம் இதுக்குள்ள தான் வரும். So everything that you see in the electrical context, it comes under EEE. So இதை எலக்ட்ரிக்கல் படிக்கிற மாதிரி நினைக்காதீங்க, வெரி அட்வான்ஸ்டு கோர்ஸ். ஏன்னா காலம் போக போக கன்சம்ஷனை கம்மிப்படுத்தணும், பட் வந்து அதோடைய ஆப்டிமம் யூட்டிலிட்டி இருக்கணும். So therefore this is a course with high reliable aspects in the electrical part. Next ma'am. Geo informatics இருக்காங்க இல்லையா, இந்தியன் மிலிட்டரி. இப்ப நமக்கு ஒரு வழி தெரியலன்னா நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி மிலிட்டரியில இருக்கவங்க எந்த யூஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மேப்ஸ் இருக்கு. சிவிலியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து இட் இஸ் ஹேவிங் சர்டன் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ். மலை எங்க இருக்கு, காடு எங்க இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கூகுள் மேப்ஸ் மிலிட்டரியில இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மிலிட்டரிக்காரர்களுக்காக இஸ்ரோல இருந்து லான்ச் பண்ணப்பட்ட சேட்டலைட் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு. பூமிக்கு கீழே இருந்து கரண்ட் எடுக்கலாமா? Is there a chance to take current from the ground? டெக்டானிக் பிளேட்ஸ் மூலமா, அதாவது பூமிக்கு கீழே டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது அது ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி மூலமா கரண்ட் எடுக்கலாம். சோ அதுக்கு பேர் தான் ஜியோ தெர்மல் எலக்ட்ரிக் ஜெனரேஷன். சோலார் மூலமா நமக்கு தெரியும், விண்ட் தெரியும் இல்லையா. சோ ஜியோ ரிலேட்டடா when you are going to study about the geo related aspects, it comes under geo informatics. சோ இதுல நீங்க பாக்குறது பாருங்க, ஜியோகிராஃபி பத்தி படிக்கிறது, அப்புறம் எப்ப பூகம்பம் வரும் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த வானிலை அறிக்கை, அந்த ரிலேட்டட் எர்த்குவிக்ஸ் எவ்வளவு வருது மெஷர் பண்றது, இட் ஆல் கம்ஸ் அண்டர் ஜியோமெட்ரிக்ஸ். இந்த திஸ் ஒன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். கிளியர்? இது கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்க காலேஜஸ். So you can consider this if you are having passionate about studying these kind of things. Next. IT ஃபேமஸ், இருக்கிறதே ஃபேமஸ். அதாவது எப்படி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஐடி. நிறைய பேர் ஐடி சூஸ் பண்றீங்க, வெல் அண்ட் குட். பட் ஐடிக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைனமிக் ஷிஃப்ட் should happen in your mind itself. That is, இப்ப சார் சொல்லியிருந்தார் இல்லையா, தர்மபுரியில எஜுகேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So நீங்க வந்து mentally if you are planning to go somewhere outside the state or city or somewhere, then you can consider this course. இங்கே படிச்சுட்டு அப்புறம் எங்கேயும் போக மாட்டேன், இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னா கஷ்டம். ஸோ அதனால ஐடி அப்படின்றது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க. இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஐடி. இன்ஃபோசிஸோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று டாக்குமெண்ட் இருக்கு, MOA, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல 3வது கிளாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, நேம் கிளாஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ், அப்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த அப்ஜெக்டிவ்ல வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அந்த 10 பாயிண்ட் படிச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ நம்ம எல்லாம் ஆதார் 2013 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆதார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஆதார் டேட்டா எல்லாம் இருக்கு இல்லையா, அது யார்கிட்ட இருந்தது? இந்த டேட்டா இன்ஃபோசிஸ்.
6 மாசத்துக்கு இன்ஃபோசிஸ் கிட்ட தான் இருந்தது. சோ அப்ப ஸ்டோரிங் ஆஃப் த டேட்டா, புரியுதுங்களா? ஸ்டோரிங் ஆஃப் த டேட்டா. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ஏரோப்ளேன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரோப்ளேன் இன்னொரு ஏரோப்ளேன் மேல முட்டாம இருக்கிறதுக்கு எல்லா ஏரோப்ளேன்ஸோட டேட்டா தெரியணும் இல்லையா? டேட்டா ஸ்டோரேஜ், இதுவும் ஐடிக்குள்ள வரும். எவ்ரி டீடைல்ஸ் பட் எதெல்லாம் உங்களால பார்க்க முடியுது ஆனா கரெக்டா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஐடிக்குள்ள வரும். அதுதான் இன்ஃபோசிஸோட அந்த மெமரண்டம் 3rd clause படிங்க அப்படின்னு சொன்னா, so you will understand what that company is doing. That is the best example of an IT aspect. Next ma'am. Artificial intelligence and data science. யாராவது வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் போனோம்னா தயவு செய்து போயிடுங்க. கூகுள்ல ஜீப்ரான்னு டைப் பண்ணுங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜீப்ரான்னு டைப் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வாட்டி ஜெட்னு போடும்போது ஜீப்ரா பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். ஜீப்ராவுடைய ஆரிஜின், ஜீப்ராவுடைய கண்ட்ரி எல்லாம் வரும். நான் ஜெட் தானே போட்டேன், அது எப்படி ஜீப்ரா கொடுக்குது? பிகாஸ் நீ முன்னாடி பார்த்தது ஜீப்ரா, அதனால உனக்கு ஜீப்ராவை பத்தி நான் கொடுக்குறேன். சப்போஸ் நீ ஏல அமேசான் பத்தி பார்த்திருக்க, ரெண்டாவது வாட்டி யூ வாண்ட் டு ஸ்டடி அபவுட் அண்டார்டிகா, ஆனா ஏன்னு போட்டா அண்டார்டிகா வராது, அமேசான் வரும். பிகாஸ் கூகுள் என்ன பண்ணோம்னா, இட்ஸ் an advertisement company, it's a marketing company. What they do is they take your data, based on the data they feed the results. இதுக்கு பேர் ஸ்டீலிங் ஆஃப் த டேட்டா கிடையாது, கஸ்டமைசேஷன் ஆஃப் த டேட்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டேட்டாவை நீங்க அவங்க கிட்ட கேட்கறீங்களோ அது ரிலேட்டடா டேட்டா தான் நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணிட்டே போகும். இதெல்லாம் யார் செட் பண்றாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் இஸ் ஜெனரேட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் செட்டப். அதுதான் ஆர்டிஃபிஷியல். அதுவா வந்து ஒரு நாலேஜ் வச்சிருக்கு, அந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குது பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ்ட் ரெக்கார்ட். That's what we mean by AI. AI சொல்லும் போதே எல்லாருக்குமே அந்த கூகுள் தான் ஞாபகத்து வரும். So if you want to work in a multinational company, go somewhere outside of the country அப்படின்னும் போது this course is very feasible one. இந்தியால வந்து வளர்ந்துட்டு இருக்கிற பட்டிங் கோர்ஸ். அப்படியே அது கூட பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாங்க, எத்தனை பேர் தயிர் பாக்கெட் வாங்கினாங்க, எத்தனை பேர் 3 மணில இருந்து 4 மணிக்கு தயிர் பாக்கெட் வாங்கினாங்க, எத்தனை பேர் வாங்கினவங்க திரும்பி வந்தாங்க, இதெல்லாம் டேட்டா இல்லையா? இந்த டேட்டா வந்து பிச்சு இருக்கும். இதை ஸ்ட்ரக்சரா பண்ணி அது மூலமா ஒரு கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது டேட்டா சயின்ஸ். இப்ப டேட்டா அப்படின்றது, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 200 பேர் வந்திருக்கீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, 200 பேர்ல 10 பேர் கவனிச்சாங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு. அது மாதிரி ஒரு டேட்டா எனக்கு கிடைக்குதுன்னா எப்படி அவங்கள வந்து அட்ராக்டிவா பேசணுன்றது எனக்கு தெரிய வரும். ஸோ ஆல் திஸ் இஸ் வாட் வி மீன் பை டேட்டா சயின்ஸ். ஒரு டேட்டா வந்து ரொம்ப பிச்சு இருக்கும், அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா மாத்தி அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் சோர்ஸா மாத்துறது டேட்டா சயின்ஸ். சூப்பர் மார்க்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ a course which has come newly. நிறைய காலேஜஸ்ல வந்துருச்சு. யூ கேன் ஆல்சோ கன்சிடர் இட். அண்ணா யூனிவர்சிட்டி has also started it. ஓகே, கவுன்சிலிங்ல வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மேம். மெக்கட்ரானிக்ஸ், ஜப்பான் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கேபிட்டல் குட்ஸ்னா ஒரு பொருளை செய்யறதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படும். இப்ப கார் இருக்கா, காரே ஒரு மிஷின் மாதிரி தானே. அந்த காரை வந்து மனிதர்கள் செய்யறது இல்ல, இன்னொரு மிஷின் செய்யுது. அதுக்கு பேர் கேபிட்டல் குட்ஸ். அதாவது மனிதர்களும் மிஷினும் சேர்ந்து ஒரு மிஷினை செய்யறாங்க. Mechatronics is basically we seek the help of the machines and through machine we do some other aspect. மொபைல் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மிஷின்ஸ் தான் பண்ணுது, மெக்கட்ரானிக்ஸ். கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், கேமரா மெக்கட்ரானிக்ஸ், எல்லாமே மெக்கட்ரானிக்ஸா மாறிட்டு இருக்கு. தட் இஸ் ஹியூமன்ஸ் ஹவ் பிகம் லெஸ். இப்ப டேலி இருக்கா, ஒரு காலத்துல ஒரு சம்ம வந்து எல்லாம் நோட் புக்ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எவ்ரிதிங் ஹஸ் பிகம் கம்ப்யூட்டரைசேஷன். சோ அப்ப என்னதுன்னா, நேத்து ஒருத்தன் போட்டுட்டு இருந்தா இப்போ அது கம்ப்யூட்டர் போடுது. சோ அப்ப கம்ப்யூட்டர்ல போற அளவுக்கு நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப மெக்கட்ரானிக்ஸா வேர்ல்டு மாறுறதுனால மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ற ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மெக்கட்ரானிக்ஸ். டோன்ட் திங்க் தட் என்னோட வேலை எல்லாம் போய்டும் நினைக்கூடாது. நாளைக்கு எவ்ரிதிங் இஸ் பிகமிங் மெக்கட்ரானிக்ஸ்ன்றதுனால யூ ஷுட் நோ ஹவ் டு ஆப்ரேட் த மிஷின்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த கான்டெக்ஸ்ட் இஸ். மெக்கானிக்கல் மாதிரி இருக்கும், பட் தட்ஸ் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் மேம், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். சாஷன் ஜெயின் காலேஜ்னு டி நகர்ல சென்னையில் ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிடையாது. அவங்களுக்கு பதிலாக அங்க ரோபோ இருக்கு. தே ஹவ் இன்ட்ரோடியூஸ்ட் ஆல்ரெடி. சார் சொல்லியிருந்தாலே நாளைக்கு டீச்சரா வந்து ரோபோ கூட வரலான்னு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில 45 நிமிஷத்துக்கு ஒரு ரோபோ வந்து கிளாஸ் எடுத்தது. எங்க ஃபீல்டுக்கும் ஒரு ஆபத்து. சோ என்னன்னா, ரோபோ வந்து கிளாஸ் எடுத்துட்டு அந்த கிளாஸை முடிச்சுட்டு போயிடுச்சு. இது ஆல்ரெடி ஸ்டான்ஃபோர்ட்ல பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க பாத்தீங்களா, ஒடிசால இருந்து. ஒடிசா ரோபோ, அது ரோபோ இல்ல, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து நியூஸ் ரீட் பண்றாங்க. கண்டென்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவங்க எல்லாம் they are good at content writing. அதெல்லாம் இப்ப சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் சைட் ஒன்று வந்துருச்சு. அதுல போய் நீங்க என்ன சொன்னாலும் வந்துருது. நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, லெட்டர் கொடு, நான் வந்துருது. டீச்சரை புகழ்ந்து ஒரு லெட்டர் வேணும், லெட்டர் கொடுக்குது. எதை கேட்டாலும் கொடுக்குது. உங்க லாங்குவேஜ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா இட் இஸ் கிவிங் தி ஆன்சர். எவ்ரிதிங். கண்டென்ட் எல்லாம் டாப் நாச்சா இருக்கு.
So can you see certain positions are getting destroyed of this? இங்க தான் நம்ம என்ன சொல்றோம்னா robotics and automations. மனிதர்கள் செய்யற இப்ப மெக்கட்ரானிக்ஸ்ல மனிதர்களும் மிஷினும் சேர்ந்து செய்யறது. That's different. பட் ஆட்டோமேஷன்ன்றது மிஷின்ஸே செய்யறது. இந்த சிட்டியை வந்து சிட்டியே செய்யற மாதிரி. அது ரஜினிகாந்தோட ஒரு படம் வந்து எந்திரன் அந்த மாதிரி ரோபோட்டை செய்யறது. ரோபோட் டஸ் த திங்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்றது இந்த கான்டெக்ஸ்ட். ஸோ இதுவும் அட்வான்ஸ்டு ஹைலி ரெக்கமெண்டட் கோர்ஸ் அலாங் வித் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். கிளியரா? கேன் வி மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன்? அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தனியா ஒரு பில்டிங் இருக்கு. ஆர்கிடெக்சர். யாராவது இஃப் யூ ஆர் வெரி குட் அட் டிராயிங், இஃப் யூ ஆர் ரியலி குட் அட் டிசைனிங், and also if you are very imaginative person like Steve Jobs, இவங்கள Steve Jobs எல்லாம் பாத்தீங்கன்னா is not a very score engineer, but he is very good engineer தான் of course. but பாத்தீங்கன்னா it is not only his engineering skill which has helped, imaginative skill. phone வந்து லைட்டா இருக்கணும், தூக்குறவனுக்கு அது phone இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, இதெல்லாம் அவரோட imagination. so மத்தவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. something if you are having those kind of thoughts, you can think of இந்த பிளானிங் ரிலேட்டடா கூட கோர்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். நான் சொன்னல அண்ணா தனி பில்டிங் இருக்குன்னு. ஸோ இட்ஸ் a very difficult course. you have to get a very good score in order to get it. சென்னையில போய் படிக்கலாம். ஓகே, ஆர்கிடெக்சர் எல்லாம். ஸோ இதுல வந்து யூ வில் இட்ஸ் ஓகே மேம். நெக்ஸ்ட் இஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஒரு ஃபிளைட் இருக்குல்ல, ஃபிளைட் ஏன் வெள்ளை கலர்ல இருக்கு? வெள்ளை கலர்ல வெள்ளையா ஏன் இருக்கு? வேற கலர்ல பெயிண்ட் அடிச்சீங்கன்னா வெயிட் அதிகமா? வெயிட் பெயிண்ட் அடிச்சீங்கனால வெயிட் இல்லையா? அதுனா சின்னதா இருக்கு பெருசா இருக்கு இல்லையா? சோ ஒரு ஃபிளைட்ல வந்து நீங்க பெயிண்ட் அடிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபியூவல்னா எக்ஸ்ட்ரா பிரைஸ்னா கஸ்டமர் தான் பே பண்ணும். சோ அப்ப அதனால மோஸ்டா வெயிட்டா இருக்கு. அதே மாதிரி ஹீட் இறங்காது உள்ள. சோ இந்த ரெண்டு ரீசன் வச்சுக்கலாம். சோ இப்போ என்னன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது திங்ஸ் ஆர் சேஞ்சிங் குவிக்லி. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு பொருள் வந்து மோஸ்டா 95% ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் இன் தி வேர்ல்ட் ஹேப்பன்ஸ் த்ரூ ஷிப்பிங். இப்போ என்ன ஆகுதுன்னா திங்ஸ் மாறிட்டு இருக்கு. இப்போ சோலாரும் விண்டோ இந்த எனர்ஜி மூலமா ஏரோநாட்டிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு காலம் வந்ததுன்னா, இல்ல நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, எங்க இருந்து வேணா எந்த பொருள் எவ்வளவு சீக்கிரம் வேணா வரலாம். ஆஸ்திரேலியால இருந்து அந்த பொருளை இறக்கலாம், இங்க இருந்து அங்க போகலாம். தீஸ் ஆர் ஆல் ஃபியூச்சர்ஸ். இதுக்கு அந்த ஸ்கோப் இருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அட் த சேம் டைம் ஃபியூவல் எஃபிஷியன்சியா வந்து அவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆயில்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கருப்பு கலர் டப்பா, அந்த ஆயில் இஸ் மேட் அப் ஆஃப் 4 காம்பனன்ட்ஸ். ஒயிட் பெட்ரோல், டீசல், அப்புறம் கெரோசின். இதுல வந்து அந்த ஒயிட் பெட்ரோல்ன்றது ரொம்ப கம்மியா தான் வரும். சோ இது வந்து எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்காக லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் பீன் டன். சோ திஸ் இஸ் another important area which is having a wider scope in the future, aeronautical engineering. next ma'am, physics and nanotechnology. 2003ல வந்து ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. எதுக்கு தெரியுமா நோபல் பிரைஸ் வாங்கினாரு? பென்சில் இருக்குல்ல, பென்சிலை வச்சு கிறுக்குனாரு, அதுக்கு நோபல் பிரைஸ். நம்ப முடியல. பென்சிலை நல்லா கிறுக்கிட்டு நம்ம டேப் போட்டுவோம்ல, செலோ டேப்பை அந்த பென்சிலோட இது மேல வச்சு ஒரு த்ரெட் எடுத்தாரு. கொஞ்சம் அதுல ஒட்டிக்குமா பென்சில்? இந்த மாதிரி 100 வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த கடைசியா பிக்சர் இல்லையா, அதான் நானோ டெக்னாலஜின்றாரு. பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? லெட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? கிராஃபைட்ன்றது கார்பன் தின் ஆஸ்பெக்ட். அந்த கார்பன் தின்னை வந்து அவர் அந்த கடைசி டேப்ல பிக்கும் போது எடுத்தாரு, சிங்கிள் கார்பனா. மொபைல் போனை அப்படியே பண்ணலாம்னு சொல்றாங்க நானோ டெக்னாலஜி மூலமா. So this is also a good study. நோபல் வாங்கின ஒரு கோர்ஸ் இது, நானோ டெக்னாலஜி. நானோன்றது சின்னதுன்னு அர்த்தமா? சின்ன டெக்னாலஜி, அதாவது ரொம்ப சிறுகிய விஷயத்துல இருந்து டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு படுத்துறது நானோ டெக்னாலஜி. ஸோ கார்பனுடைய சிங்கிள் காப்பியை வச்சு இட் ஹஸ் ஹேப்பன். 1980sல பண்ணாரு, 2003ல என்னமோ அவருக்கு நோபல் வந்தது. ஸோ திஸ் இஸ் another course. நெக்ஸ்ட் மேம், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது பாத்தீங்கன்னாலும் முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து there is a lot of connections. இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் டு கிரியேட் நியூ மெட்டீரியல்ஸ், அது வந்து லேயர், இது அடிஷனல் லேயர்ஸ். ஒரு லேயரையும் இன்னொரு லேயரும் மிக்ஸ் பண்ணி ஒன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபைபர் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. மெட்டீரியல், இந்த கேப்டன் அமெரிக்கன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு ஷீல்டு வச்சிருப்பார்ல, அந்த ஷீல்டு வந்து வெயிட்டாவே இருக்காது அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க மார்வல்ல படிச்சீங்கன்னா கூட வெயிட் கம்மியா இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதெல்லாம் இட் கம்ஸ் அண்டர் திஸ் மெட்டீரியல் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஒரு மெட்டீரியல் வந்து கம்மி வெயிட்ல செய்யணும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது திஸ் கம்ஸ் அண்டர் திஸ் இன்ஜினியரிங். கிளியர்? நெக்ஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். அகைன் குவிக்கா இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது இப்போ ஒரு ஃபுட் வந்து 3 மாசத்துல கெடாம இருக்கிறதுக்காக சில விஷயங்களை ஆட் பண்றாங்களா, அதுவும் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான். ஒரு மெடிசனோட எக்ஸ்பைரி அதிகப்படுத்துறது கெமிக்கல் இன்ஜினியரிங் தான். So it talks about the chemical aspect to sustain a product and also talks about the different layers. மனுஷங்களை பத்தி படிக்க மாட்டாங்க, விஷயங்கள் பொருட்களை பத்தி படிக்கிறது கெமிக்கல். நெக்ஸ்ட் மைனிங் இன்ஜினியரிங். இந்தியாலே வந்து தங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, தங்கமா இருக்கட்டும் மற்ற மைனிங் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் நம்ம மைனிங் பண்றோம். KGF ரொம்ப கம்மியா தான் பண்றோம்.
மத்த மைனிங் எல்லாமே we are getting it from other countries. வேற கண்ட்ரில இருந்து மைனிங் எடுக்கிறதுனால நம்ம மைனிங் இன்ஜினியரிங்க்கு வந்து ஸ்கோப் கம்மி மாதிரி தெரியும். பட் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ்லாம் நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட், கொஞ்சம் மகாராஷ்டிராக்கு நார்த் சைடு, இங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சில கைண்ட் ஆஃப் இஃப் யூ do mining you may get some kind of rare resources. ஒரு particular resource, எனக்கு அது பேர் மறந்துச்சு, it starts in letter T. it என்னமா டைட்டானியம் இல்லப்பா, மறந்துச்சு பேரு, ஸ்ட்ரைக் ஆகல. அது வந்து இட்ஸ் a good conductor of electricity, அது மட்டும் எனக்கு தெரியும். இட்ஸ் a good conductor of the electricity. அது வந்து உலகத்திலேயே இந்தியால அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தோரியம், தோரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோரியம் இட்ஸ் a good conductor of electricity. இந்தியால அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆனா அது வந்து unexplored area தான். So this is also a part that I wanted to stress. Next, apparel technology. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம் இல்லையா, அதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படும் சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க யாராவது. 500 லிட்டர்ஸ், 25 லிட்டர்ஸ், 2700 லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு ஜீன்ஸ்க்கு. அந்த காட்டன் இருக்குல்ல, அந்த காட்டன் ஆஃப் பர்டிகுலர் ஜீன்ஸ்க்கு அதுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஒரு சாக்லேட் இருக்குல்ல, டைரி மில்க் கொடுக்குறீங்கல்ல, ஒரு சாக்லேட் 1 கிலோக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் சொல்லுங்க? 15,000 லிட்டர்ஸ். இத்தனோட சாக்லேட்டுக்கு எப்படி சார் அவ்வளவு தண்ணி தேவைப்படும்? அந்த கோகோ பிளான்ட் இருக்கு இல்லையா, இட் சக்ஸ் வாட்டர் லைக் எனிதிங். அதனாலதான் அது ஆப்பிரிக்கால இருக்கும். கோகோ பிளான்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்கா தான். சோ அதனால ஒரு சாக்லேட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பின்னாடி நடக்குதுன்னு பாருங்க, சரியா? இட்ஸ் ஃபார் எத்திக்கல் ஆஸ்பெக்ட். சோ திங் என்னன்னா, இந்த அப்பேரல் டெக்னாலஜில ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் வந்து ECCO. I'll just confirm once again. கம்பெனி பேர் வந்து ECCO, அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு புது அப்பேரல் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. 80% கம்மி தண்ணியை யூஸ் பண்ணி சேம் குவாலிட்டியான ஜீன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுதான் அப்பேரல் டெக்னாலஜியோட கான்செப்ட். நாளைக்கு ஜீன்ஸ்லயே பாத்தீங்கன்னா புது புது கான்டெக்ட் கொண்டு வருது, டிரெஸ்ஸஸ்ல புது புது விஷயங்கள்ல, அதாவது எக்கனாமிக்ஸ் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, கம்மி ரிசோர்ஸை யூஸ் பண்ணி ஆப்டிமலா கொடுக்கிறது, அதுதான் இந்த அப்பேரல் டெக்னாலஜி. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ கன்சிடர். நெக்ஸ்ட் மேம், செராமிக் ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு இல்லையா, சாரிமா இது எக்ஸ்ரே மிஷின். எக்ஸ்ரே மிஷின்ல அந்த எக்ஸ்ரே அடிக்குது இல்ல, அந்த எக்ஸ்ரே அடிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் நாப் மாதிரி ஒன்று இருக்கும். தட் இஸ் மேட் அப் ஆஃப் செராமிக். தேர் ஆர் மெனி திங்ஸ் ஹியர் which is made up of ceramic. ceramic அப்படின்றது வந்து ஒரு கலவையான டைல்ஸ் கூட, டைல்ஸ் இஸ் ஆல்சோ செராமிக், ஒரு கலவையான காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளை கொண்டு வருது. முக்கியமா இந்த பி பிளான் பண்றாங்க இல்லையா, ஆர்கிடெக்சர், அவங்களுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு இருக்கும். So those two departments comes together and they can also plan certain things அப்படின்ற ஒரு கான்டெக்ட். இது மாதிரி ஒரு டிகிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஐ எம் ஹாப்பி. இது ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். செராமிக்னு ஒன்று இருக்கு, அப்பேரல்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் மேம், ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் ரிலேட்டடா, ஓகேங்களா? இப்போ ஃபுட் ரிலேட்டடா இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு பாக்கெட்டுக்கு பின்னாடி பாப்பீங்க இல்லையா, அதெல்லாம் யார் ஸ்டடி பண்றாங்கன்னா அவங்க தான் ஸ்டடி பண்றாங்க. இவ்வளவு புரோட்டீன்ஸ், இவ்வளவு ஃபேட், இவ்வளவு கண்டென்ட்ஸ் இருக்கணும், அந்த ஃபுட்டை வந்து எப்படி மார்க்கெட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜில பண்ணணும், இட் ஆல் கம்ஸ் அண்டர் ஃபுட் டெக்னாலஜி. திஸ் இஸ் ஆல்சோ a sort of engineering. லெதர் டெக்னாலஜி அகைன் அது ரிலேட்டட் தான், ஃபேப்ரிக் ரிலேட்டட் தான். நெக்ஸ்ட் மேம், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. அம்மா திஸ் ஒன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அம்மா கேன்டீன்ஸ், அம்மா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த ஃபுட் வேஸ்ட்ல இருந்து மட்டும் 10% மீத்தேன் எடுக்கிறாங்களா, அது டோட்டல் வெயிட்ஸ்ல இருந்து. மீத்தேன் எல்லாரும் உடம்புலயுமே இருக்கு. மீத்தேன் அப்படின்றது இட் இஸ் இன்சைட் எவ்ரிஒன்ஸ் பாடி. சோ அந்த ஃபுட்ல இருந்தும் வேஸ்ட் எடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படின்றது வெறும் வேஸ்ட்ல இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, எப்படி வந்து எமிஷன்ஸை கம்மி பண்ணணும்ன்றதையும் படிப்பாங்க, வர எமிஷன்ஸ் எப்படி கட்டுப்படுத்தணும்னு படிப்பாங்க, அதே மாதிரி வேஸ்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா ஆக்குறதும் படிப்பாங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஃபுட், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்குள்ள வரும். இது ஒரு கோர்ஸ், இதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்தியால ஒரு லிட்டர் ஆஃப் தண்ணி, இப்ப இந்தியால வந்து தண்ணி 100 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 லிட்டர் இருக்கு. இந்த 100 லிட்டர் தண்ணியில எத்தனை லிட்டர் ஆஃப் தண்ணி வந்து விவசாயத்துக்கு போதுன்னு கெஸ் பண்ணுங்க. எவ்வளவுமா? 40யா 20யா? அப்படி உங்களை ஏமாத்தி வச்சுட்டாங்க படத்துல. 80% ஆஃப் த வாட்டர் கோஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். 80. இது இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. 12-14%, அவ்வளவுதான். டொமஸ்டிக் இருக்குல்ல, நம்ம பயன்பாட்டுக்கு வீட்டுக்கு, அதெல்லாம் 6 to 8%, அவ்வளவுதான். சோ அதிகமா வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? அக்ரிகல்ச்சருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சர் கம்மி பண்ணலாமா? தப்பு இல்ல. அக்ரிகல்ச்சர் கம்மி பண்ணக்கூடாது. இஸ்ரேல் மாதிரி டெக்னாலஜி கொண்டு வரணும். ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க. கரெக்டா போய் அந்த இடத்துல தண்ணி அடிக்கிறது, தேவையில்லாமலாம் போய் பாய்க்கிறது, தள்ளுறது இல்ல. கரெக்டா எந்த இடத்துல தேவையோ அங்க தண்ணி அடிக்கிறது, ட்ரிப் இரிகேஷன், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. So the point is எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும் ஒரு ரிசோர்சஸ் அப்படின்னா ஆட்டோமொபைல் இஸ் another aspect which I wanted to stress.
மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதாவது எந்த நாடு வந்து வளர நாடா போகும்னா எந்த நாட்டுல மேனுஃபேக்சரிங் நடக்குதோ அங்கதான் நடக்கும். மேனுஃபேக்சரிங் இருக்கணும். சும்மா சர்வீஸும் மற்றும் விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அந்த கண்ட்ரி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது. கண்ட்ரி ஷுட் கெட் இன்சைட் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்னா ஆட்டோமொபைல்ஸ். கிளியர்? சோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து இட் இஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் an economy by itself. கிளியர்? நெக்ஸ்ட் மேம், நம்ம காமர்ஸ். நான் காமர்ஸ் வந்து இப்ப see the time is around 12:05. ஒரு 15 minutesல I'll try to wind up. ஓகேவா? இத வந்து கொஞ்சம் சின்சியரா கேளுங்க, எஸ்பெஷலி 9th and 10th. 11th and 12th உங்களுடைய சிஸ்டர்ஸ் யாராவது படிச்சாங்கன்னா காமர்ஸ் சொல்லுங்க. நான் காமர்ஸ் பத்தி மட்டுமே I speak for 10 hours. 2 செஷன் எடுப்பேன், 5 hours 5 hours. அவ்வளவு இருக்கு. I'm just going to conclude in 15 minutes. Most important components எல்லாம் I'm taking. இன்னும் கூட இந்த பர்టిక్యులர் ஆஸ்பெக்ட்டே வந்து I can take for another 1 hour. பட் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் செஷன் ஓகேவா? முன்னாடி மாதிரி இல்லல சத்தம்? முன்னாடி எல்லாம் கத்துனீங்கல்ல பயங்கரமா. சரி, we'll go for the career options after commerce. See, முதல்ல காமர்ஸ் அப்படின்னா ஒரு பையனை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த பையன் பேரு ஜான் கிறிஸ்டபர் பால். அவன் வந்து என்னோட யூடியூப்ல கூட இருப்பான், நீங்க பாருங்க. அந்த பையன் வந்து சிஏ ட்ரை பண்ணான், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. 2 வாட்டி ஃபெயிலு, அழுதுட்டான் கிளாஸ்ல. நாங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டோம். அப்புறம் பிகாம் முடிச்சோடனே டெலாய்ட்னு ஒரு கம்பெனில வேலை செஞ்சான். டெலாய்ட் கம்பெனி வந்து உலகத்திலே நம்பர் 1 அக்கௌண்டிங் கம்பெனி. அதோட ஒரு பிரான்ச் வந்து நம்ம ஹைதராபாத்ல இருக்கு. அங்க போய் வேலை செஞ்சான். 3 வருஷம் வேலை செஞ்சான். அந்த கம்பெனி வந்து அவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுச்சு? நீ வந்து சிபிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா, சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட். அதாவது இந்த ஊர்ல சிஏ, அமெரிக்கால அதுக்கு பேர் சிபிஏ. இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு 7 லட்சம் ரூபா ஆகும், அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே. அந்த 7 லட்சத்தையும் நான் ஸ்பான்சர் பண்றேன், நீ எழுதுன்னு சொல்லி அந்த கம்பெனி அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணிச்சு. இந்த எக்ஸாம் அவன் எழுதுனா ஃபெயில் ஆயிட்டான். 2வது அட்டெம்ப்ட் எழுதுனா பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ண உடனே அவனுக்கு பர்முடால ஜாப் கிடைச்சிச்சு. பர்முடால, இப்போ பர்முடால தான் அந்த பையன் இருக்கான். என் வீடியோ அந்த பாத்தீங்கன்னா பர்முடால தான் பண்ணிருப்பாரு. பர்முடால அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. அவருடைய மாச சம்பளம் சொன்னா தலை சுத்தம் உங்களுக்கு. ஆக்சுவலா சும்மா கெஸ் பண்ணுங்க, மாச சம்பளம். மாச சம்பளம், வருஷம் கிடையாது, மாச சம்பளம் 9 lakhs. மாசத்துக்கு 9 lakhs சம்பாதிக்கிறான் அந்த பையன். நானும் அவனும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஆரம்பிச்சோம். நான் டீச்சிங் லைன் வந்துட்டு என் லைஃப் அப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு பேசவே வராது சரியா. இப்போ நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலா பேச அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், நார்மலா இருப்பான், ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஏதாவது ஃபோர்ஸ், நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அவனை. 9 lakhs சம்பாதிக்கான் அந்த பையன் மாசத்துக்கு மட்டும். 2 லட்சம் ரூபா அவங்க அம்மாவுக்கு ரெமிட்டன்ஸ் அனுப்புறான். அவனுடைய தங்கச்சிக்கு இப்பதான், அவன் தங்கச்சி வந்து என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ 2 லட்சம் வந்து இஸ் சென்டிங் அஸ் அ ரெமிட்டன்ஸ். டாக்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ண சொல்லுங்களேன் யாராவது. நான் சேலஞ்சே பண்றேன், ரொம்ப கஷ்டமா இல்லையா? அவன் வயசு வந்து 28 ஏஜ் தான் அவனுக்கும். இஸ் ஏர்னிங் 9 lakhs. எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, டெக்னிக்கலா படிச்சான். இந்த நேரத்துக்கு எது கரெக்டா இருக்குமோ அடிச்சுட்டு போயிட்டான். காமர்ஸ்ல அந்த ஸ்கோப் இருக்கு. இல்ல சார் நீங்க ஏதோ ஒருத்தனை வச்சு சொல்றீங்க, எனக்கு ஜென்ரலா வேணும் அப்படின்னா, சியர் காமர்ஸ் அப்படின்றது வந்து ஜென்ரலாவே நம்ம மைண்டுக்கு பிகாம் பிகாம் பிகாம்னு இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் 39 பிகாம்ஸ் இருக்கு. சென்னையில மட்டும் 14 பிகாம்ஸ் இருக்கு. அதிகமான பிகாம் இருக்கிற காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன்ஸ் காலேஜ் தான். இதெல்லாம் வந்து டேட்டா. காமர்ஸ் மட்டும் நீ படிச்சீன்னா வேலைக்கு ஆகாது. அதாவது பிகாம் மட்டும் நீ படிச்சீன்னா வேலைக்கு ஆகாது. இட் வில் நாட் ஒர்க் அட் ஆல். யூ ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன். சரி, போஸ்ட் கிராஜுவேஷன் பிகாம் முடிச்சுட்டு எம்காம் பண்ணீங்கன்னா தப்பு. பிகாம் முடிச்சுட்டு என்ன பண்ணோன்றதுல ஒண்ணு இருக்கு, முக்கியமா எம்பிஏ. எம்பிஏ பண்ற அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல எம்பிஏ பண்ணாலும் காலி. யூ ஷுட் கோ ஃபார் அ ப்ராப்பர் அண்ட் ரீசனபிள் பி ஸ்கூல், பிசினஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தம் பாத்தீங்கன்னா, உங்க இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 600 பி ஸ்கூல் இருக்கு. இந்த 600 பி ஸ்கூல்ல NIRF ரேங்கிங்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அந்த ரேங்கிங்ல இருக்கிற பி ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா யூ வில் கெட் அ வெரி குட் ஜாப். உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில எம்பிஏ இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில எம்பிஏ இருக்கு. டான்செட்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில எம்பிஏல மைக்ரோசாஃப்ட் வந்தாங்க லாஸ்ட் இயர். மைக்ரோசாஃப்ட் வந்தாங்க. 25 lakhs per annum ஹையஸ்ட் பே ஒரு பையன் வாங்கிட்டு போனான் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து. அவன் யாரு? எம்பிஏ படிச்ச பையன். பேக்ரவுண்ட் காமர்ஸ். ஸோ காமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் திங்ஸ் வில் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணி எம்பிஏ வந்து நல்ல பி ஸ்கூல்ல பண்ணீங்கன்னா there is a chance you will get it. சரியா? நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் மேம். இது கவனிச்சிருங்க பசங்களா, இது வந்து எல்லாருமே எலிஜிபிள். எவ்ரிவன் இஸ் எலிஜிபிள் இயர். நீ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எலிஜிபிள் தான். எவ்ரிவன் இஸ் எலிஜிபிள் ஃபார் திஸ். மொத்தம் 5 இருக்கு. இதுல சிஏ, ஐசிஎஸ்ஐ, சிஎம்ஏ மேல இருக்குல்ல அந்த 3, இது வந்து நம்ம இந்தியாவை சார்ந்தது. கீழே இருக்கிற 2 இருக்கு இல்லையா, சிபிஏ, ஏசிசிஏ. நான் ஒரு பையனை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்டபர் ஜான், அவர் வந்து சிபிஏ. இந்தியால சிஏ, அமெரிக்கால சிபிஏ.
யூகேல ஏசிசிஏ, அவ்வளவுதான், பேரு தான் வேற. அவங்க ஊர்ல ஆடிட்டர்னா ஏசிசிஏ, நம்ம ஊர்ல ஆடிட்டர்னா சிஏ, அமெரிக்கால ஆடிட்டர்னா சிபிஏ, பேர் தான் வேற. அதே மாதிரி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மாறும். நான் இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்குல்ல, சிஏ, ஐசிஎஸ்ஐ, ஒரு கம்பெனில மிக முக்கியமான பொசிஷன்ல யார் இருப்பாங்கன்னா டைரக்டர். டைரக்டர் கூடவே யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி. செக்ரட்டரி இஸ் a very powerful position. அவ வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல முக்கியமான ஒரு பொசிஷன். அந்த நீங்க ஆகணும் அப்படின்னா இந்த பர்சனல் செக்ரட்டரி கிடையாது, கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனி செக்ரட்டரி ஆகணும்னா there is an exam called ICSI. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், 4 வருஷத்துல அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் சின்சியரா இருந்தீங்கன்னா, 4.5 years. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி, இப்போ இந்த மைக் இது இருக்குல்லையா, இந்த ப்ரொஜெக்டர் சேஞ்ச் பண்றது, இதுக்கு பேர் இது வந்து செய்யறதுக்குன்னு சில செலவு இருக்கும் இல்லையா, காஸ்ட். இதை செய்யறதுக்கு பேரு காஸ்ட். இதை மார்க்கெட்ல வாங்குனீங்கன்னா அதுக்கு பேரு பிரைஸ். இப்ப இந்த காஸ்ட பத்தி படிக்கிறது, காஸ்ட் எப்படி கம்மிப்படுத்துறது. இப்ப ஒருத்தர் வந்து டீயை வந்து 10 ரூபாய்க்கு செய்யறாரு, 12 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்ப எனக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, 13 ரூபாய்க்கு விற்பீங்களா? எக்ஸ்ட்ராவா வித்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாயிடும். 9 ரூபாய்க்கு அந்த பொருளை செய்யணும், 9 ரூபாய்க்கு நீ பொருளை செஞ்சா 12 ரூபாய்க்கு விற்கலாம் இல்லையா, 3 ரூபாய் ப்ராஃபிட் வருது இல்ல. சோ காஸ்ட கம்மிப்படுத்துறது, கரெக்டா மேனேஜ் பண்றது சிஎம்ஏ. இதுதான் இந்த 3 லேயர். ஒரு கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. போலீஸ் ஆபீசர் எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கம்பெனியோட கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது ஆடிட்டரோட வேலை. ஆடிட்டர், செக்ரட்டரி, காஸ்ட் அக்கவுண்டன்ட், இந்த 3 பேர் தான் இந்தியால முக்கியமான அக்கவுண்டிங் ஃபீல்டில் இருக்கிறது. யாராவது காமர்ஸ் படிக்கிறீங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 12th முடிச்சுட்டு உங்களுக்கு இஃப் யூ ஆர் பிளானிங், ஈவன் நீங்க இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறம் கூட இதை படிக்கலாம். there's a chance you can think of these top 3 exams. and அடுத்த 2 பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறது, சிபிஏ and ACCA. சரியா? so with this I am completing science, engineering and commerce. நான் காமர்ஸ் பெருசா எடுக்கல. ரீசன் இஸ் என்னோட சேனல்ல வந்து நான் நிறைய காமர்ஸ் வீடியோ தான் போடுவேன், அதனால நீங்க அதை ஃபாலோ கூட பண்ணிக்கலாம். சோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்னம்மா சேனல் நேம் அருண் அகாடமி. ஓகேங்களா, அருண் அகாடமி பாருங்க, அதுல கொஞ்சம் காமர்ஸ் ரிலேட்டடா இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் மேம் என்னமாச்சு? இன்ஸ்டா நான் யூஸ் பண்ணல பசங்களா, என் வைஃப் தான் யூஸ் பண்றாங்க. தலைவர்மா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சார் வந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தாரு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து சில பேர் வந்து வெறியா இருக்காங்க படிக்கணும்னு. அப்படி நீங்க படிக்கிறதா இருந்தீங்கன்னா என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, மத்த எல்லா எக்ஸாம்ஸுமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு எக்ஸாம் மட்டும் சொல்றேன், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் அண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் மட்டும் நீங்க ஒரு முறை என்ன பண்றீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பத்தி படிங்க. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர் ஆகணும் அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் தான். நீங்க வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். சோ இதுக்குள்ள அவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு, இதுக்குள்ள அவ்வளவு பொசிஷன்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய டாப் பொசிஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா, ரெட் கலர், அதுதான் அந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். அந்த எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. மத்தபடி ஜெனரல் அட்வைஸ் அப்படின்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நெட் எக்ஸாம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து காமன் எக்ஸாம்ஸ். தட் ஒன் ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ். ஃபைனல் ஸ்லைடு போயிடலாமா? மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். இது வந்து சம் ஆஃப் த சர்டிபிகேஷன் கோர்ஸ் பசங்களா, இதை நீங்க அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் மேம். லாஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஜஸ்ட் டேக் 2-3 minutes. ஃபுல் இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கவனிச்சிங்களோ அதை ரீகேப் மைண்ட்ல பண்ணிட்டு இதை கேளுங்க. ஃபேமிலியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். சரியா? இப்போ நான் பிடிஎஸ்க்கு என்னோட கசினை வச்சு சொன்னல 35 லட்சம் ஆச்சுன்னு. என்னோட அப்பா அம்மாவால அவளை செலவு பண்ண முடியாதுன்னா தயவு செய்து வீட்டில் ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால அப்பா அம்மா வந்து ப்ரெஷர் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. You can become a top notch in some other aspects, but don't pressure the family, especially in financial part. உங்களுக்கு வந்து மெரிட்ல கிடைக்குது அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு மெரிட் கிடைக்கல, நான் இது வந்து கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்லயாவது போய் எப்படியாவது படிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. ஃபேமிலியால அஃபோர்ட் பண்ண முடியும் நான் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். Go for some other things. தப்பா எடுத்துக்காதீங்க இதை. சரியா? ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தென் கம்ஸ் தி அதர் திங்ஸ். ஃபேமிலியை ப்ரெஷர் பண்ணி அந்த அளவுக்கு படிச்செல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபேமிலியால அந்த சக்தி வரைக்கும் போட்டோம், அதுக்கு மேல வந்து வேண்டாம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க லோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதை வந்து பண்ணாதீங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் 40 லட்ச ரூபா வீட்டை அடகு வச்சு லோன் பண்ணி யூகேக்கு போயிட்டான். வேலை இல்லாம ரிட்டர்ன் வந்தான் அந்த பையன். வேலை இல்லாம ரிட்டர்ன் வந்து இப்ப நல்ல கம்பெனில தான் இருக்கான், பட் அவன் செலவு பண்ண அளவுக்கு அவன் சம்பாதிக்கல. சோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு வந்து தயவு செய்து போவாங்க. ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வில்லிங்னஸ், ஒரு எபிலிட்டி இருக்கும். எல்லாராலையுமே எல்லாம் ஆயிட முடியாது. டோன்ட் சே தட் எவ்ரிவன் இஸ் ஈக்குவல். சில பேர் பிறக்கும் போது தங்க ஸ்பூனோட பிறப்பாங்க, சில பேர் பிறக்கும் போது கைகால் இல்லாம பிறப்பாங்க. எப்படி 2 பேரும் ஒன்னாவாங்க? ஒண்ணு கிடையாது. எல்லாருமே ஒரு டிஃபரன்ஸ் வரும். எக்கனாமிக் டிஃபரன்ஸ் will always be there. அதே மாதிரி உங்களுடைய absorption capacity மாறும். School is the only place where you can see everyone as equals, but when you go outside the world things will change. It will be in a very gray shade. In that context what I am saying is
உங்களுக்கு எது கரெக்டா வரும்னு தோணுதோ, உங்க எபிலிட்டி எதுவோ அந்த டிகிரியை கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. கிரவுட் எடுக்கிறாங்க, பெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி போன அவசியம் கிடையாது. யூ கேன் ஹேவ் தட் as a target, but if it's not working, go according to your ability. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்கோப் இருக்கான்னு பாருங்க. இப்போ இருக்கான்னு மட்டும் கிடையாது, அடுத்த 5 to 10 years அதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா எடுங்க, இல்லைன்னா ப்ளீஸ் அவாய்ட் இட். அந்த ஸ்கோப் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, வேற ஏதாவது வேலை செய்யறவங்க கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது they will give some idea about whether the program is having a scope or not. And fourth one பாத்தீங்கன்னா, சம்பாரிச்சா போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒன்று யோசிக்கணும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் வந்துருமா, நான் வந்து ஒரு 40 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் எஜுகேஷனுக்கு, என்னால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல எடுக்க முடியுமா? திஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் யூ ஹேவ் டு மேக் சம் எஸ்டிமேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி நேஷனல் டெவலப்மெண்ட், நாட்டுக்கு நீ ஒரு நல்ல மனிதனா ஆகுற மாதிரி பொசிஷன்ஸா செலக்ட் பண்ணுங்க. நீ நிறைய நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது போனாலுமே there is a chance that you can become a good person. ஒரு சிஎம் வந்து ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஆனா நம்ம ஏரியால குப்பை கிளீன் பண்றவர் வரலன்னா எவ்வளவு கஷ்டம் வரும். So start respecting each positions and also give recognition for all the positions. So with this I wind up the session. Will I close? Last. Thank you, ma. So you have given versatile methods of choosing the courses, sir. You have delivered a lot of things in your guidance about the artificial intelligence. Question. I request students or parents, if you have any questions, queries, you can ask. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம், அதுக்கு சார் ஆன்சர் பண்ணுவாரு. ப்ளீஸ். Yes ma, anyone? Any questions from your side? ஏன்னா நீங்க பர்சனலா கூட கால் பண்ணலாம். நான் எப்பயுமே 7 o'clock I will pick the call. ஃபோன் பண்ண எடுக்கலன்னா 7 o'clock I will call back. Sir? Yes ma, எங்க? Sir, for BPT studying, we want to write NEET exam, sir. BPT, Bachelor of Physiotherapy. No ma, no NEET exam is required okay, for sir. it. No. Straightly we can read BPT. Yes, directly you can go. Based on your marks, you will get the college. Okay, sir. Done, sir. Yes ma. Sir, you have delivered. Sir, சார் எஸ் மா ப்ளீஸ். சார் ஹேக்கருக்கு என்ன சார் பண்ணணும்? என்னம்மா? ஹேக்கருக்கா தனியா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல சைபர் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சைபர் கிரைம்னு. ஸோ அது வந்து யூஜி என்ன வேணா படிச்சிருக்கலாம், என்ன வேணா பிகாம் கூட படிச்சிருக்கலாம், இல்ல இது அண்டர் பிஎஸ்சி கூட படிச்சிருக்கலாம். அதை முடிச்சுட்டு பிஜி வந்து சைபர் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில டிகிரி இருக்கு, அது நீங்க படிக்கலாம். ஃபாரன்சிக்ஸும் படிக்கலாம், சைபரும் படிக்கலாம். இன்னொரு டவுட், சொல்லுங்க. ஐஎஃப்எஸ் சார்? ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸா? அது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்பா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு எக்ஸாம். யூபிஎஸ்சின்றது ஒரு போர்டு, அந்த போர்டு ஒரு பரீட்சை கண்டக்ட் பண்ணும். அந்த பரீட்சையில நீ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆவ, செகண்ட் ரேங்க் வந்தீங்கன்னா ஐஎஃப்எஸ், தேர்ட் தான் ஐபிஎஸ். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆகலாம், இந்தியன் ஃபாரின் சர்வீஸா மாறலாம். யூபிஎஸ்சி பா, சரியா? பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படி போகும். சார் ஸ்பேஸ் ரிலேட்டடா படிக்கிறதுக்கு, ஸ்டார்ஸ், பிளானட் இத பத்தி படிக்கிறதுக்கு எம்ஐடில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடா கோர்சஸ் இருக்குப்பா. நான் அதை அன்பார்ச்சுனேட்லி ஐ அவாய்டட் சேயிங் ஆல் தட், ஏன்னா நிறைய ஆயிடும் சொல்லிட்டு. எம்ஐடில நம்ம மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள தான் வரும். அதுல போனீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இஸ்ரோவே பாத்தீங்கன்னா தனியா கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்களே கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நான் வேணா அந்த நம்பர் இருக்குல்ல, ஒரு மெசேஜ் பண்ணு, நான் அந்த கோர்ஸ் லிஸ்ட் எல்லாம் அனுப்புறேன், சரியா? சார் ப்ளீஸ். அந்த